ஹாய் guys, வெல்கம் பேக் டு டாப் 10 மூவிஸ். இன்னைக்கான வீடியோல ஏற்கனவே நம்ம சேனல்ல அப்லோட் பண்ண குங் ஃபு பாண்டா தி டிராகன் நைட்ங்கிற சீரிஸோட முதல் 2 சீசனை ரீகேப்பா பார்க்க போறோம். ஏன்னா முடிஞ்ச வரைக்கும் நாளை அப்படி இல்லனா நாளை மறுநாள் 3rd சீசன் அப்லோட் பண்ண போறோம். அதுக்காக ஒரு சின்ன ரீகேப் இருக்கணும்ல, அதனால தான் இந்த வீடியோவை மறுபடியும் அப்லோட் பண்ணிருக்கேன். யாரும் தப்பா நினைச்சுக்காதீங்க. சோ ஆரம்பத்துல இருந்து கடைசி வரைக்கும் கதையை ஃபுல்லா பாருங்க. என்ன இடையில ஒரு சீன் விட்டா கூட கண்டிப்பா உங்களுக்கு புரியாது. சரி, இப்ப டைம் வேஸ்ட் பண்ணாம டைரக்டா கதைக்குள்ள போலாமா? ஓபனிங் சீன்லயே ஒரு சின்ன வாய்ஸ் கேக்குது. ஒரு சில வருடங்களுக்கு முன்னாடி எங்க சைனாக்குள்ள நிறைய அரக்க மிருகங்கள் வந்தாங்க. சொல்ல போனா அவங்க சைனாவை தங்களோட கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வரணும்னு ஆசைப்பட்டாங்க. இருந்தாலும் என்ன தாண்டி அவங்களால எதுவுமே பண்ண முடியல. என்ன என்னோட பேர் இப்போ எனக்கு இன்னொரு பேர் இருக்கு. அது என்ன தெரியுமா? டிராகன் மாஸ்டர். சோ அது மூலமாவே வந்த எதிரிகளை அழிச்சு சைனாவை நான் தான் காப்பாத்தினேன். அட, ஒரு முக்கியமான விஷயத்த சொல்ல மறந்துட்டேன். எனக்கு இந்த டிராகன் மாஸ்டர் பட்டத்தை கொடுத்ததே எங்க சைனா நாட்டோட ராஜா தான். இதையெல்லாம் சொல்லிட்டு இருக்கிறது வேற யாரும் கிடையாது, நம்ம கதையோட ஹீரோ தான். இப்ப சைனால இருந்த ஒட்டுமொத்த கெட்டவங்களையுமே ஹீரோ அழிச்சிருக்கா இல்லையா? சோ இப்போதைக்கு நகரம் ரொம்ப பாதுகாப்பா இருக்கு. அந்த ஒரே ஒரு காரணத்தால ஒட்டுமொத்த சைனாவையும் சுத்தி பார்க்கலாங்கிற எண்ணத்துல இருக்கான். அதுவும் எதுக்காக? அங்க கிடைக்கக்கூடிய நல்ல நல்ல உணவுகளுக்காக. அடுத்து என்ன, தனக்கு தேவையான பொருளை எல்லாம் பேக் பண்ணிக்கிட்டு அங்க இருக்க அப்பாவுக்கும் வீட்டுக்கும் பாய் பாய் சொல்லிட்டு நம்ம ஹீரோ கொஞ்சம் கொஞ்சமா தன்னோட பயணத்தை ஆரம்பிக்கிறான். முதல்ல எந்த இடத்துக்கு போலான்னு சொல்லி மேப்பை செக் பண்ணி பார்க்கும்போது பக்கத்துல பார்டன் அப்படின்னு சொல்லி ஒரு இடம் இருக்கு. சொல்ல போனா இந்த சைனாலேயே ரொம்ப சுவையான உணவுகள் அங்கதான் கிடைக்கும். கொஞ்சம் கொஞ்சமா இவனும் பயணத்தை ஆரம்பிக்கிறான். வழியில பார்க்கக்கூடிய சின்ன சின்ன கிராமவாசிகள் கூட டிராகன் மாஸ்டர் வந்துட்டாருன்னு ஆறாவரமா கொண்டாடுறாங்க. கூடவே இவனுக்கு தேவையான சாப்பாடு கூட ஃப்ரீயா கொடுக்குறாங்கப்பா. ஏன்னா அந்த அளவுக்கு சைனா ஃபுல்லாவே ஹீரோ பத்தி நிறைய பெருமைகள் சொல்லப்பட்டிருக்கு. தன்னை பாக்குற எல்லாருமே தான் மேல அக்கறையாவும் பாசமாவும் இருக்காங்களேன்னு சொல்லி ஹீரோவுக்கும் அளவு கடந்த சந்தோஷம். அதுக்கப்புறமா இந்த இடத்தை விட்டு மேப்ல பார்த்த மாதிரியே பக்கத்துல இருக்க பாடான்னு சொல்லப்படக்கூடிய ஒரு சின்ன மலைப்பகுதிக்கு வந்திருக்கான். பொதுவா அந்த மலைக்கு போறதுக்கு எந்த ஒரு நடைபாதையும் கிடையாது. இந்த ரோப் கார் இருக்கு பாத்தீங்களா, அது மாதிரி ஒண்ணுல ஏறி இவன் தான் கைத்த புடிச்சு கொஞ்சம் கொஞ்சமா இந்த இடத்தை விட்டு அந்த பக்கத்துக்கு வந்துட்டான். உள்ள வந்த அடுத்த நிமிஷமே டிராகன் மாஸ்டர் வந்துட்டாருன்னு குட்டி பசங்கள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் இவங்கிட்ட ஆட்டோகிராஃப் வாங்குறதுக்காண்டி கியூ கட்டி நிக்கிறாங்க. ஒரு வழியா எல்லாத்தையுமே சமாளிச்சு முடிச்சிட்டு பசிக்குதேன்னு பக்கத்துல இருக்க ஒரு கடைக்கு சாப்பிட வந்திருக்கான். இது கடையில கேமராவும் கொஞ்சம் கொஞ்சமா வெளியில வந்துட்டு இருக்கு. அப்ப பாருங்க, அந்த பாடான் நகரத்துக்கு நடுவுல ரொம்பவே அதிகமான சக்தி கொண்ட ஒரு மந்திர கிளவுஸ் இருக்கு. ஆக்சுவலா இது இந்த பாடான் மக்களோட பாரம்பரிய பொக்கிஷம். அதையே ஒரு அடையாள சின்ன மாதிரி ஒரு பாறைக்கு மேல ரொம்ப பாதுகாப்பா வச்சிருக்காங்க. அடுத்து சாப்பிட வந்த ஹீரோவுக்கு என்னாச்சுன்னு பாக்கும்போது அந்த கடைக்கார உணரமா இவனை ஒரு சின்ன ரூமுக்குள்ள உட்காந்து சாப்பிட சொல்லுவாங்க. ஏன் என்னாச்சு, நான் ஏன் இங்க சாப்பிடணும்னு இவனும் சந்தேகத்துல கேட்பான். பதிலுக்கு அந்த ஓனர் அம்மாவும், இல்ல வெளியில உங்களோட ரசிகர்கள் ரொம்ப நிறைய பேர் இருக்காங்க, ஒருவேளை நீங்க அவங்க கூட ஒன்னா உட்காந்து சாப்பிடணும்னு நினைச்சா என் கடையில இருக்க பொருட்கள் தான் தேவையில்லாம உடையும். அதான் நீங்க இந்த இடத்துல உட்காந்து சாப்பிடுறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஹீரோவுக்கும் இவங்க சொல்லக்கூடிய விஷயங்கள் ஓரளவுக்கு சரின்னு தோணுது. அதனாலேயே வேற வழி இல்லாம அந்த சின்ன ரூமுக்குள்ளேயே உட்காந்து சாப்பிட ஆரம்பிக்கிறான். கட் பண்ணா ஹோட்டலுக்கு வெளியில எல்லாமே நல்லா போயிட்டு இருக்குன்னு சந்தோஷப்படுற அந்த நேரத்துல ஒரு 2 பேரு இதே பாடான் நகரத்துக்கு திருட்டுத்தனமா வந்திருக்காங்க. அதுவும் எதுக்கு? இவங்க காலங்காலமா பாதுகாத்துக்கிட்டு இருக்க அந்த மந்திர கிளவுஸ தூக்குறதுக்காக. இந்த 2 பேர்ல ஒருத்தியோட பேரு வெறுக்கா, கூடவே இன்னொருத்தர் இருக்கான் பாத்தீங்களா, அவனோட பேரு கிளாஸ். அது மட்டும் இல்லாம 2 பேருமே அண்ணன் தங்கச்சி. வந்தவங்க நேரா மந்திர கிளவுஸ் எடுக்கிறதுக்காக அங்க இருக்க பாறை மலை ஏறலாமேன்னு பாக்கும்போது கீழேயே ஒரு சில பாடி கார்ட்ஸ் எல்லாம் நிக்கிறாங்க. இருந்தாலும் கிளாஸும் வெறுக்காவும் அதை பார்த்து பயப்படல. ரொம்பவே தைரியத்தோட டக்குன்னு அங்க இருக்க பாறை மலை ஏறலாமேன்னு பார்த்தா இந்த பாடி கார்ட்ஸ் எல்லாம் இப்படி ஒரு ஆபத்து வரும்னு தெரிஞ்சு ஏற்கனவே எக்கச்சக்கமான பொறிகளை வச்சிருக்காங்க. ஒவ்வொரு பட்டன் அழுத்தி விட தரைக்குள்ள இருந்து கூர்மையான கம்பி வருது. சரி, இப்பயாச்சும் பயந்து போய் ஓடுவானுங்கன்னு பார்த்தா அதான் கிடையாது. அந்த கூர்மையான கம்பிகளையே புடுங்கி சோல்ஜர்ஸ பார்த்து அடிக்கிறாங்க. ஒரு கட்டத்துல சண்டைக்கு வந்த மொத்த பேரையும் அடிச்சு மட்டையாகிட்டு நேரா அங்க இருக்க தூண் மேல ஏறலாமே கைய வச்சா அங்கேயும் ஒரு பொரிய வச்சிருக்கானுங்க. சொல்ல போனா ஒரு சின்ன வலைக்குள்ள மாட்டிக்கிட்டாங்க. அடைச்ச, இவ்வளவு கஷ்டப்பட்டு எல்லாமே வீணா போயிடுச்சேன்னு கிளாஸும் வெறுக்காவும் சம கோவத்துல இருப்பாங்க. அடுத்து இதே டைம்ல பாடான் நகரத்துல இருக்க மக்கள் குற்றவாளிங்க வந்துட்டாங்க, திருட்டு பசங்க வந்துட்டாங்கன்னு பயங்கரமா கத்துவாங்க இல்லையா? அந்த சத்தம் ரூம்ல சாப்பிட்டுக்கிட்டு இருக்க ஹீரோவுக்கு கேக்குது. சரி, கதவு திறந்து வெளியில போய் ஹெல்ப் பண்ணலாமே பார்த்தா தெரியாதனமா கதவு தானாவே லாக் ஆயிடுச்சு. இவனும் தட்டி தட்டி பாக்குறான். அந்த ஓனர் அம்மாவுக்கு கேட்கல. ஏன்னா காதுல ஏதோ ஒரு பஞ்ச வச்சுக்கிட்டு சமைச்சுக்கிட்டு இருக்கு. ஆரம்பத்துல அமைதியா இருக்க ஹீரோவால அதுக்கப்புறம் பொறுக்க முடியல. நான் இந்த உலகத்தை காப்பாத்தியே தீர்வுன்னு பைபிள்ல வம்படியா கதவை உடைக்க நேரா வெளியில பறந்து வந்து ஒரு வண்டி மேலேயே தொப்புன்னு விழ அங்க ஏற்கனவே எக்கச்சக்கமான டேங்க் இருக்கு. அதுல ஒண்ணு பறந்து போய் இந்த கிளாஸையும் வெறுக்கையும் பிடிச்சிருந்துச்சு பாத்தீங்களா, ஒரு சின்ன வலை. அதை கட் பண்ணி விட்டுரும். கருமம், அது கூட பரவாயில்ல. இன்னொரு கேன் நேரா பறந்து இந்த கிளாஸும் வெறுக்காவும் எடுக்க வந்திருப்பாங்கல்ல ஒரு மந்திர கிளவுஸ், அது மேல பட்டு நேரா அந்த கிளவுஸ் இவங்க கையிலேயே வந்து மாட்டிக்கும். இது என்னடா தேடி வந்த பொக்கிஷம் தானாவே கையில மாட்டிடுச்சுன்னு பைபிள்ங்களுக்கு அவ்வளவு சந்தோஷம். சரி, வந்த வேலை முடிஞ்சு போச்சு, சீக்கிரமே இந்த இடத்த விட்டு கிளம்பலான்னு பாக்கும்போது சுத்தி இருக்க சோல்ஜர்ஸ் எல்லாம் சும்மா இருப்பாங்களா? கையில ஆயுதங்களோட ரெடியா நிப்பாங்க. இந்த விஷயத்த ஹீரோவும் கவனிக்கிறான். அடுத்து என்ன பண்ண போறோம்னு குழப்பத்துல இருக்க டைம்ல வீட்டோட மேற்கூரையில மாட்டி இருந்த ஒரு சின்ன ட்ரம் நம்ம ஹீரோ உட்கார்ந்திருக்க அந்த வண்டி மேலேயே தொப்புன்னு விழும். சரி, நீ இதையே ஒரு நல்ல சான்ஸா பயன்படுத்திக்கிட்டு வெறுக்கா கிட்ட இருக்க மந்திர கிளவுஸ டக்குனு இவன் புடுங்கிட்டான். அது மட்டும் இல்லாம அவங்கள பிடிச்சு வச்சிருந்த வலை இருக்கும் பாத்தீங்களா, அதுல தெரியாதனமா இடிக்க தரையை விட்டு ஒரு 50
80 100 அடி மேல பறந்து போயிட்டாங்க. சுத்தி இருக்க மக்களுக்கு அவ்வளவு சந்தோஷம். டிராகன் மாஸ்டர் நம்மள காப்பாத்திட்டாருன்னு ஆறாவாரம் போட்டு கொண்டாடுறானுங்க. ஆனா அந்த சந்தோஷம் ரொம்ப நேரத்துக்கு நீடிக்கல. மேல போன ஹீரோ மறுபடியும் கீழே வந்தாகணும்ல. கூடவே கையில இருக்க கிளவுஸ் பயங்கரமா ஜொலிக்குது. அடுத்து என்ன, தான் கட்டுப்பாட்டையும் மீறி கீழே விழும்போது தான் மேல அடிபடக்கூடாதுன்னு சொல்லி கையில இருக்க கிளவுஸ் வச்சு தரையில அடிப்பாங்க. நம்ம ஏற்கனவே சொல்லிருக்கோம்ல, இது ஒரு மந்திர கிளவுஸ்ன்னு. அது மூலமாவே உள்ள இருந்து வெளியில வந்த சக்தி அந்த ஒட்டுமொத்த பாடா நகரத்தையுமே சுக்குநூறா உடைக்குது. அட கடவுளே, நம்ம இவ்வளவு பெரிய தப்பு பண்ணிட்டோமேன்னு ஹீரோவும் குழப்பத்துல இருப்பான். அப்ப கரெக்டா கிளாஸும் வெறுக்காவும் உள்ள போந்து இவன் அசந்த நேரத்துல கையில இருக்க கிளவுஸ் தூக்கிட்டு அங்க இருக்க ரோப் கார்ல ஏறி எஸ்கேப் ஆயிட்டு இருக்காங்க. அப்ப என்னாச்சுன்னே தெரியல. திடீர்னு எங்க இருந்தோ அடையாளம் தெரியாத ஒரு ஆள் அங்க வராங்க. உடம்பு ஃபுல்லா கவசம், கையில ஒரு பட்டாக்கத்தியோட தப்பிக்க பார்த்த கிளாஸையும் வெறுக்காவையும் துரத்தி ஓடிக்கிட்டு இருக்கான். இதுக்கடையில பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு வந்த ஹீரோவுக்கு கவசம் போட்டிருக்க அந்த ஆளை பார்த்ததுமே ஒருவேளை இவனும் அந்த கிளாஸ் அண்ட் வெறுக்கா கூட தான் திருட வந்திருப்பான் போலன்னு 3 பேரையும் பிடிக்கிறதுக்காக அங்க இருக்க ரோப்ப பிடிச்சு கொஞ்சம் கொஞ்சமா அதுல ஓடிட்டு இருக்கான். அடுத்து அந்த கவச குண்டனுக்கு என்னாச்சுன்னு பாக்கும்போது மந்திர கிளவுஸ வாங்குறதுக்காக இவனும் சூப்பரா சண்டை போட்டு பாக்குறான். ஆனா அது எதுவுமே வேலைக்கு ஆகல. ஒரு கட்டத்துல தெரியாதனமா இவங்க நின்னுகிட்டு இருக்க அந்த ரோப் இருக்கு பாத்தீங்களா, அதையே கட் பண்ணி விட்டாங்க. அப்ப இந்த கவசம் போட்டவன் இருக்கான் பாத்தீங்களா, அவன் மட்டும் பக்கத்துல இருக்க பாறையில கத்திய வச்சு குத்தி சேஃபா தப்பிச்சிட்டான். ஆனா நம்ம ஹீரோ, கிளாஸ், அப்புறம் அந்த வெறுக்கா 3 பேர் மட்டும் தலைகீழா விழுந்த வண்டியில ஏறி சர்ன்னு காட்டு வழியா சறுக்கிட்டு போயிட்டு இருக்கானுங்க. அப்ப கூட ஹீரோவும் ட்ரை பண்ணி பாக்குறான், எப்படியாச்சும் அந்த வெறுக்கா கிட்ட இருக்க கிளவுஸ் பிடுங்கலாமேன்னு. சும்மா சொல்லக்கூடாது, இந்த வில்லன்களுக்கும் நிறைய தற்காப்புகள் எல்லாம் தெரிஞ்சிருக்கு. சோ அது மூலமாவே ரொம்ப ஈஸியாவே ஹீரோவோட அடியில இருந்து தப்பிக்கிறாங்க. அப்ப சடனா என்னாச்சுன்னு தெரியல, இந்த கிளாஸும் வெறுக்காவும் மட்டும் போயிட்டு இருக்க வண்டியை விட்டு தரையில குதிக்கிறாங்க. என்னடான்னு பின்னாடி திரும்பி பார்த்தா அது ஒரு மலையோட விளிம்பு. நல்ல வேலையா முன்கூட்டியே பார்த்ததால வண்டியை விட்டு ஹீரோவும் ஜம்ப் அடிக்க அங்க இருக்க மலையோட உச்சியை பிடிச்சு தொங்கிட்டு இருக்கான். இதை கவனிக்கிற கிளாஸும் வெறுக்காவும் சும்மா இருப்பாங்களா? கையில வேற மந்திர கிளவுஸ் இருக்கு. ஓங்கி தாங்கி பிடிச்சிட்டு இருக்க அந்த கட்டையவே ஒரு அடி அடிக்க அவ்வளவு பெரிய உயரத்துல இருந்து நம்ம ஹீரோ பக்கத்துல இருக்க ஆத்துக்குள்ள விழுற மாதிரி காட்டி அப்படியே இந்த இடத்துல சீனியும் கட் பண்றாங்க. அதுக்கப்புறமா எப்படியோ தட்டு தடுமாறி உயிர் தப்பிச்ச ஹீரோ மறுபடியும் அந்த பாடா நகரத்துக்கு வந்து பாக்கும்போது தெரியாதனமா மந்திர கிளவுஸ் வச்சு ஹீரோ தரையில அடிச்சதால மக்கள் எல்லாம் மரண பயத்துல இருக்காங்க. கூடவே அவங்க தங்கியிருந்த வீடுகள் கூட பாதி அழிக்கப்பட்டிருக்கு. ஏ பன்னிக்குட்டி, நீ தனியா கஷ்டப்பட தேவையில்ல, நான் உனக்கு ஹெல்ப் பண்றேன். ஒன்னும் தேவையில்ல பாண்டா, என் வேலைய நானே பாத்துப்பேன். எது பாண்டாவா? நான் டிராகன் மாஸ்டர்ல. ஓ, நீ இவ்வளவு பெரிய அழிவை ஏற்படுத்தினதுக்கு அப்புறமும் நீ தான் டிராகன் மாஸ்டருங்கிற நம்பிக்கை உனக்கு இருக்கா? இதுக்கு மேல உன்னோட உதவி இங்க யாருக்கும் தேவையில்லை. ஒழுங்கா அந்த இடத்த விட்டு கிளம்புன்னு ஹீரோவா அசிங்கப்படுத்தி அனுப்பிட்டாங்க. என்ன இது, அரை மணி நேரத்துக்கு முன்னாடி தூக்கி கொண்டாடின மக்களே இப்ப நம்மள இழிவா பாக்குறாங்கன்னு ஹீரோவால இந்த வழியை ஏத்துக்க முடியல. அந்த சோகத்தோடயே கொஞ்சம் கொஞ்சமா நேரா தான் வீட்டுக்கே வந்துட்டான். அப்பா, நடந்த விஷயங்களை கேள்விப்பட்டீங்களா? ரொம்ப நல்லாவே. டே மகனே, உன்னை பத்தி எனக்கு தெரியும். நீ எந்த ஒரு மக்களுக்கும் தீங்கிழைக்க மாட்ட. எல்லாத்துக்குமே காரணம் அந்த திருட்டு பசங்களா தான் இருப்பாங்க. ரொம்ப சரியா சொன்னீங்க. சரி, அதெல்லாம் விடுங்க. நான் வழியில சாப்பிட கூட இல்ல, எனக்கு ரொம்ப பசிக்குது. நூடுல்ஸும் முட்டையும் கொடுக்குறீங்களா? மகனே, உனக்கு இல்லாம அப்பா யாருக்கு செஞ்சு கொடுக்க போறேன்? கேட்ட மாதிரி எல்லாம் கிடைக்கும். ஆனா அதுக்கு முன்னாடி உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயத்த பத்தி பேசியாகணும். நம்ம நாட்டோட ராஜா உனக்கு பட்டம் கொடுத்தாரே, ஞாபகம் இருக்கா? ஆமா, அந்த டிராகன் மாஸ்டர் இந்த உலகத்திலேயே யாருக்கும் கொடுக்க முடியாத ஒரு பட்டத்தை கொடுத்தாரு. அதுக்கு என்னப்பா? இப்பதான் பாடி கார்ட்ஸே நோட்டீஸ கொடுத்தாங்க. நீ அந்த பாடா நகரத்துல ஏற்படுத்தின மிகப்பெரிய பேரழிவுக்காக உனக்கு கொடுத்த டிராகன் மாஸ்டர் பட்டத்தையே திரும்ப எடுத்துக்கிட்டாங்க. அந்த திருட்டு பசங்க 2 பேருக்கிட்ட இருந்து அப்பாவி மக்களை காப்பாத்த நினைச்சேன். அப்ப தெரியாதனமா ஏற்பட்ட விபத்து அது. அதுக்கு போய் நம்ம ராஜா இப்படி எல்லாம் தண்டனையை கொடுத்திருக்க கூடாதுன்னு ஹீரோ ஒரு பக்கத்துல புலம்பிட்டு இருப்பான். அப்பதான் இந்த நைனா கவனிக்கிறாரு, பின்னாடி இருக்க பாறையில யாரோ ஒரு ஆள் நிக்கிற மாதிரி இருக்கு. சந்தேகத்துல ஹீரோவும் திரும்பி பார்க்க அது அந்த கவசம் போட்ட ஆளு. ஹீரோவுக்கு சம கோவம். ஏம்பா, இவன் தான்ப்பா நான் சொன்ன திருட்டு பையன். 3 பேர் சேர்ந்து ஒன்னா திருடி இருக்காங்க. இப்ப நான் அவங்களோட அடையாளத்தை பாத்துட்டேன்ல, அதான் என்ன சாகடிக்க இங்க வந்திருக்கான் போல. நைனா, நீ கொஞ்சம் ஓரமா ஒத்து, நான் இப்ப போய் குடுக்குறேன் பாரு குத்துன்னு பயப்புள்ள உள்ள பூந்து சூப்பரா சண்டை போடுறான். பதிலுக்கு அந்த கவச மனுஷனும் சும்மா கிடையாதுங்க. கையில வச்சிருக்க வாள் அவ்வளவு சக்தி வாய்ந்ததா இருக்கு. பாறையை வெட்டினா கூட சுக்குநூறா உடையுதுன்னா பாத்துக்கங்க. இதே மாதிரியே 2 பேரும் சூப்பரா சண்டை போட ஒரு கட்டத்துல நம்ம ஹீரோ அடி வாங்கி தொப்புன்னு கீழே விழுந்துட்டான். அப்பதான் முன்னாடி இருக்க ஆளு தான் தலையில இருக்க கவசத்தையே தனியா எடுக்கிறான். சோ இப்பதான் தெரியுது, இவ்வளவு நேரமா சண்டை போட்டது ஒரு பையன் கூட கிடையாது, அது ஒரு பொண்ணு. ஏய், நீ ஒரு திருடி தானே, என்ன கொல்லணும்னு ஆசைப்பட்டா தாராளமா கொல்லு. பதிலுக்கு அந்த பொண்ணும், டே முட்டாள், யாரு திருட? சொல்ல போனா அந்த கிளாஸ் அண்ட் வெறுக்காவை பிடிக்கத்தான் நான் இங்க வந்தேன். நீ நினைக்கிற மாதிரி நான் இந்த சைனாவை சேர்ந்தவ இல்ல, இங்கிலாந்தை சேர்ந்தவ. சொல்ல போனா எங்க ராணிக்கு கீழே கிளாஸ் அண்ட் வெறுக்கான்னு சொல்லி 2 பேருமே 15 வருஷத்துக்கு முன்னாடி மந்திரவாதிகளா வேலை பார்த்தாங்க. ஒரு நாள் ராணியை சாகடிக்க தங்களுக்குள்ள இருக்க மந்திரங்களை பயன்படுத்துறாங்க. நல்ல வேலை இதை தெரிஞ்சுக்கிட்ட என்னோட அண்ணன் தன்னோட படைகளை கூட்டிக்கிட்டு நேரா கிளாஸ் அண்ட் வெறுக்கா கூட சண்டை போட்டான். அப்ப எதிர்பாராத விதமா என் கண்ணுக்கு முன்னாடியே என் அண்ணன் கொல்லப்பட்டான். அன்னையில இருந்து இன்னைக்கு வரைக்கும் கிளாஸையும் வெறுக்காவையும் பிடிக்கணும்னு நான் வெறி கொண்டு சுத்திக்கிட்டு இருக்கேன். இன்னொரு விஷயத்தையும் சொல்ல மறந்துட்டேன். என்னோட பேரு லுத்தாரா. இங்கிலாந்தோட கார்டியன்ல நான் ஒரு முக்கியமான ஆளு. இந்த கதையெல்லாம் கேட்டதுக்கு அப்புறம் தான் ஹீரோவுக்கு ஹீரோயின் நல்லவங்கிற விஷயமே புரியுது. அதுக்கப்புறமா ஹீரோயினும் நான் தேடி வந்தது ஒரு முக்கியமான ஆளு. அவரோட பேரு டிராகன் மாஸ்டர். அவங்க வீடு எங்க இருக்குன்னு உங்களுக்கு தெரியுமா? பதிலுக்கு ஹீரோவும் உள்ளுக்குள்ள தயக்கத்தோடயே, அது வேற யாரும் இல்ல, நான் தான் அந்த டிராகன் மாஸ்டர். எது, என் கூட சண்டை போட்டு தோத்து போன நீ தான் டிராகன் மாஸ்டரா?
பைத்தியக்காரா, இதெல்லாம் நம்புற மாதிரி இல்லையே. என்ன மேடம் நக்கலா? உலகத்தை காப்பாத்தினதுக்கு அப்புறமா கொஞ்ச நாள் நான் தற்காப்பு கலை எதுவுமே பயிற்சி பண்ணலையா? அதான் நீ என்ன ஈஸியா அடிச்சுட்ட. இந்த பாரு, இப்ப நடந்து முடிஞ்ச விஷயத்த பத்தி பேசினா கண்டிப்பா எதுவுமே வேலைக்காகாது. உனக்கு தேவை அந்த கிளாஸ் அண்ட் வெறுக்கா, எனக்கு தேவை ராஜா என்கிட்ட இருந்து பறிச்ச டிராகன் மாஸ்டர்ங்கிற பட்டம். சோ நம்ம ரெண்டு பேரும் ஒன்னா சேர்ந்தா மட்டும்தான் அந்த கிளாஸ் அண்ட் வெறுக்காவை தடுக்க முடியும். ஆரம்பத்துல யோசிக்கிற ஹீரோயின் அதுக்கப்புறமா ஹீரோ சொல்லக்கூடியது சரின்னு புரிஞ்சுக்கிட்டு ரெண்டு பேரும் ஒன்னா சேர்ந்து கிளாஸ் அண்ட் வெறுக்காவை தேடி இந்த இடத்த விட்டே கிளம்புறாங்க. கட் பண்ணா இன்னொரு பக்கத்துல மந்திர கிளவுஸ் தூக்கிட்டு போன கிளாஸுக்கும் வெறுக்காவுக்கும் என்னாச்சுன்னு பாக்கும்போது அவங்க ஒரு நெருப்பு ஆற்ற கடந்து பாலத்தோட இன்னொரு பக்கத்துக்கு வந்திருக்காங்க. ஆனா உள்ள வந்த அடுத்த நிமிஷமே இரும்பு கவசங்களோட ஒரு சில முதலை கூட்ட மக்கள் முன்னாடி வந்து நிப்பாங்க. டேய் யார் நீங்க? சட்டவிரோதமா எங்க இடத்துக்குள்ள வந்ததே தப்பு, ஒழுங்கா வந்த வழியை பார்த்து திரும்பி போங்க, அப்படி இல்ல தீப்பிழம்புக்குள்ள போட்டு உங்க ரெண்டு பேரோட கதையவும் முடிப்பேன். ஏற்கனவே இந்த ரெண்டு பேரும் சேட்டை பிடிச்ச பயபுள்ளைங்க, இப்ப வேற கையில மந்திர கிளவுஸ் இருக்குல்ல, இதான் சாக்குன்னு சொல்லி வெறுக்கா அதோட சக்தியை பயன்படுத்தி தரையில ஓங்கி ஒரு குத்து. பிரகாசமான ஒரு வெளிச்சம் மட்டும் தான் தெரியுது. அப்படின்னா பிடிக்க வந்த முதல்ல பயபுள்ளைங்க சம்பவ இடத்திலேயே மட்டன் அர்த்தம். இப்ப அப்படியே கட் பண்ணா இன்னொரு பக்கத்துல ஹீரோ ஹீரோயின் காட்டு வழியா போயிட்டு இருக்க நேரம் பார்த்து அப்பதான் ஹீரோவை கவனிக்கிறான். தன்னோட கையில கிளவுஸோட ஒரு கட்டை விரல் பகுதி மட்டும் மாட்டி இருக்குன்னு. எப்படியாச்சும் அதையெல்லாம் தனியா பிரிக்கலாமே ட்ரை பண்ணி பாத்திருக்கான். ஆனா இவனால முடியல. இதுக்கடையில ஹீரோன் கிட்ட பேசியே சாகடிக்கிறான். கட் பண்ணா நேரம் போக போக அந்த இடமே இருட்ட ஆரம்பிக்குது. அப்பதான் சந்தேகத்துல ஹீரோவும் கேட்பான், அம்மா நீ ஏன் இப்ப பாரு தனிமையிலே இருக்க? உனக்கு நண்பர்கள்னு யாருமே கிடையாதா? ஆமா, சின்ன வயசுல இருந்தே நான் பார்த்த விஷயங்கள் ஒன்னே ஒண்ணு. அடிக்கடி எங்க அண்ணன் தற்காப்பு கலை எல்லாம் பயிற்சி பண்ணிட்டு இருப்பான். சொல்ல போனா அது ஒன்ன பார்த்து மட்டும்தான் நான் இவ்வளவு பெரிய வீராங்கனையா மாறி இருக்கேன். கண்டிப்பா உங்க அண்ணனுக்கு இதெல்லாம் பாக்குற வாய்ப்பு கிடைச்சிருந்தா பெருமைப்பட்டிருப்பாரு. இப்படி எல்லாம் சொன்னதுமே ஹீரோனுக்கும் ரொம்ப கஷ்டமா இருக்கு. அப்பதான் சந்தேகத்துல ஹீரோவும் கேட்பான், ஆமா நீ பிடிக்க வந்த கிளாஸ் அண்ட் வெறுக்கா அவங்க ஏன் இந்த குறிப்பிட்ட மந்திரக்கையை தேடி வந்தாங்க? இங்கதான் ஹீரோயின் ஒரு கதையை சொல்ல ஆரம்பிக்கிறா. ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி ராணியை கொல்ல பார்த்த குற்றத்துக்காக வெறுக்காவை கைது பண்ணி சிறையில் அடைச்சாங்க. ஆனா தப்பிச்சு போன கிளாஸ் அடுத்த கொஞ்ச நாளைக்கு அப்புறமா சிறைக்குள்ள இருந்த தன்னோட தங்கச்சியை காப்பாத்தினா. கேக்குறதுக்கு வேணா இது ரொம்ப ஈஸியா இருக்கலாம், ஆனா உண்மையை சொல்ல போனா வெறுக்கா சரியா 15 வருஷம் சிறைக்குள்ளேயே மாட்டி இருந்தா. அந்த ஒரு காரணத்தாலேயே இங்கிலாந்து அழிக்கிறதுக்காக அவ ஒரு மிகப்பெரிய சக்தியை தேடி வந்தா. அதுதான் இங்க இருக்க மந்திர கிளவுஸ். அது மட்டும் இல்ல, என்னோட கணிப்பு சரியா இருந்தா கண்டிப்பா அவகிட்ட இன்னொரு திட்டம் இருக்கணும். முடிஞ்ச வரைக்கும் நான் அவளை தடுத்தா மட்டும்தான் இங்கிலாந்தையும் என்னோட ராணியவும் காப்பாத்த முடியும். இந்த மாதிரி நடந்த எல்லாத்தையுமே ஒரு கதையா சொல்லி முடிச்சுட்டு இவங்களும் அந்த கிளாஸ் அண்ட் வெறுக்கா கடந்து போன தீப்பிழம்போட ஆறு கிட்ட வந்துட்டாங்க. ஆனா ஹீரோனுக்கு இங்கதான் செம கடுப்பு. அட பாவி, ஷார்ட் கட்டுன்னு கூட்டிட்டு வந்தியே, இங்க பாரு ஆத்த கடந்து அந்த பக்கம் போறதுக்கு எந்த ஒரு பாலமும் இல்ல. அட விடுமா, கண்டிப்பா நானே ஒரு பாதையை உருவாக்கி கொடுக்கறேன்னு விளையாட்டுத்தனமா பேசிக்கிட்டே ஹீரோயின் தலையில மாட்டிருப்பா பாத்தீங்களா ஒரு கவசம், அத தெரியாதனமா பக்கத்துல இருக்க தீப்பிழம்புக்குள்ள போட்டாங்க. இவளுக்கா செம்ம கோவம். அடா பாவி, என் அண்ணன் பயன்படுத்தின கவசம் அது, முட்டாள் மாதிரி அத போய் நெருப்புல போட்டியேன்னு கழுவி ஊத்திட்டு இருக்கா. இது எல்லாமே என்னோட தப்பு. உன்னை நம்பி இவ்வளவு தூரம் கூட வந்தல்ல, அதுக்கு உன்னால என்ன பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு பண்ணிட்ட. இதுக்கு மேல நீ யாரோ நான் யாரோன்னு சொல்லிட்டு ஹீரோயின் அங்க இருந்து கிளம்பலான்னு பாப்பாங்க. ஆனா ஹீரோ பாருங்களேன், ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணு, இன்னும் எதுவுமே முடியல. தன்னோட கண்களை மூடிக்கிட்டு நான் தான் காட்டுறேன், என்னால பறக்க முடியும், நான் தான் நெருப்பு, என்னால நடக்க முடியும்னு திரும்ப அதையே சொல்லிட்டு இருக்கான். ஹீரோயினுக்கு ஒன்னும் புரியல. டே பைத்தியக்காரா, என்னடா குங்ஃபு கலையில ஏதோ லூசு கிசு பிடிச்சிருச்சா? அட அவசரப்படாத, பொறுத்திருந்த நீயே பாருன்னு சொல்லி பைப்புள்ள டக்குனு கீழே இருக்க தீப்பிழம்புக்குள்ளேயே தொப்புன்னு குதிக்கிறான். ஹீரோயினுக்கு மரண பயம். குடுகுடுன்னு ஓடி வந்து ஆத்துக்குள்ள எட்டி பார்க்க நல்ல வேலை நம்பால் இன்னும் சாகல. அங்க இருக்க தீப்பிழம்போட ஆறுகளுக்கு நடுவுல குட்டி குட்டியான பாறைகள் இருக்கு பாத்தீங்களா, அது மேல காலை வச்சு ரொம்ப அசால்ட்டாவே நம்மால் ஜம்ப் அடிச்சு ஆத்தோட இன்னொரு பக்கத்துக்கு வந்துட்டான். ஆமா நீ இதையெல்லாம் எப்படி பண்ணன்னு ஹீரோனும் கேட்பாங்க. சிரிச்சுக்கிட்டே ஹீரோவும், என்ன இதுதான் குங்ஃபு, உன்னோட மனசையும் உடம்பையும் ஒரு நிலையா வச்சுக்கணும், அப்படி பண்ணா உன்னால எதை வேணா சாதிக்க முடியும். சரி பேசி நேரத்தை வீணாக்க வேணாம், என்கிட்ட இருக்க கயிறை தூக்கி போடுறேன், அது மேல ஏறி எப்படியாச்சும் இந்த பக்கம் வந்துருன்னு ஹீரோ சொல்லுவான். நம்மால் ஏற்கனவே தான் கயிறு மேலாம் ரொம்ப அசால்ட்டா நடப்பாளே, அதனாலயே கொஞ்சம் கொஞ்சமா நடந்து வந்துட்டு இருக்க டைம் பார்த்து முன்னாடி சீன்ல கிளாஸ் கூடயும் வெறுக்கா கூடயும் சண்டை போட்டாங்கல்ல, அந்த முதல்ல பயப்புள்ளைங்க இங்க வந்துட்டானுங்க. இருந்தாலும் ஹீரோ சும்மா கிடையாதுல்ல, கயிறையும் இறுக்கமா பிடிச்சுக்கிட்டான். கூடவே சண்டைக்கு வந்த ஆளுங்களையும் ரொம்ப அசால்ட்டா அடிக்கிறான். இந்த ஒரு சின்ன கேப்ல தட்டு மாதிரி ஹீரோயின் கயிறு மூலமா இந்த பக்கம் வந்துட்டாங்க. தங்களோட உயிரை காப்பாத்திக்க அங்க இங்கன்னு தெரிச்சு வர்றாங்க. இதுக்கிடையில அந்த தீப்பிழம்பு ஆறு இருக்கு பாத்தீங்களா, அதுக்குள்ள இந்த முதல்ல பயப்புள்ளைங்க தான் உடம்புல இருக்க இரும்பு கவசத்தையே ஏதோ ஸ்கேட் போர்டு மாதிரி மாத்தி சறுக்கி வந்துட்டு இருக்கானுங்க. அடுத்து தப்பிக்க பார்த்த ஹீரோயின் முன்னாடி ஒரு முட்டுச்சந்தை கண்டுபிடிக்கிறாங்க. ஆஹா, இதுக்கு மேல எங்கேயும் ஓட முடியாது, ரெண்டு பேரும் ஒன்னா சேர்ந்து சண்டை போட்டாதான் இவங்களை ஜெயிக்க முடியும்னு புரிஞ்சுக்கிட்டு சூப்பரா ஒரு பிளான போட்டு சண்டைக்கு வர ஒவ்வொரு ஆளையுமே அடிச்சு பறக்க விடுறாங்க. ஒரு வழியா முதல்ல பயப்புள்ளைங்க மொத்த பேரையுமே அடிச்சு துரத்தியாச்சு. அப்ப திடீர்னு என்னாச்சுன்னு தெரியல, நம்ம ஹீரோ கையில இருக்க கட்ட விரல் பிரகாசமா ஜொலிக்குது. என்ன ஏதுன்னு புரியாம சந்தேகத்துல பின்னாடி திரும்பி பார்க்கும்போது கண்ணு கெட்டுற தூரத்துல முள்ளமற்றிகளோட ஒரு சின்ன ஊர் இருக்கு. சொல்ல போனா அங்க மந்திர கிளவுஸ் வச்சு தாக்குற மாதிரி பிரகாசமான வெளிச்சம் தெரியுது. அப்படின்னா கிளவுஸுக்கும் ஹீரோ கையில இருக்க அந்த விரலுக்கும் ஏதோ ஒரு கனெக்ஷன் இருக்கு. எப்பெல்லாம் இவன் கிளவுஸுக்கு பக்கத்துல போறானோ அந்த டைம்ல வெறுக்கா மந்திர கிளவுஸோட சக்தியை பயன்படுத்தினா அதோட பிரதிபலிப்பு ஹீரோவோட கையிலயும் தெரியுங்கிற விஷயத்த ஹீரோயின் தெளிவா புரிஞ்சுக்கிட்டாங்க.
கட் பண்ணா ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னாடி அந்த முள்ளமன்றியோட ஊர்ல என்னாச்சுங்கிற விஷயத்த ஒரு சின்ன பிளாஷ்பேக்கா காட்டுறாங்க. ஆக்சுவலா இது ஒரு சாதாரண இடம் கிடையாது, வரலாற்று சம்பவங்களை சேகரிச்சு வைக்கக்கூடிய இடம். வழக்கம் போல அதே மாதிரியே ராபின்னு ஒரு குட்டி பையன் தன்னோட வேலையெல்லாம் பாத்துட்டு இருப்பான். அப்ப சடனா பக்கத்துல யாரோ பேசக்கூடிய சத்தம். என்ன ஏதுன்னு எட்டி பார்க்கும்போது இவங்க சேகரிச்சு வச்சிருக்க வரலாற்று சுவடுகள் இருக்கு பாத்தீங்களா, அதை இந்த கிளாஸும் வெறுக்காவும் திருட்டுத்தனமா எடுத்துட்டாங்க. இந்த விஷயத்த குட்டி பையன் கவனிக்கிறான். ஆனா இருந்தாலும் கூட தான் உயிருக்கு ஆபத்து வருமோன்னு பயந்துகிட்டு பைபிள்ல வாயவே திறக்காம கமுக்கமா இருக்காங்க. அடுத்து என்ன, வெறுக்காவுக்கு தேடி வந்தது கிடைச்ச காரணத்தால மறுபடியும் தான் கையில இருக்க மந்திர கிளவுஸ வச்சு அந்த முள்ளமன்றிகளோட ஊரையே அடிச்சு நொறுக்கிற மாதிரி காட்டியிருப்பாங்க. அந்த வெளிச்சத்தை தான் நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் தூரத்துல இருந்து கவனிச்சிருப்பாங்க. சோ இப்ப அப்படியே பிளாஷ்பேக்கும் கட்டாக இப்ப பிரசன்ட்ல ஹீரோயின் நேரா அந்த முள்ளமன்றியோட ஊருக்கு வந்து பார்த்தா அந்த இடம் ஃபுல்லாவே கருங்கம்னு அடிச்சு உடைக்கப்பட்டிருக்கு. உடனே ஊர் தலைவரை கூப்பிட்டு, நாங்க இந்த இடத்துல கிளாஸ் அண்ட் வெறுக்கான ஒரு 2 பேரை தேடி வந்தோம், அவங்க மிகப்பெரிய திருட்டு பயப்பிள்ளைங்க, அது மட்டும் இல்லாம அவங்க தான் இந்த கிராமத்தையும் அடிச்சு நொறுக்கி இருக்கணும். பதிலுக்கு ஊர் தலைவரும், தம்பி குற்றவாளியை நாங்க பிடிச்சாச்சு, நீங்க வாங்க நாங்க உங்களுக்கு காட்டுறோம்னு சொல்லிட்டு நேரா சிறைச்சாலைக்கு வந்து பார்த்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது இவங்க பிடிச்சு வச்சிருக்கிறது கிளாஸும் வெறுக்காவும் கிடையாது. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பார்த்தோம்ல குட்டி பையன் ராபி, அவனைத்தான் குண்டுக்குள்ள போட்டிருக்கானுங்க. யோ, நாங்க தேடி வந்த குற்றவாளி இவன் கிடையாது, நீங்க வேற ஆள மாத்தி பிடிச்சு வச்சிருக்கீங்க. அட ஏன் தம்பி நீங்க வேற, இந்த ராபி மேல எக்கச்சக்கமான குற்றச்சாட்டு இருக்கு. சொல்ல போனா இதுக்கு முன்னாடியே 2-3 தடவை வெடிய வச்சு விட்டு ஊரை குளித்து விட்டான்பா. அப்ப உடனே ராபிய பாருங்களேன், எனக்கு வெடினா என்னன்னே தெரியலங்கிறான். அடுத்த கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா வந்த ஊர் தலைவரும் மத்தாளுங்களும் அங்க இருந்து கிளம்பிட்டாங்க. அப்பதான் ஹீரோவும் ஹீரோனும் கேட்பாங்க, உண்மையாவே நீதான் இந்த தப்புகளை பண்ணியா இல்ல வேற யாராவதா? ஆரம்பத்துல அமைதியா இருக்க ராபியும், இல்ல நான் 2 பேரை பார்த்தேன், அதுல ஒருத்தரோட கையில மந்திர கிளவுஸ் பிரகாசமா ஜொலிச்சுது. ஹீரோயினுக்கு தெளிவா புரியுது, அப்படின்னா வந்தது கிளாஸும் வெறுக்காவும் தான். டே தம்பி, ரொம்ப நல்லதா போச்சு. இந்த இடத்துல அவங்க எதை தேடி வந்தாங்க, எந்த வரலாற்று சுவடுகளை எடுத்துட்டு போனாங்க? சிரிச்சுக்கிட்டே ராபியும், நீங்க கேக்குற எல்லாத்துக்குமே என்கிட்ட பதில் இருக்கு, ஆனா முதல்ல என்ன நீங்க இந்த சிறையை விட்டு காப்பாத்தினா மட்டும்தான் நான் அதுக்கான பதில சொல்லுவேன். அதுவும் ரொம்ப நேரம்லாம் வெயிட் பண்ண முடியாது. இன்னைக்கு நைட்டே ராஜாவோட மெய்காப்பாளர்கள் இங்க வருவாங்க, அதுக்குள்ள நீங்க என்ன காப்பாத்தி ஆகணும். தப்பிச்சு போன குற்றவாளியை கண்டுபிடிக்கிறது மட்டும்தான் இப்போதைக்கு இருக்க ஒரே ஒரு வழி. சோ அந்த ஒரு காரணத்தாலேயே ராபியோட பேச்சை கேட்டு நைட்டு எல்லாருமே தூங்குனதுக்கு அப்புறமா ஹீரோயின் மட்டும் கொஞ்சம் கொஞ்சமா சிறைச்சாலைக்குள்ள வராங்க. அசந்த நேரம் பார்த்து கூண்டுக்குள்ள இருக்க ராபியை தூக்கிட்டு எஸ்கேப் ஆகலான்னு பார்த்தா சடனா அதே டைம்ல ராஜாவோட மேய்காப்பாளர்கள் கிட்ட ஹீரோ வசமா மாட்டிக்கிட்டான். அடுத்து என்ன, நம்ம ஆளுங்களுக்கும் பாடி கார்ட்ஸ்க்கும் சம ஃபைட். ஆரம்பத்துல ஹீரோவுக்கு சண்டை போறதுக்கான மைண்டே இல்ல, ஏன்னா ராஜாவுக்கு ஏற்கனவே ஹீரோ மேல தப்பான அபிப்பிராயம் இருக்கு. அப்படி பார்க்கும்போது மறுபடியும் சோல்ஜர் கூட சண்டை போட்டா என்ன ஆகும்? ஹீரோ ஒரு கெட்டவன், அவன் ஒரு மனசாட்சியே இல்லாத கொடூரன்னு இல்லாத பொல்லாத பழிகளை போட்டு ஹீரோவையும் குற்றவாளி மாதிரி பாப்பாங்க. அதனாலேயே சண்டை போடலாமா வேணாமான்னு இவனுக்குள்ளேயே குழப்பம். சரி, ஹீரோனுக்கு என்னாச்சுன்னு பார்க்கும்போது ஒட்டுமொத்த சோல்ஜர் கூடயும் இவ தனியாலா மோதிட்டு இருக்கா. அதுல தெரியாதனமா கையில இருந்த கத்தி கீழே விழ அவ்வளவுதான். சோல்ஜர்ஸ் எல்லாம் அவளை பிடிக்கிறதுக்காக பக்கத்துல போயிட்டாங்க. இத கண்ணுக்கு நேரா பார்த்த அடுத்த நிமிஷமே இவ்வளவு நேரமா அமைதியா இருந்த ஹீரோ டக்குன்னு சூறாவளியா உள்ள பூந்து சண்டைக்கு வந்த மொத்த பேரையும் அடிச்சு பறக்க விட்டுட்டான். அதுக்கப்புறம் என்ன, கோண்டுக்குள்ள இருந்த ராபியை காப்பாத்திட்டு எப்படியோ பக்கத்துல இருக்க காட்டுக்குள்ள தப்பிச்சு வந்துட்டாங்க. ஏ தம்பி, கஷ்டப்பட்டு உன்னை காப்பாத்திருக்கோண்டா, இப்பயாச்சும் உண்மையை சொல்லு, அந்த கிளாஸும் வெறுக்காவும் எதை தேடி வந்தாங்க, எதை எடுத்துட்டு போனாங்க? பதிலுக்கு ராபியும் ஒரு கதையை சொல்ல ஆரம்பிக்கிறான். பழங்காலத்துல நீங்க நினைக்கிறத விட இந்த உலகம் ரொம்ப பெருசு. அந்த இடத்தோட பேரு பாங்கேயா. குறிப்பிட்ட ஒரு சில மக்களுக்கு மட்டும் நினைச்சே பார்க்க முடியாத அதிபயங்கர சக்திகள் இருந்துச்சு. அதுல பாதி பேர் கெட்டவங்களானாங்க. அப்பதான் ஒரு சில குறிப்பிட்ட மக்கள் மட்டும் அந்த கெட்டவங்களை அழிக்கிறதுக்காக சக்தி வாய்ந்த 4 ஆயுதங்களை உருவாக்குனாங்க. ஒன்னு தலைக்கவசம், 2வது வெறுக்காவும் கிளாஸும் கையில வச்சிருப்பாங்கல்ல ஒரு மந்திர கிளவுஸ் அது, 3வது நெருப்போட சக்தியை கொண்ட மந்திர சாட்டை, 4வது ஒருத்தரோட ஆன்மாக்களை உரியக்கூடிய மந்திர வளையம். இந்த ஆயுதங்களை வச்சு எதிரிகள் எல்லாத்தையுமே அழிச்சாங்க. ஆனா காலப்போக்குல ஆயுதத்தோட பவரால பாங்கேயாங்கிற இடமே துண்டு துண்டா உடைக்கப்பட்டுச்சு. சொல்ல போனா அதுக்கப்புறம் தான் சைனா, ஜப்பான், இங்கிலாந்து எல்லாம் உருவாச்சு. அப்பதான் ஆயுதங்களை உருவாக்கின 4 பேருமே முடிவுக்கு வந்தாங்க. இதுக்கு மேலேயும் வேற ஒரு தீய கைக்குள்ள இந்த ஆயுதம் மாட்டுச்சுன்னா கண்டிப்பா உலகம் மிகப்பெரிய ஆபத்தை எதிர்கொள்ளுன்னு புரிஞ்சுக்கிட்டு அதை மறைச்சு வச்சாங்க. சொல்ல போனா வெறுக்காவும் கிளாஸும் எடுத்துட்டு போனது மந்திர ஆயுதங்கள் உண்மையாவே இந்த உலகத்துல இருந்துச்சா இல்லையாங்கிறத பத்தின ஒரு சின்ன தகவல் மட்டும்தான். சடனா ஹீரோவுக்கு ராபி சொன்ன விஷயத்துல டவுட். டேய், நீ அந்த நெருப்பு சாட்டையை பத்தி பேசினல்ல, ஆக்சுவலா அதை நான் ஒரு புக்ல படிச்சிருக்கேன். ஹீரோயினுக்கு செம கோபம். டேய், நான் ஆயுதத்தை பத்தி பேசிட்டு இருக்கேன், நீ என்னடா கதையில அதை படிச்சேன்னு சொல்லிட்டு இருக்க? இந்த மாதிரி 2 பேருமே ஆர்கியூ பண்ணிட்டு இருக்க நேரம் பார்த்து ராபிய பாருங்களேன், திருட்டுத்தனமா பட்டாசு தூக்கிட்டு வந்து நடு காட்டுல கொளுத்தி விட்டாங்க. இத பார்த்ததுமே 2 பேருக்கும் தூக்கி வாரி போடுது. அடா பாவி, பட்டாசுனா என்னன்னே தெரியாதுன்னு சொன்ன, அதெல்லாம் சும்மா உள்ளலாய்க்கு, எனக்கு பட்டாசுனா ரொம்ப பிடிக்கும்னு பைபிள்ல கெக்கா பக்கன்னு சிரிக்கிறான். இதுக்கடையில வெடியோட வெளிச்சத்தை ஃபாலோ பண்ணிட்டு ராஜாவுக்கு கீழே வேலை பார்க்கக்கூடிய சோல்ஜர்ஸ் எல்லாம் இங்க வந்துட்டாங்க. ஆளவராசாமின்னு ஹீரோயின் அந்த இடத்தை விட்டு எஸ்கேப் ஆக ராபி மட்டும் இப்ப அவங்க கிட்ட மாட்டிக்கிட்டான். கட் பண்ணா காலையில விடியுது. ஹீரோவை துரத்தி வந்த காவலர்கள் இப்ப நேரா இந்த நாட்டோட ராஜாவை பார்க்க வந்திருக்காங்க. தலைவரே, ஒரு தப்பு நடந்து போயிடுச்சு. நேத்து முள்ளமன்றியோட ஊரை எரிச்சதுக்காக ராபின்னு சொல்லி ஒரு குற்றவாளியை கைது பண்ணி இங்க கூட்டிட்டு வரதுக்காக நானும் என் ஆளுங்களும் போனோம். அப்ப எதிர்பாராத விதமா டிராகன் மாஸ்டர், அதாவது ஹீரோ இருக்கான்ல, அவன் உள்ள போந்து கைதியை காப்பாத்திட்டு எங்க கிட்ட
கிட்ட இருந்து தப்பிச்சு போயிட்டான். இருந்தாலும் எப்படியோ ராபிய பிடிச்சாச்சு. ஆனா அந்த ஹீரோ மட்டும் மறுபடியும் தப்பிச்சு போயிட்டான். ராஜாவுக்கு இதெல்லாம் கேட்டு சம கோபம். நாளுக்கு நாள் ஹீரோவோட ஆட்டம் ரொம்ப அதிகமா தான் போயிட்டு இருக்கு. இனிமே உங்களை நம்பி வேலைக்கு ஆகாது. தடை செய்யப்பட்ட படைகளை நான் இருக்கிறேன்னு சொல்லிட்டு நம்ம ஊர்ல பாம்பும் ஓனானும் கலந்த மாதிரி பாம்பு ராணினோட சொல்லுவோம் பாத்தீங்களா, அந்த மாதிரி ஒரு மிருகத்தை கொண்டு வந்து முன்னாடி நிறுத்துறானுங்க. அப்ப அந்த கூட்டத்தோட தலைமை லைட்டா எச்சிய துப்புன அடுத்த நிமிஷமே தரையில ஏதோ ஆசிட ஊத்துற மாதிரி ஓட்டையே விழுந்துருச்சுப்பா. அரசே நீங்க எதுக்கும் பயப்பட தேவையில்லை. அந்த ஹீரோவை கைது பண்ணி நாங்க தூக்கிட்டு வரோம்னு சொல்லிட்டு இவங்க ஒரு பக்கமா இந்த இடத்த விட்டு கிளம்புறாங்க. இனிமே இந்த பயபலங்களை ரவுடி குரூப்னு மைண்ட்ல வச்சுக்கலாம். அடுத்து இது எதுவுமே தெரியாத ஹீரோ ஹீரோயின் வழக்கம் போல கிளாஸையும் வெறுக்காவையும் தேடி போயிட்டு இருப்பாங்க. உடனே ஹீரோ பாருங்களேன் தாங்கிட்ட இருக்க கதை புக்க காட்டி, நான் உங்ககிட்ட சொன்னல நெருப்பு சாட்டையை பத்தி இந்த கதையோட ஆத்தர் நிறைய விஷயங்கள் எழுதிருக்காரு. அதோட எண்டிங்ல பாரு, உலகமே 4 துண்டுகளா உடைக்கப்பட்டதுக்கு அப்புறமா மந்திர சாட்டை மிகப்பெரிய ஆபத்துன்னு புரிஞ்சுக்கிட்டு சிட்டி ஆஃப் சீக்ரெட்ல மறைச்சு வச்சாங்களாம். ஆனா இப்ப அந்த இடம் எங்க இருக்குன்னு யாருக்கும் தெரியாது. இதுக்கடையில என்னதான் ஹீரோ சொல்லக்கூடிய கதைகளை கேட்டாலும் கூட ஹீரோயினுக்கு பெருசா நம்பிக்கை இல்ல. ஏன்னா அது வெறும் சின்ன பிள்ளைங்க படிக்கக்கூடிய கதை புத்தகம் மட்டும்தான். உடனே ஹீரோவும், நீ நினைச்சிட்டு இருக்கல இந்த ஆத்தர் வெறும் கதைகளை மட்டும்தான் எழுதிட்டு இருக்காருன்னு. அவரு எழுதிட்டு இருக்க எல்லா கதைகளுமே உண்மை சம்பவத்தை தழுவி எடுக்கப்பட்டது. இப்ப உனக்கும் எனக்கும் இருக்க ஒரே ஒரு வழி, இந்த புத்தகத்தை எழுதின ஆத்தர் அவரை தேடி கண்டுபிடிச்சு விசாரிச்சா மட்டும்தான் நெருப்பு சாட்டை எங்க மறைக்கப்பட்டிருக்குங்கிற விஷயம் கூட நமக்கு தெரிய வரும். இந்த பாரு, நீ எதுக்கு யோசிக்கிறேன்னு எனக்கு தெளிவா தெரியுது. ஒருவேளை நமக்கு மந்திர சாட்டை கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகமா இருந்தா என்ன பண்றது? ஹீரோ சொல்லக்கூடிய விஷயமும் ஓரளவுக்கு சரியில்லையா? சோ அதனால ஹீரோ இன்னும் சம்மதிக்கிறாங்க. அப்ப நடந்து போற வழியில ஒரு ஆளு வண்டியை இழுக்க முடியாம ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்காரு. அப்ப நம்ம ஹீரோ தான் கொஞ்சமா ஹெல்ப் பண்ணி அந்த வண்டியை நகர்த்தி கொடுக்குறான். அடுத்த கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா நடந்து நடந்து ஒரு சின்ன கிராமத்துக்கு வந்திருக்காங்க. ஆக்சுவலா இங்கதான் நம்ம ஹீரோ தேடி வந்த அந்த ஆத்தரோட வீடும் இருக்கு. உள்ள போய் விசாரிக்கலாம்னு பார்த்தா வாசல் கதவுலயே ஹீரோ தேடப்படும் குற்றவாளின்னு நோட்டீஸ் அடிச்சு ஒட்டிருக்கானுங்க. டே ராசா, பார்த்தல்ல எந்த பக்கம் திரும்பினாலும் உனக்கு ஆப்பு காத்திருக்கு. சோ இங்கேயே பாதுகாப்பாரு. நான் மட்டும் உள்ள போய் விசாரிச்சுட்டு வரேன்னு இவன் மட்டும் தனியா போயிட்டா. இருந்தாலும் ஹீரோக்குள்ள இருக்க ஆர்வம் ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்கு. ஏன்னா இவனுக்கு அந்த கதை புக்கு ரொம்ப பிடிக்கும்ன்றப்ப அந்த ஆத்தரை இவனுக்கு எவ்வளவு பிடிக்கும். அதனாலயே எப்படியாச்சும் அந்த மனுஷனை பார்க்கணும் பேசணும்னு பயப்புள்ள திருட்டுத்தனமா உள்ள வந்துட்டாங்க. ஆனா தேடி வந்த ஆளோட வீடு பூட்டி இருக்கு. சந்தேகத்துல ஹீரோ ஹீரோயின் நேரா வீட்டுக்குள்ள ஏறி குதிச்சு பார்க்கும்போது ஹீரோ கையில வச்சிருக்க கதை புக் இருக்கு பாத்தீங்களா, அதோட எண்டிங் பார்ட்ட இங்கதான் அரையும் குறையுமா எழுதி வச்சிருக்காங்க. சரி அதை எடுத்து படிக்கலாமேன்னு பக்கத்துல போகும்போது அந்த ஆத்தரோட பையன் உள்ள வந்துட்டாங்க. டேய் திருட்டு பசங்களா, ஒழுங்கா என் வீட்டை விட்டு வெளியில போறீங்களா இல்ல அம்பா விட்டு 2 பேரையும் கொல்லவா? டே தம்பி அவசரப்படாத, இந்த உலகமே ஆபத்துல இருக்கு. சொல்ல போனா கிளாசன் வெறுக்கான்னு சொல்லி 2 பேரு மறைக்கப்பட்ட மந்திர சாட்டையை தேடிட்டு இருக்காங்க. ஆனா இப்ப அத பத்தி தெரிஞ்ச ஒரே ஒரு ஆளு உங்க அப்பா மட்டும்தான். அவரோட புத்தகத்தை படிச்சா மட்டும்தான் எங்களால உண்மையை கண்டுபிடிக்க முடியும். பதிலுக்கு அந்த பையனை பாருங்களேன், நீங்க தப்பான இடத்துக்கு விட்டீங்க. எங்க அப்பா இறந்து போய் ரொம்ப வருஷங்கள் ஆயிடுச்சு. அது மட்டும் இல்ல, சின்ன வயசுல இருந்து நானும் அவரும் எப்பயுமே எழுதப்பட்ட புத்தகத்தை ஒன்னாதான் படிப்போம். இருந்தாலும் இதுக்கப்புறமா கண்டிப்பா அதெல்லாம் முடியாது. ஏன்னா எங்க அப்பா இறந்து போனப்ப கடைசியா எழுதி வச்ச புத்தகமே அதான். அவர் இல்லாம நானும் அந்த புத்தகத்தை படிக்க மாட்டேன். சோ யாரும் அதை தொடக்கூடாது, ஒழுங்கா அந்த இடத்த விட்டு போயிடுங்க. உடனே ஹீரோயினும் தான் கையில இருக்க கத்திய முன்னாடி வச்சுட்டு, பார்த்தல இது என் அண்ணனுக்கு சொந்தமானது. அவன் இறந்து போனதுக்கு அப்புறமா அவனோட கல்லறையில வைக்கணும்னு ஆசைப்பட்டாங்க. ஆனா இப்ப அது என்னோட கையில இருக்கு. ஏன் தெரியுமா? அப்பாவி மக்களை காப்பாத்துறதுக்காக. அதே மாதிரிதான் உங்க அப்பா எழுதி வச்ச புத்தகத்தால நீ மனசு வச்சா உலகத்தையே காப்பாத்த முடியும். இந்த மாதிரிலாம் சொன்னதுமே முடியாது முடியாதுன்னு சண்டை போட்ட ஆத்தர் பையனு இப்ப சரி நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன்னு சம்மதிக்கிறான். அதுக்கப்புறமா எழுதி வச்ச கடைசி புத்தகத்தை படிச்சு பார்க்கும்போது இவங்க தேடி வந்த நெருப்பு சாட்டை அது சிட்டி ஆஃப் சீக்ரெட்னு சொல்லி ஒரு ரகசியமான இடத்துல பாதுகாக்கப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்ல, அந்த இடத்துக்கு போறதுக்கான மேப்ப கூட இந்த ஆத்தர் ஏற்கனவே வரைஞ்சு வச்சிருக்காரு. இந்த மேப்பை நீங்களே வச்சுக்கோங்க. ஹீரோ ஹீரோனுக்கு இதெல்லாம் பார்த்து அவ்வளவு சந்தோஷம். அதுக்கப்புறமா அந்த ஆத்தர் பையனுக்கு டாட்டா சொல்லிட்டு மேப்பை ஃபாலோ பண்ணிக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சமா அந்த சிட்டி ஆஃப் சீக்ரெட்டுக்கு போலாம்னு பார்த்தா வழியிலேயே அந்த ராஜா அனுப்பி வச்ச ரவுடி பைபிள்ங்க இங்க விட்டானுங்க. அடுத்து என்ன, 2 குரூப்புக்கு இடையில செம்ம ஃபைட். அப்ப இந்த ரவுடி கூட்டத்துல ஒருத்தன் வாளை வச்சு அடிப்பான் பாருங்க. ஹீரோயின் பறந்து போய் செவுத்துலயே டாம் முன்னிடிப்பா. அது மட்டும் இல்ல, கூடவே நிறைய ஆசிட்ட வாய் வழியா துப்பிட்டே இருக்கானுங்க. அதுல கொஞ்சம் ஒரு குட்டி பொண்ணு மேல விழுற மாதிரி போயிடும். நல்ல வேலை ஹீரோயின் தான் இரும்பு கவசம் எல்லாம் போட்டிருப்பா இல்லையா, சோ அதை பயன்படுத்தி ஓரளவுக்கு குழந்தைய காப்பாத்திட்டா. இனிமே இந்த பொண்ணை ஜோன்னு மைண்ட்ல வச்சுக்கலாம். கவசத்துல ஆசிட் பட்டதால வழியில கதறிக்கிட்டு இருக்கா. இந்த சின்ன கேப்ல ரவுடி பைபிள்ங்க ஹீரோவையும் ஹீரோயினையும் மட்டையாக்கியாச்சு. அதுக்கப்புறம் என்ன, தேடப்படும் குற்றவாளி ஹீரோ மட்டும்தான். சோ அதனால வந்த ரவுடி பையலுங்க ஹீரோவை குண்டுக்குள்ள தூக்கி போட்டுட்டு அந்த இடத்த விட்டு கொஞ்சம் கொஞ்சமா கிளம்புறாங்க. அப்ப நம்ம ஹீரோ எதிர்பார்ப்பான் ஹீரோயின் தன்னை காப்பாத்த வருவா, தனக்காக சண்டை போடுவான்னு. ஆனா அந்த மாதிரி எதுவுமே நடக்கல. ஏன்னா இவளுக்கே நல்லா தெரியும் இவங்க கூட சண்டை போட்டு கண்டிப்பா ஹீரோவை காப்பாத்த முடியாதுன்னு. வேற வழியே இல்லாம தோல்வியை ஒத்துக்கிட்டு என்ன மன்னிச்சிருன்னு சொல்லிட்டு கிளாஸ் அண்ட் வெறுக்காவை தேடி இவ ஒரு பக்கமா கிளம்புறா. இப்ப அப்படியே கட் பண்ணா காலையில விடையுது. ஹீரோயின் தன்னை விட்டு தனியா போயிட்டாலேன்னு நம்ம ஆளுக்கு எக்கச்சக்கமான வருத்தம். சடனா என்னாச்சுன்னு தெரியல, எங்க இருந்த ஒரு ஆயுதம் பறந்து வந்து ரவுடி பசங்கள ஒருத்த மண்டையிலேயே டம்முன்னு அடிக்கும். கூண்டுக்குள்ள இருக்க ஹீரோவுக்கு ஹீரோயின் தான் தன்னை காப்பாத்த வந்திருக்கா போலன்னு அவ்வளவு சந்தோஷம். ஆனா உண்மையை சொல்ல போனா வந்தது ஹீரோயின் கிடையாது, காப்ளின்னு கொம்பு வச்ச ஒரு மான். மீதி இருக்க ரவுடி பசங்களையும் ரொம்ப அசால்ட்டா அடிச்சு போட்டுட்டு கொஞ்சம் கொஞ்சமா ஹீரோவுக்கு பக்கத்துல வந்துகிட்டு இருப்பான். ஆஹா, இவன் நம்மள காப்பாத்த வரல, கண்டிப்பா கதையை முடிச்சு விட்டுருவான் போலன்னு புரிஞ்சுக்கிட்டு
தெரிஞ்சுக்கிட்டு இவனை ஒரு கூண்டுக்குள்ள அடைச்சு அத ஒரு வண்டி மேல வச்சிருப்பானுங்க. சோ அந்த வண்டியவே சர்க்கிள் பகுதிக்கு தள்ளி விட்டு காப்ளினை விட்டு ரொம்ப தூரம் எஸ்கேப் ஆகி வந்துட்டாங்க. கூடவே முன்னாடி ஒரு பெரிய பள்ளம் தொப்புன்னு விழுவான் பாருங்க. இரும்பு கூண்டே சுக்குனரா உடஞ்சு பைபிள்ல எப்படியோ பாதுகாப்பா வெளியில வந்துட்டான். அடுத்து என்ன தப்பிச்சா போதுன்னு தலைக்கால் புரியாம அந்த இடத்த விட்டு தெரிச்சு ஓடிட்டான். அடுத்து இதே டைம்ல ஹீரோவை விட்டுட்டு வந்து மிகப்பெரிய தப்பு பண்ணிட்டோம்னு உள்ளுக்குள்ள ஒரு குற்ற உணர்ச்சி. அப்பதான் கவனிக்கிறா இவளுக்கு பின்னாடி யாரோ வர மாதிரியே ஒரு சின்ன சவுண்ட் கேக்குது. சடனா கத்தி எடுத்து டக்குன்னு மூஞ்சுக்கு நேரா நீட்ட யாருன்னு பார்த்தா அது அந்த குட்டி பொண்ணு ஜோ. அட நான் தான் உன் மேல ஆசிட்டே படாம உன்னை காப்பாத்திட்டேனே, அப்புறம் இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? அக்கா என் உயிரை காப்பாத்திருக்கீங்கல்ல, சோ உங்க உயிரை நான் காப்பாத்துவேன். அது வரைக்கும் நான் உங்க கூடவே தான் இருப்பேன். அது மட்டும் இல்லாம சண்டை போடும்போது முக்கியமான ஒண்ணு விட்டுட்டு வந்துட்டீங்க, முதல்ல இத பிடிங்கன்னு கையில ஒரு பேப்பர் நிட்ட எடுத்து பார்த்தா அது அந்த சிட்டி ஆஃப் சீக்ரெட்டுக்கு போறதுக்கான மேப். இந்த இடத்துல கட் பண்ணா அடுத்து கிளாஸ் அண்ட் வெரூக்காவை காட்டுறாங்க. 4 மந்திர ஆயுதங்களை பத்தின ஒரு சின்ன தடயத்தை மட்டும் தூக்கிட்டு போயிருப்பாங்க இல்லையா, அந்த வரலாற்று சுவடுகள்ல நெருப்பு சாட்ட ஒரு பாலைவனத்துக்கு நடுவுல மறைக்கப்பட்டிருக்குன்னு போட்டிருக்கு. ஆனா அது எந்த இடம்னு அக்யூரேட்டா சொல்லல. அதனாலயே சிட்டி ஆஃப் சீக்ரெட்டை தேடி இவங்க ஒரு பக்கமா பாலைவனத்துல சுத்திட்டு இருக்காங்க. சரி இங்கதான் எப்படின்னு பார்த்தா இன்னொரு பக்கத்துல தப்பிச்சு வந்த ஹீரோ காட்டு வழியா போயிட்டு இருப்பா இல்லையா, அப்ப அந்த ரவுடி கூட்டத்திலேயே ஜாக்கெட் ஒருத்தனை பார்த்தோம் இல்லையா, அவன் நம்ம ஹீரோவை வளைச்சு பிடிக்கிறான். எப்பாடி டிராகன் மாஸ்டர், நான் உன்னை தப்பிக்க விட்டுட்டேன்னு சொல்லி என் ஆளுங்க என் மேல செம்ம கோவத்துல இருக்காங்க. அதனால நான் எங்க போறது யாரு வீட்டுல தங்குறதுன்னு எந்த ஐடியாவும் இல்ல. தயவு செஞ்சு என்ன உன் ஃப்ரெண்டா ஏத்துக்கிறியா? நீ கேக்குற எல்லாத்தையுமே நான் பண்றேன். ஜாக்க பாக்கும்போது ஹீரோவுக்கும் பாவமா இருக்கு. சரி நீயும் என் கூட வரலாம், ஆனா ஒரு கண்டிஷன், மறுபடியும் நீ தப்பு பண்ண கூடாது. சேச்சா அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லன்னு சொல்லிட்டு ஹீரோவை தோல் மேல தூக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சமா ஜாக்கும் இந்த இடத்த விட்டு கிளம்புறான். அப்பதான் கவனிக்கிறாங்க முன்னாடி ஒரு பாலைவனம் தெரியுது. அதுக்கு நடுவுலயே ஒரு சின்ன கிராமமும் இருக்கு. எப்பாடே நைட்டு ஃபுல்லா பயணம் பண்ணி நான் ரொம்ப டயர்ட் ஆயிட்டேன், முதல்ல சாப்பாடு தேடி அங்க போலான்னு சொல்லிட்டு ஹீரோவும் ஜாக்கும் கிராமத்துக்கு வராங்க. இதே மாதிரிதான் நம்ம ஹீரோயினும் ஜோவை கூட்டிக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சமா அதே கிராமத்துக்கு வந்துட்டு இருக்கா. அதுக்கப்புறமா ஹீரோவும் ஜாக்கும் கிடைக்கிற நூடுல்ஸ் சாப்பாடுன்னு எல்லாத்தையுமே வெளுத்து கட்டிட்டு இருப்பானுங்க. அப்பாடா வயிறு ஃபுல்லா ஆயிடுச்சு, சரி வா சீக்கிரமே இந்த இடத்த விட்டு கிளம்பலான்னு சொல்லி ஹீரோவும் நடந்து போலாமேன்னு பார்த்தா இவனோட கையை சங்கிலியால கட்டப்பட்டிருக்கு. திரும்பி பார்த்தா வேற ஜாக்கு வில்லத்தனமா சிரிக்கிறான். என்னப்பா டிராகன் மாஸ்டர், என் ஆளுங்க கிட்ட இருந்து நீ தப்பிச்சிருக்கலாம், ஆனா என் கிட்ட இருந்து இல்ல. உன் கூட இவ்வளவு நேரமா நல்ல விதமா பேசி கடைசியில பார்த்தல உன்னையே ஏமாத்தி என் கையில விழ வச்சுட்டேன். அடங்கொப்ப மவன என்ன கடுப்பேத்திடல, இன்னைக்கு உன்னை சும்மா விட மாட்டேன்னு கட்டி இருக்க அந்த வண்டியவே கொத்தா புடிச்சு ஓங்கி ஒரு அட்டி. ஜாக்கு பறந்து போய் தொப்புன்னு விழுறான். அப்பதான் ஹீரோ ஒரு விஷயத்த கவனிக்கிறான். இவங்க தேடி வந்த கிளாஸ் அண்ட் வெரூக்காவும் இதே கிராமத்துக்குள்ளதான் இருக்காங்க. உடனே அவங்கள எப்படியாச்சும் பிடிக்கணும்னு ஹீரோ வண்டியோட சேர்த்து ஓடிட்டு இருக்கான். சரி இவன் தான் எப்படின்னு பார்த்தா கிராமத்துக்குள்ள வந்த ஹீரோயினும் இவங்களை பார்த்து துரத்த ஆரம்பிக்கிறான். ஒரு கிட்டத்துல அந்த வெரூக்கா பாருங்களேன் மந்திர கிளவுஸ வச்சு ஹீரோயின் அடிக்கலாமேன்னு பாப்பா. நல்ல வேலையா ஹீரோ தான் உள்ள போந்து அவளோட உயிரை காப்பாத்திருக்கான். கூடவே வெரூக்காவுக்கு 4 அடிய போட்டு அவளை கைது பண்ணலாமேன்னு பாக்கும்போது எங்க இருந்தோ கூர்மையான கத்திகள் பறந்து வந்து சரன்னு மலை மாதிரி புனிஞ்சிட்டு இருக்கு. யாரு என்னன்னு திரும்பி கூட பார்க்க முடியலங்க. அவ்வளவு ஸ்பீட்ல ஹீரோவையும் ஹீரோயினையும் கட்டி போட்டானுங்க. அப்பதான் தெரியுது வந்தது கொம்பு வச்ச காப்ளின். ஏற்கனவே நம்ம ஹீரோ தான் இவனை பார்த்து ரொம்ப பயந்து போயிருப்பால. சோ அதனாலேயே கையில கிடைக்கிற ஒரு சின்ன கத்திய வச்சு கட்டப்பட்ட கயிறையும் அவுத்துட்டு காப்ளின் கூட சண்டை போட ஆரம்பிக்கிறாங்க. யார் இவன் எதுக்காக இவங்கள ஃபாலோ பண்றான்னு எதையுமே தெளிவா காட்டல. இருந்தாலும் ஹீரோயின் காப்ளினை எப்படியோ அடிச்சு மட்டையாக்கிட்டு கூட இருக்க ஹீரோவை காப்பாத்திட்டு அந்த இடத்த விட்டு தப்பிக்கலான்னு பார்த்தா முன்னாடி ஒரு பாலைவன புயல். ஆஹா இப்ப வசமா மாட்டிக்கிட்டோமே, தப்பிக்கிறதுக்கு எந்த ஒரு வழியும் இல்லன்னு குழப்பத்துல இருப்பாங்க. பின்னாடி வேற காப்ளின் கையில வில்லம்போட ரெடியா நிக்கிறான். சோழியே முடிய போதுன்னு பாக்கும்போது பாலைவனத்துக்கு மேல இருந்தவங்க டக்குன்னு பள்ளத்துக்குள்ள விழுந்துட்டாங்க. எங்க இருக்கோன்னு புரியாம சுத்தி முத்தி பார்த்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது நம்ம ஹீரோயின் கூட குட்டி பொண்ணு ஜோ வந்தா பாத்தீங்களா, அவளோட வீடே இந்த பாலைவனத்துக்கு அடியில இருக்க சீக்கிரட்டான சுரங்கம் தான். அக்கா உங்ககிட்ட சொன்னல என் உயிரை காப்பாத்திருக்கீங்க, கண்டிப்பா நான் உங்க உயிரை காப்பாத்தாம விட மாட்டேன்னு. பாத்தீங்களா சொன்ன வாக்க காப்பாத்திட்டேன். இந்த மாதிரிலாம் பேசிக்கிட்டே ஜோ ஹீரோயினை கூட்டிக்கிட்டு பாலைவனத்தோட இன்னொரு பக்கத்துக்கு வந்துட்டாங்க. பாப்பா எங்க உயிரை காப்பாத்துறதுக்கு ரொம்ப நன்றி, ஆனா இப்ப நீ போக வேண்டிய நேரம் வந்துருச்சு, ஏன்னா உங்க அம்மா அப்பா உன்னை தேடிட்டு இருப்பாங்க. இந்த மாதிரி சொல்லி ஜோவை அந்த இடத்த விட்டு அனுப்பி வைக்கிறாங்க. அதுக்கப்புறமா ஹீரோயினும் ஹீரோவை பார்த்து என்ன மன்னிச்சிரு, காவலாளிங்க உன்னை கைது பண்ணும்போது நான் உன்னை காப்பாத்திருக்கணும், ஆனா என்ன பண்ண முடியும், எனக்கு கிளாஸ் அண்ட் வெரூக்காவை பிடிக்கணுங்கிற வெறிதான் ரொம்ப அதிகமா இருந்துச்சு. ஏன்னா என்னோட அண்ணன் என் கண்ணு முன்னாடியே அவங்க கையால கொல்லப்பட்டான். ஆரம்பத்துல ஹீரோயின் பண்ணதால ஹீரோ எவ்வளவோ வருத்தப்பட்டிருப்பான். ஆனா இருந்தாலும் கூட பரவாயில்ல விடு, ஓ இடத்துல நான் இருந்தாலும் இதே மாதிரிதான் பண்ணிருப்பேன்னு ரொம்ப பெருந்தன்மையா நடந்துப்பாங்க. சரி சரி நேரத்தை வீணாக்க வேணாம், முதல்ல சிட்டி ஆஃப் சீக்ரெட்டை தேடி கண்டுபிடிக்கலான்னு கையில மேப்போட கொஞ்சம் கொஞ்சமா பாலைவனத்துல நடக்க ஆரம்பிக்கிறாங்க. இதுக்கடையில காப்ளின பாருங்களேன், ஜோவையும் அவளோட அம்மா அப்பாவையும் கத்தி முனையில புடிச்சிட்டான். ஒழுங்கா உண்மையை சொல்லு, நீ காப்பாத்தின ஆளுங்க எந்த பக்கமா போனாங்க? பாவம் ஜோவால என்ன பண்ண முடியும், அப்பா அம்மாவோட உயிரை காப்பாத்துறதுக்காக ஒரு குட்டி பேப்பர்ல ஹீரோயின் கிட்ட இருக்க மேப்ல என்னென்ன அடையாளம்லாம் இருக்கோ அது எல்லாத்தையுமே ஒண்ணு விடாம பக்காவா வரைஞ்சு கொடுக்குறா. வில்லத்தனமா சிரிச்சுக்கிட்டு காப்ளினும் அந்த மேப்பை வாங்கிப்பான். கட் பண்ணா இன்னொரு பக்கத்துல ஹீரோயின் மேப்பை ஃபாலோ பண்ணிக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சமா பாலைவனத்துல நடந்து போறாங்க. ஆனா எந்த பக்கம் திரும்பினாலுமே அந்த இடம் பாக்குறதுக்கு ஒரே மாதிரிதான் இருக்கு. அடிக்கிற வெயிலுக்கு தண்ணி வேற தாகடிக்குது. என்ன பண்றதுன்னு புரியாம சுத்தி முத்தி பாக்கும்போது நல்ல வேலையா பாலை
பாலைவனத்துல விளையக்கூடிய கற்றாழை இருக்கு பாத்தீங்களா, அதை சாப்பிட்டு ஓரளவுக்கு தங்களுக்குள்ள இருக்க தாகத்தை தீர்த்துக்கிட்டாங்க. இதே மாதிரியே நேரம் போக போக பயணம் பண்ணி ஒரு வழியா மேப்ல இருக்க மாதிரியே ஒரு சில மலைகள் இருக்க இடத்த கண்டுபிடிச்சிட்டாங்க. அப்பாடா, ஒரு வழியா மறைக்கப்பட்ட நகரம் இந்த மலைகளுக்கு பின்னாடி தான் இருக்குன்னு சொல்லிட்டு நேரா அது மேல ஏறி பார்த்தா நினைச்ச மாதிரி அந்த இடத்துல எந்த ஒரு நகரமும் இல்ல. இருக்கிறது வெறும் குளமும் ஒரு சிலையும் மட்டும்தான். அடைச்ச, இது என்ன நம்ம கால வாரி விடுதுன்னு இவங்க ஒரு பக்கத்துல புலம்பிட்டு இருக்கே. காப்ளின் ஜோ வரைஞ்சு கொடுத்த மேப்பை ஃபாலோ பண்ணிக்கிட்டு பாலைவனத்துல வந்துட்டு இருப்பா இல்லையா, இப்ப அவனை ஃபாலோ பண்ணிக்கிட்டு கிளாஸும் வெறுக்காவும் வந்துட்டு இருக்காங்க. ஆக்சுவலா என்ன இருக்கு, நம்ம ஜோ வரைஞ்சு கொடுத்திருப்பா இல்லையா மேப், அந்த விஷயத்த ஒளிஞ்சிருந்து இவங்க 2 பேருமே பாத்திருக்காங்க. அதான் காப்ளின் கிட்ட இருந்து மேப்பை வாங்கலாம், அப்படி இல்லன்னா அவனை ஃபாலோ பண்ணிக்கிட்டே நெருப்பு சாட்டிய பாதுகாக்கிற அந்த இடத்துக்கு போலான்னு சொல்லிதான் கொஞ்சம் கொஞ்சமா பின்னாடியே வந்திருக்கானுங்க. ஆனா காப்ளினும் சும்மா கிடையாது, தன்னை ஃபாலோ பண்ணிட்டு வராங்கிற விஷயம் புரிஞ்சுக்கிட்டு அவங்க 2 பேரையுமே கத்தி முனையில பிடிக்கிறான். சடனா கிளாஸுக்கும் வெறுக்காவுக்கும் ஒரு ஐடியா, இந்த பாரு, ஆரம்பத்துல இருந்தே நீ ஹீரோனை தான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கன்னு எனக்கு ரொம்ப நல்லாவே தெரியும். அதனால நமக்குள்ள ஒரு சின்ன டீல், மேப்பை ஃபாலோ பண்ணிக்கிட்டு நாங்களும் உன் கூடயே வரோம், உனக்கு தேவையான ஹீரோயினையும் பிடிச்சு கொடுக்குறோம். ஆனா அதுக்கு பதிலா எங்களுக்கு அந்த நெருப்பு சாட்ட தேவை. ஆரம்பத்துல யோசிக்கிற காப்ளின் அதுக்கப்புறமா சரின்னு சம்மதிக்கிறான். இன்னொரு பக்கத்துல ஹீரோயின் நேரா குளத்துக்கு பக்கத்துல வந்துட்டாங்க. சிட்டி ஆஃப் சீக்ரெட் எங்க இருக்குன்னு புரியாம எக்கச்சக்கமான குழப்பத்துல இருப்பாங்க. அப்ப திடீர்னு என்னாச்சுன்னே தெரியல, பயங்கரமான உருமல் சத்தம். கூடவே முன்னாடி இருக்க அந்த செல இருக்கு பாத்தீங்களா, அது அப்படியே பொறுமையா மண்ணை விட்டு மேல எழுந்து நிக்கும் பாருங்க. அப்பாடி, 100-150 அடி இருக்கும் போல. அடுத்த நிமிஷமே 2 பேரையும் தரையில போட்டு நசுக்க பாக்குது. இருந்தாலும் ஹீரோயின் சும்மாவா, லெப்ட் ரைட்னு போந்து மாமிச மலைக்கே ஆட்டம் காட்டிட்டு இருக்கானுங்க. சடனா அப்பதான் ஹீரோவுக்கு தன்னோட குரு சொன்ன வார்த்தையெல்லாம் ஞாபகத்துக்கு வருது. ஒரு இடத்துல எது ஆபத்தா இருக்கோ, ஒருவேளை அதுவே நம்ம தேடி வந்த இடமா கூட இருக்கலாம். தம்பி ராசா, சத்தியமா நீ என்ன சொல்ல வரனே புரியல. பதிலுக்கு ஹீரோவும், எனக்கு என்னமோ நம்ம தேடி வந்த சிட்டி ஆஃப் சீக்ரெட்டே இந்த செல தான் தோணுது. நம்ம வேணும்னா அதோட வாய்க்குள்ள போய் பார்க்கலாமா? லூசு மாதிரி பண்ணாத, உள்ள போய் இறந்து போயிட்டா என்ன பண்ணுவ? இந்த பாரு, ஒரு சில நேரங்கள்ல முடிவுகள் கடினமா தான் இருக்கும், ஆனா அதை ஏத்துக்கிட்டு தான் ஆகணும். வந்தா வா, வரலைன்னா போன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ மட்டும் டக்குன்னு சிலையோட வாய்க்குள்ள போயிட்டாங்க. ஆரம்பத்துல ஹீரோயினுக்கும் பயமா தான் இருக்கு, ஆனா அதுக்கப்புறம் வேற வழி இல்லன்னு புரிஞ்சுக்கிட்டு சரின்னு இவ்வளவு அந்த சிலையோட வாய்க்குள்ள தொப்புன்னு குதிக்கிறா. அவ்வளவுதான்டா, சோழியே முடிய போதுன்னு பார்த்தா அதான் கிடையாது. வாய் வழியா குதிச்சவனுங்க கீழே இருக்க தண்ணியில தொப்புன்னு விழுறானுங்க. கூடவே ஹீரோ கெஸ் பண்ண மாதிரியே இந்த மாமிச மலை தான் சிட்டி ஆஃப் சீக்ரெட்ங்கிற விஷயத்தையும் புரிஞ்சுக்கிறாங்க. 2 பேருக்குமே அளவு கடந்த சந்தோஷம். பரவாயில்லையே, நம்ம அந்த சிட்டியை கண்டுபிடிச்சிட்டோன்னு அடுத்து ஒவ்வொரு இடமா சுத்தி பார்க்கும்போது இவங்க தேடி வந்த அந்த நெருப்பு சாட்டை இருக்கு பாத்தீங்களா, அது கூட இங்க இருக்க ஒரு சிலையோட வாயில தான் இருக்கு. நினைச்சதை விட ரொம்ப ஈஸியாவே கிடைச்சிருச்சுன்னு சந்தோஷத்துல இவங்களும் அந்த சாட்டை எடுக்கிறாங்க. ஆனா அதே டைம்ல யாரோ ஒரு ஆளு வில்லத்தனமா சிரிக்கிற சத்தம். அண்ணாந்து பார்த்தா அது ஒரு குரங்கு, பேரு ருக்மணி. எப்பா, நானா வைக்கலப்பா, படத்திலேயே அதான் பேரா வச்சிருக்கானுங்க. அப்ப அந்த ருக்மணியும், நீங்க நினைக்கிற மாதிரி சாட்டையே உங்க கையில கிடைச்சாலும் சரி, இந்த இடத்தை விட்டு வெளியில போறதுங்கிறது சாத்தியம் இல்லாத ஒண்ணு. சொல்ல போனா நான் தான் இந்த நெருப்பு சாட்டையோட பாதுகாவலன், அதனால சாட்டைய முதல்ல என்கிட்ட கொடுங்க. அப்போ உடனே சந்தேகத்துல ஹீரோவும், ஆமா நீங்க தான் உண்மையாவே இந்த மந்திர சாட்டையை பாதுகாக்கிற ஆளா இருந்தா அதோட சக்தியை பயன்படுத்தி ரொம்ப ஈஸியாவே இங்க இருக்க சுவர்களை உடைக்க முடியும்ல? டே தம்பி, அங்கதான் ஒரு பிரச்சனை. சிட்டி ஆஃப் சீக்ரெட்குள்ள மந்திர சாட்டையோட சக்தி எதுவுமே வேலை செய்யாது. இப்ப நீங்க சொல்றதெல்லாம் வச்சு பார்த்தா இந்த இடத்துக்குள்ளேயே நாங்க மாட்டிக்கிட்டோமா? ஆரம்பத்துல அமைதியா இருக்க ருக்மணியும் தப்பிக்கிறதுக்கு வழியே இல்லன்னு கிடையாது. கொஞ்சம் வருஷங்களுக்கு முன்னாடி ஒரு சின்ன குகை இருந்துச்சு, ஆனா அதுவும் இப்ப ஒரு சில பாறைகளால மூடப்பட்டிருக்கு. நானும் ட்ரை பண்ணி பார்த்தேன், என்னால துளி கூட அசைக்க முடியல. அப்புறம் எதுக்கு நேரத்தை வீணாக்கணும், உடனே குகை கிட்ட போலாம். அட அவசரப்படாதப்பா, கொஞ்சம் கீழே பாத்தியா, குகை கிட்ட போறதுக்கான பாதை எல்லாமே உடைக்கப்பட்டிருக்கு. சரி, பயப்பட தேவையில்லை, மேலதான் மரத்தோட வேர்கள் இருக்கே, அதை பிடிச்சு நம்ம அந்த பக்கம் போயிடலாம்னு சொல்லி ருக்மணிய தோல் மேல உட்கார வச்சுட்டு நம்ம ஹீரோயின் மட்டும் முதல்ல இந்த பக்கத்துல இருந்து அந்த பக்கம் போயிட்டாங்க. பின்னாடியே இவனும் போலாமேன்னு பாப்பான், ஆனா தெரியாதனமா கயிறு இருந்து பைப்புள்ள பள்ளத்துக்குள்ள விழுந்துட்டான். நல்ல வேலையா ஒரு சில காயங்களோட தப்பிச்சிட்டாங்க. அப்பாடா, ஒரு வழியா குகைக்கு பக்கத்துல வந்தாச்சுன்னு பெருமூச்சு விடுவாங்க. ஆனா அதே டைம்ல கீழே கிடக்கிற எலும்பு கூட மிருகங்களுக்கு உயிர் வந்துருச்சு. அது நேரா நம்ம ஆளுங்களை பார்த்து சண்டைக்கு வந்துட்டு இருக்கு. அடுத்து என்ன, இவங்க ஒரு பக்கத்துல வந்த மிருகங்கள் கூட சண்டை போட்டுட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கத்துல கிளாஸ், வெறுக்கா, அப்புறம் அந்த காப்ளின் 3 பேருமே நடந்து போயிட்டு இருப்பாங்க இல்லையா. அப்ப இந்த காப்ளின் தெரியாதனமா கால் தடுக்கி தொப்புன்னு கீழே விழுந்துருவான். கையில இருந்த மேப் வேற கீழே விழுந்துருச்சு. அதை எடுக்கலாமேன்னு வெறுக்கா பக்கத்துல போகும்போது இவன் கத்திய வச்சு மிரட்டுறான். அதுக்கப்புறமா எழுந்து நிக்கலாமேன்னு பார்த்தா கூட முடியல, என்ன அந்த அளவுக்கு பயங்கரமான அட்டி. திடீர்னு அந்த கிளாஸ் பையனுக்கு என்னாச்சுன்னே தெரியல, கையில இருக்க மந்திரம் இருந்த காயம்பட்ட காப்ளினோட கால்ல ஊத்தி விடுவாங்க. அடுத்த ஒரு சில வினாடிகள்லயே ஏற்பட்ட காயம் ஃபுல்லாவே மறைஞ்சு போயிடுச்சு. சரி, தனக்கு ஹெல்ப் பண்ண கிளாஸுக்கும் வெறுக்காவுக்கும் இந்த காப்ளின் நன்றி சொல்லுவான்னு பார்த்தா மறுபடியும் கத்தி எடுத்து சண்டை போட ஆரம்பிக்கிறான். ஏன்னா காயம்பட்ட இடத்துல இந்த கிளாஸ் பையன் மந்திர மருந்த பயன்படுத்திருப்பான்ல. பொதுவா இது எல்லாமே மந்திரவாதிகளும் சூனியக்காரங்களும் மட்டும் பயன்படுத்தக்கூடியது. அப்படி பார்க்கும்போது கிளாஸும் வெறுக்காவும் மிகப்பெரிய குற்றவாளிங்க. அந்த ஒரு காரணத்தாலேயே இவன் ஒரு பக்கமா சண்டை போட்டுட்டு இருக்கான். இதுக்கடையில சிலைக்குள்ள மாட்டிருக்க நம்ம ஆளுங்களுக்கு என்னாச்சுன்னு பார்க்க வந்த எலும்பு கூட அரக்க மிருகங்களை அடிச்சு போட்டுட்டு ஒரு வழியா ருக்மணியோட உயிரையும் காப்பாத்தியாச்சு. அப்ப அந்த தாய் கல்விய பாருங்க, ஒரு நல்ல கைகள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கறது தான் என்னோட கடமை. ஆழ்ந்த சிந்தனைக்கு அப்புறமா என் உயிரை காப்பாத்தின நீங்க 2 பேரும் தான் ரொம்ப ரொம்ப நல்லவங்க. அதனால எனக்கு அப்புறமா நீங்க தான் இந்த மந்திர சாட்டையை பயன்படுத்தி மக்கள் உயிரை பாதுகாத்து
பாதுகாக்கணும்னு சொல்லி ஹீரோயின் கிட்ட சாட்டையை கொடுத்துட்டாங்க. 2 பேருக்குமே அளவு கடந்த சந்தோஷம். பரவாயில்ல, தேடி வந்த பொருள் நல்ல விதமா கிடைச்சிருச்சுன்னு சொல்லிட்டு அந்த குகையை மூடி இருக்க மிகப்பெரிய பாறை இருக்கு இல்லையா, அத ஹீரோயின் ஒன்னா சேர்ந்து தள்ளுவாங்க. இது மூலமா சின்ன கேப் கிடைக்குது. உடனே இதான் சாக்குன்னு சொல்லிட்டு ஹீரோயினும் ருக்மணியும் வெளியில வந்துட்டாங்க. பின்னாடியே ஹீரோவும் வரலான்னு பாப்பான். அப்போன்னு பார்த்து எலும்பு கூட மிருகம் இருக்கு இல்லையா, அதுல ஒண்ணு நம்ம ஹீரோவோட காலை பிடிச்சு டக்குன்னு இழுக்க நடத்தட மாதிரி கீழே விழுந்துட்டான். பிடிச்சிருந்த குகையோட கதவையும் விட்டுட்டான். அந்த பக்கத்துல இருக்க ஹீரோயினும் தாங்கிட்ட தான் நெருப்பு சாட்டை இருக்கேன்னு சொல்லி அதை பயன்படுத்தி அந்த கதவை உடைக்க பாக்குறா. ஆனா இவளால முடியல. என்னாச்சு இந்த சாட்டைக்கு? சிட்டி ஆஃப் சீக்ரெட்டை விட்டு வெளியில வந்தாலும் கூட ஏன் எந்த ஒரு சக்தியுமே வேலை செய்யலன்னு குழப்பத்துல இருப்பா. அப்பதான் பின்னாடி திரும்பி பாப்பா பாருங்க, இவ்வளவு நேரமா தாய்க்கிழவி மாதிரி இருந்த ருக்மணி தையா தக்கான குட்டிக்கரணம் போட்டு ஆட்டம் ஆடிட்டு இருக்கா. இதுல இருந்தே ஹீரோனுக்கு ரொம்ப தெளிவா தெரியுது, கண்டிப்பா இந்த ருக்மணி மந்திர சாட்டைய பாதுகாக்கிறதுக்கான ஆள் கிடையாதுன்னு. யார் நீ? எதுக்காக என்கிட்ட மந்திர சாட்டைய கொடுத்த? கூடவே இப்ப ஏன் அது வேலை செய்யல? பதிலுக்கு ருக்மணியும் வில்லத்தனமா சிரிச்சுக்கிட்டு, யாரு உன்கிட்ட சாட்டைய கொடுத்தா? உண்மையான சாட்டை என்கிட்ட இருக்கு. நீ நினைக்கிற மாதிரி சாட்டையோட பாதுகாவல நான் கிடையாது. அதை கொள்ளையடிக்க வந்த கொள்ளக்காரன். எதிர்பாராத விதமா நானும் என் ஆளுங்களும் அந்த சிலைக்குள்ளேயே மாடிக்கிட்டோம். தப்பிக்க முடியாம நான் தனியாலா போராடிட்டு இருந்தேன். அப்பதான் கடவுள் கொடுத்த வாய்ப்பு மாதிரி நீங்க அங்க வந்தீங்க. இதையே ஒரு சான்ஸா பயன்படுத்திக்கிட்டு இப்ப நானும் தப்பிச்சு சுதந்திரமாயிட்டேன். அடி பாவி, எங்களை ஏமாத்த உனக்கு எவ்வளவு தைரியம்னு சொல்லிட்டு ஹீரோயின் ஒரு பக்கமா அந்த ருக்மணி கூட சண்டை போட ஆரம்பிக்கிறா. இதே டைம்ல சிலைக்குள்ள மாட்டியிருக்க ஹீரோவுக்கு டக்குன்னு ஒரு ஐடியா. கிளாஸும் வெறுக்காவும் தங்களோட சக்தியை பயன்படுத்தும் போது இவன் கட்டவிரல் பிரகாசமா ஜொலிக்கும்ல, அப்படின்னா மந்திர கிளவுஸோட சக்தி இந்த கட்டவிரலுக்கும் இருக்குல்ல, அதையே ஒரு நல்ல சான்ஸா பயன்படுத்திக்கிட்டு அந்த ஒரு விரலோட சக்தியை மட்டும் பயன்படுத்தி முன்னாடி இருக்க பாறைய டம்முன்னு அடிக்கிறாங்க. இப்ப நம்ம ஹீரோ முன்னாடி பக்கமா நகர்றா இல்லையா, இதே மாதிரியே காப்ளின் கூட சண்டை போட்டுட்டு இருக்க வெறுக்காவோட கையில இருக்க கிளவுஸ் பிரகாசமா ஜொலிக்குது. அது மட்டும் இல்ல, ஹீரோ எந்த பக்கத்துல நகர்றானோ அதே திசையில கிளவுஸும் இவள இழுத்துட்டு போகுது. இது மூலமாவே தான் அண்ணனையும் கொத்தா தூக்கிட்டு வெறுக்கா அந்த இடத்தை விட்டு எஸ்கேப் ஆயிட்டா. கட் பண்ணா மலைக்குள்ள இருந்த ஹீரோ கட்டை விரல் சக்தியை பயன்படுத்தி வெளியில வந்துட்டா இல்லையா. ஏற்கனவே ஹீரோயின் கூட சண்டை போட்ட ருக்மணி நம்ம ஹீரோ பார்த்த அடுத்த நிமிஷமே, எனக்கு உங்க கூட சண்டை போட்டு நேரத்தை வீணடிக்க பிடிக்கல, நான் நேரா சைனாவோட ராஜாவை பார்க்க போறேன், அவர்கிட்ட இந்த பொக்கிஷத்தை கொடுத்து எனக்கு தேவையான பணத்தை எல்லாம் வாங்க போறேன்னு சொல்லிட்டு குரங்கு பயப்புள்ள மரத்துக்கு மரம் தாவி சாட்டையோட எஸ்கேப் ஆயிட்டா. கட் பண்ணா அன்னைக்கு நைட் ஆகுது. நடந்த விஷயங்களை யோசிச்சு நம்ம ஹீரோயின் பயங்கரமா சண்டை பயிற்சி பண்ணிட்டு இருப்பாங்க. உடனே ஹீரோ பக்கத்துல வந்து, என்னாச்சு உனக்கு? ஏன் இவ்வளவு கோவமா இருக்க? பின்ன உலகத்தோட சக்தி வாய்ந்த 4 ஆயுதங்கள்ல ஒன்னு அந்த கிளாஸ் அப்புறம் வெறுக்கா கிட்ட இருக்கு, இன்னொன்னு இப்ப அந்த குரங்கு கிட்ட இருக்கு. உனக்கு துளி கூட பயமா இல்லையா? எதிர்காலத்துல அவங்க மூலமா மக்கள் உயிருக்கு ஆபத்து வரும்னு. குங்ஃபு கலையில முக்கியமான ஒண்ணு இருக்கு, உணர்ச்சிகளை கட்டுப்படுத்த கத்துக்கணும். ஒருவேளை நீ அழுகிறங்கிற விஷயத்த வெளியில காட்டினா எதிரி அதையே ஒரு சாதகமா பயன்படுத்திப்பான். சரி அதெல்லாம் விட, முதல்ல வெறுக்கா கிட்ட இருக்க அந்த கிளவுஸ் எடுக்கணும், அதுக்கான பயிற்சியை பண்ணலாம்னு சொல்லிட்டு ஹீரோ பக்கத்துல இருக்க ஒரு மரக்கட்டையை கையில மாட்டிக்கிட்டு, இதுதான் வெறுக்கா கையில இருக்க கிளவுஸ், இப்ப நீ இதை எப்படி எடுப்பன்னு சொல்லி 2 பேருமே பயிற்சி எடுக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்ப இவளும் என்னென்னமோ ட்ரை பண்ணி பாக்குறா. கையில மாட்டி இருக்க மரக்கட்டைய பிடுங்கவே முடியல. இத புரிஞ்சுகிட்ட ஹீரோவும் அடுத்து ஹீரோயின் கையில மரக்கட்டைய மாட்டி விட்டுட்டு ஓடி வந்து மரக்கட்டைய மாட்டி வச்சிருக்க கையவே இழுத்து புடிச்சு தொப்பைய வச்சு ஒரு இடி இடிப்பான் பாருங்க. ஹீரோயின் பறந்து போய் அங்க இருக்க மரத்திலேயே டம்முன்னு அடிப்பா. திரும்பி பார்த்தா கையில இருந்த மரக்கட்டைய காணோம். அட இதெல்லாம் போங்க, எதிர்கிட்ட இப்பெல்லாம் சண்டை போடவே முடியாது. என்ன நீ தொப்பைய வச்செல்லாம் அடிக்கிற? நான் தான் உன்கிட்ட சொன்னல, குங்ஃபு கலையில உனக்கு தெரியாத விஷயங்கள் நிறைய இருக்கு, நீ வெறும் போர் வீரம் மட்டும்தான், அதான் உன்னால ஒரு சில விஷயங்களை புரிஞ்சுக்க முடியல. இப்படி எல்லாம் சொல்லிட்டு தனக்குள்ள இருக்க குங்ஃபு கலையை பத்தி கொஞ்சம் கொஞ்சமா ஹீரோயினுக்கு பயிற்சி கொடுக்க ஆரம்பிக்கிறான். அடுத்து இதே டைம்ல காப்ளின் கிட்ட இருந்து தப்பிச்சு வந்த கிளாஸ்க்கும் வெறுக்காவுக்கும் என்னாச்சுன்னு பாக்கும்போது நடந்த சண்டையில பாவம் இந்த கிளாஸ் பையனுக்கு உடம்புல எக்கச்சக்கமான காயங்கள், அது மூலமா பயபுள்ள உயிருக்கு போராடிக்கிட்டு இருக்கான். இத பார்த்து தங்கச்சி சும்மா இருப்பாளா? காட்டுக்குள்ள கரடிகளோட ஒரு சின்ன கிராமத்தை கவனிக்கிறா. என் அண்ணன் உயிர் ரொம்ப ஆபத்துல இருக்கு, ஒழுங்கா அவனை காப்பாத்துறீங்களா இல்ல கத்திய வச்சு மொத்த பேர் கதையும் முடிக்கவா? பயந்து போன கரடிகளும் வேற வழி இல்லாம சரின்னு காயம்பட்ட அண்ணனுக்கு மருந்து போட்டு குணப்படுத்திட்டு இருக்கானுங்க. அப்பாடா ஒரு வழியா எல்லாமே நல்லா போயிட்டு இருக்குன்னு சந்தோஷப்படும் போது கிளாஸும் வெறுக்காவும் குடிக்கிற தண்ணியில என்னத்தையோ உன கலந்து விட்டுருப்பானுங்க போல. கொஞ்சம் கொஞ்சமா முன்னாடி நிக்கிற ஆட்களோட உருவமே மங்களா தெரியுது. டே பாவி பசங்களா, என்னடா கலந்து விட்டீங்க? நான் யாருன்னு தெரியும்ல, என் கையில இருக்க இந்த மந்திர கிளவுஸ வச்சு ஒரு அடி அடிச்சனா போதும், உங்க ஒட்டுமொத்த கிராமமும் அழிஞ்சு போயிடும். இந்த மாதிரி வெறுக்கா போதையில புலம்பிட்டு இருக்கா. அப்ப அந்த கரடி கூட்டத்தோட தலைவிய பாருங்களேன். இந்த பர்மா, நீ வந்தது தப்பு கிடையாது, உன் அண்ணனையும் இங்க கூட்டிட்டு வந்தல்ல, அதான் மிகப்பெரிய தப்பு. ஏன்னா இங்க கிராமத்துல ஆண்களோட காலடி தடமே பட்டது கிடையாது. திருவிழா நேரம் பார்த்து வேற வந்திருக்கீங்கல்ல, உங்க அண்ணனை பலி கொடுத்தா எல்லாமே சரியா போடும் சொல்லிட்டு கிளாஸ் பையனை மட்டும் கொத்தா தூக்கிட்டு போறானுங்க. ஊருக்கு நடுவுல ஒரு மிகப்பெரிய சாப்பாடு அண்டா இருக்கு, அதுக்குள்ள இந்த அண்ணக்காரனை போட்டு வறுக்கலாமேன்னு பாக்கும்போது ரூமுக்குள்ள கட்டி போட்டிருக்க வெறுக்காவை காட்டுறாங்க. அவளோட கண் பார்வையில இப்பதான் முழு நிலவே தெரியுது. அடுத்த நிமிஷமே தன்னோட மந்திர சக்தியை பயன்படுத்த பக்கத்துல இருக்க மரத்தோட வேர்கள்லாம் இவளோட கட்டுப்பாட்டை கேட்டு அங்கிட்டும் இங்கிட்டும் அசைய ஆரம்பிக்குது. அதுக்கப்புறம் என்ன, தான் அண்ணனை சாகடிக்க பார்த்த இந்த கரடி கூட்டத்தை சும்மா விடுவாளா? தனக்குள்ள இருக்க முழு மந்திர சக்தியை பயன்படுத்தி ஒட்டுமொத்த கிராமத்துல இருக்க ஆளுங்களையுமே அடிச்சு பறக்க விட்டுக்கிட்டு இருக்கா. லாஸ்டா கையில இருக்க மந்திர கிளவுஸோட சக்தியை பயன்படுத்தும் போது அதுல இருந்து வெளியில வந்த ஈர்ப்பு விசையால காட்டுக்குள்ள இருக்க ஹீரோவும் கிளவுஸோட
கட்டை விரல் சக்தியை ஃபாலோ பண்ணி ஒரு வழியா கிளாஸையும் வெறுக்காவையும் கண்டுபிடிச்சாச்சு. அடுத்து என்ன, இப்ப 4 பேருக்கும் செமையா ஃபைட். முதல்ல வெறுக்காவோட கைய ஹீரோயின் வளைச்சு பிடிக்கிறாங்க. அப்பதான் நம்ம ஹீரோ பண்ண விஷயங்கள் ஞாபகத்துக்கு வருது. தொப்பைய வச்சு ஒரு அடி அடிச்சிருப்பான் பாத்தீங்களா, அதே மாதிரியே இவ்வளவு அடிக்க கிளவுஸ் மட்டும் தனியா பிரிஞ்சு வந்துருச்சு. கூடவே வெறுக்கா பறந்து போய் மரத்திலேயே டம்முன்னு அடிச்சிருவா. மீதி இருக்க கிளாஸுக்கு என்னாச்சுன்னு பாக்கும்போது ஏற்கனவே காயம்பட்டிருப்பான் இல்லையா, சோ அதனால ரொம்ப ஈஸியாவே பிடிச்சாச்சு. அப்ப கூட அந்த வெறுக்கா ட்ரை பண்ணி பாக்குறா, தனக்குள்ள இருக்க அந்த வேர்களை கட்டுப்படுத்தக்கூடிய சக்தியை பயன்படுத்தலான்னு. ஆனா அது எதுவுமே வேலைக்கு ஆகல. ஏன்னா இரவு நேரத்துல நிலவோட வெளிச்சம் பட்டா மட்டும்தான் வெறுக்காவுக்கு அப்படி ஒரு மந்திர சக்தி வேலை செய்யும். ஆனா இப்பதான் நேரம் போக போக காலையிலேயே விடிய ஆரம்பிச்சிருச்சுல்ல, சோ அதனாலேயே இவளோட பவர் எதுவுமே வேலைக்கு ஆகல. இப்ப இவளுக்கு இப்படி ஒரு சக்தி இருக்குங்கிற விஷயம் கூட ஹீரோயினுக்கு தெரியாது. இதையே ஒரு சாதகமா பயன்படுத்திக்கிட்டு இரவு வரட்டும், நிலவு வந்தா எனக்கான பவர் திரும்ப கிடைக்கும்னு வில்லி பைபிள்ல தனியா பிளான் போட்டுட்டு இருக்கா. இதுக்கடையில சைனா நாட்டோட ராஜா நம்ம ஹீரோவோட அப்பாவை கைது பண்ணி, ஒழுங்கா உண்மையை சொல்ல, உன் பையன் என்ன திட்டம் வச்சிருக்கான், அவன் எந்த பக்கம் போயிருக்கான், அப்படி இப்படின்னு எக்கச்சக்கமான கேள்வியை கேட்பான். பதிலுக்கு இந்த அப்பாவை பாருங்களேன், என் தலையை துண்டா வெட்டி சுடுதண்ணில வாட்டி நெருப்புல போட்டு பொசுக்கி எடுத்தாலும் சரி என் பையன் எங்க இருக்கான்னு உங்ககிட்ட சொல்ல மாட்டேன்னு பைபிள்ல வம்படியா நிப்பாரு. ராஜாவுக்கு தெளிவா புரிஞ்சு போச்சு, கண்டிப்பா இந்த ஆள்கிட்ட இருந்து எந்த உண்மையுமே வாங்க முடியாதுன்னு. சோ அதனாலேயே ஹீரோவோட அப்பாவை சிறைக்குள்ள அடைக்க சொல்லிட்டு அடுத்து என்ன பண்றதுன்னு புரியாம யோசனையில இருப்பாரு. அப்ப கரெக்டா அரண்மனையோட கதவு டம்னு திறக்குது. யாரு என்னன்னு பார்த்தா அது அந்த ருக்மணி பைபிள்ல, அரசே உங்களுக்காண்டி ஒரு சூப்பரான ஆயுதத்தை கொண்டு வந்திருக்கேன், ஆனா அதுக்கு இந்த சைனா நகரத்துல இருக்க பாதி தங்கம் எனக்கு தேவை. ராஜாவுக்கு ஆரம்பத்துல யோசனை, ஆனா அதுக்கப்புறம் உலகத்திலேயே ரொம்ப சக்தி வாய்ந்த ஆயுதம் சொன்னா யார்தான் வேணான்னு சொல்லுவாங்க. அந்த ஒரு காரணத்தாலேயே ருக்மணி சொன்ன டீலுக்கு இவரும் சரின்னு சம்மதிக்கிறாரு. இப்ப அப்படியே கட் பண்ணா இன்னொரு பக்கத்துல நம்ம ஹீரோயின் அந்த கிளாஸையும் வெறுக்காவையும் கட்டி மறுபடியும் ராஜாவோட அரண்மனையை நோக்கி நடந்து போயிட்டு இருப்பாங்க. அப்ப நம்ம ஹீரோனை பாருங்க, நான் கஷ்டப்பட்ட எதுவுமே வீண் போகல, ஒரு வழியா 2 திருட்டு பசங்களையும் பிடிச்சிட்டேன். நான் இங்க இருந்து இங்கிலாந்துக்கு தனியா போக போறேன், இனி உன்னோட உதவி தேவையில்ல, பண்ண எல்லாத்துக்குமே தேங்க்ஸ் சொல்லிட்டு அந்த இடத்தை விட்டு ஆளுக்கு ஒரு பக்கமா தனியா பிரிஞ்சு போலான்னு பாப்பா. ஆனா நம்ம ஹீரோவுக்கு ஹீரோயினை விட்டு தள்ளி போறதுல துளி கூட விருப்பமே இல்ல. அப்பதான் டக்குன்னு ஒரு ஐடியா, இந்த பாரு பிடிச்சிருக்க திருடங்களை நீ இங்க இருந்து இங்கிலாந்துக்கு கூட்டிட்டு போனா முதல்ல கப்பல் துறைமுகத்துக்கு போயாகணும். உனக்கு ஓகேன்னா சொல்லு, எனக்கு தெரிஞ்ச ஷார்ட்கட்ல உங்களை கூட்டிட்டு போறேன். 3 நாள்ல பண்ண வேண்டிய பயணம் ஒரே நாள்ல முடிஞ்சு போயிடும். ஹீரோயினுக்கும் இது ஒரு நல்ல ஐடியான்னு தோணுது. சோ அதுக்காகவே சரின்னு சம்மதிக்கிறா. அடுத்து கொஞ்சம் கொஞ்சமா ஒரு சின்ன படகுல பயணம் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. நேரம் போக போக வழியிலேயே இன்னும் நிறைய மக்கள் ஏதோ திருவிழா மாதிரி அந்த ஆத்தையே அழகா ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. என்ன ஏதுன்னு விசாரிக்கும் போது இன்னைக்குதான் நிலவு திருவிழா, அதான் எல்லாத்தையுமே அலங்காரம் பண்ணிட்டு இருக்கோம்னு சொல்லுவாங்க. சரி நமக்கு எதுக்கு வம்பு, போட் எடுத்துக்கிட்டு இங்க இருந்து கிளம்பலாமேன்னு பார்த்தா முன்னாடி ஒரு சில ராஜாவோட மெய் காப்பாளர்கள் வந்துட்டாங்க. வழக்கம் போல 2 குரூப்புக்கும் சம ஃபைட். ஹீரோ ஒரு பக்கத்துல கட்டைய வச்சு அடிக்கிறான். இதுல நம்ம ஹீரோனை பாருங்க, படகுல இருக்க கல்ல எடுத்து ஓங்கி ஒரு அடி அடிக்க ஆப்பரண்ட் ஆளுங்க படகைய உடைஞ்சு பயப்புள்ளைங்க தண்ணிக்குள்ள மூழ்கிட்டானுங்க. இந்த சின்ன கேப்ல தப்பிச்சு எப்படியோ பக்கத்துல இருக்க காட்டுக்குள்ள வந்துட்டாங்க. ஆனா அதே டைம்ல கொஞ்சம் கொஞ்சமா சுத்தி இருக்க இடமே இருட்ட ஆரம்பிக்குது. வெறுக்காவுக்கு இத பார்த்ததுமே அவ்வளவு சந்தோஷம். ஏன்னா முன்னாடியே சொல்லிருக்கோம்ல, நிலவோட வெளிச்சம் இவன் மேல படும்போது பக்கத்துல இருக்க வேர்களை வெறுக்காவால கட்டுப்படுத்த முடியும். சோ இப்ப அதே மாதிரியே இப்பவும் பக்கத்துல இருக்க வேர்களை கட்டுப்படுத்தி ஹீரோ கிட்ட இருந்த கிளவுஸ தூக்கிட்டு ஹீரோயினை மிரட்ட ஆரம்பிக்கிறாங்க. ஒழுங்கா உண்மையை சொல்லு, அந்த நெருப்பு சாட்டைய வச்சிருந்த அந்த ருக்மணி அவ இப்ப எங்க போயிருக்கா? பாவம் இப்ப ஹீரோயினால என்ன பண்ண முடியும்? உண்மையை சொல்லாம இருந்தா கண்டிப்பா இந்த பைபிள்ங்க ஹீரோவை கொன்றுவாங்க. அதுக்காகவே வேற வழி இல்லாம லாஸ்டா என்கிட்ட நெருப்பு சாட்டையை பயன்படுத்தி சைனாவோட ராஜா கிட்ட ஏதோ ஒரு டீல பேச போறேன்னு சொல்லிட்டு போனா. அடுத்த நிமிஷமே கிளாஸும் வெறுக்காவும் நம்ம ஆளுங்க 2 பேரையும் காட்டுக்குள்ளேயே விட்டுட்டு நேரா அந்த ராஜாவோட அரண்மனையை நோக்கி போயிட்டு இருக்காங்க. கொஞ்சம் கொஞ்சமா வேர்கள் ஹீரோயின் உடம்பையே நெருக்க ஆரம்பிக்குது. நல்ல வழியா நம்மால் தான் கையில கத்திய வச்சிருக்கால, அதை வச்சு வேர்களை அறுத்து விட்டு ஒரு வழியா 2 பேருமே உயிர் தப்பிச்சாச்சு. என்ன மன்னிச்சிரு, நான் கொஞ்சம் கவனமா இருந்திருக்கணும், நான் தான் உன்னை தப்பான வழியில கூட்டிட்டு வந்துட்டேன். பதிலுக்கு ஹீரோயினும், பரவாயில்ல விடு, நம்ம 2 பேருமே இப்ப ஒரே டீம். முதல்ல தப்பிச்சு போன கிளாஸ் அண்ட் வெறுக்காவை தேடி கண்டுபிடிக்கலான்னு பின்னாடியே ஃபாலோ பண்ணிக்கிட்டு காட்டு வழியா போயிட்டு இருக்காங்க. கட் பண்ணா இன்னொரு பக்கத்துல இந்த சைனா நாட்டோட ராஜா ருக்மணி கேட்ட மாதிரியே நாட்டுல இருக்க பாதி தங்கத்தை நெருப்பு சாட்டைக்காண்டி இனாமா கொடுக்குறான். இதெல்லாம் பார்த்ததுமே குரங்கு பயப்புள்ளைக்கு அவ்வளவு சந்தோஷம். ஆனா அப்பதான் இந்த ராஜா பையன் ஒரு ட்விஸ்ட வைக்கிறான். ஆமா எனக்கு ஒரு விஷயம் புரியல, நீ தனியா தானே வந்திருக்க, அப்புறம் எதுக்கு நான் உங்ககிட்ட இவ்ளோ தங்கத்தெல்லாம் கொடுக்கணும்? உன்னை அடிச்சு போட்டுட்டு உங்ககிட்ட இருக்க நெருப்பு சாட்டைய நானே சொந்தமாக்கிக்கலாமே. காவலர்களே ஒழுங்கா அந்த குரங்க வளைச்சு போடுங்கன்னு உத்தரவு கொடுக்க சுத்தி இருக்க பயப்புள்ளைங்க ருக்மணி கிட்ட வரானுங்க. பதிலுக்கு இவ சும்மா இருப்பாளா? தான் கையில இருக்க குச்சியவே மந்திர சாட்டையா மாத்தி லெப்ட் ரைட் அடிக்கும் போது கையில வச்சிருக்க பட்டாக்கத்தி கூட சுக்குநூறா உடையுது. என்ன அந்த அளவுக்கு நெருப்பு சாட்டைக்கு அவ்வளவு பவர் இருக்கு. இதுக்கடையில ஹீரோயின் தப்பிச்சு கொஞ்சம் கொஞ்சமா காலையில மலைக்கு மேல இருக்க அந்த அரண்மனையை நோக்கி போயிட்டு இருக்காங்க. லைட்டா எட்டி பார்த்தா இவங்களுக்கு முன்னாடி அந்த கிளாஸும் வெறுக்காவும் போயிட்டு இருக்காங்க. இப்ப மறுபடியும் ருக்மணிக்கு என்னாச்சுன்னு பாக்கும்போது சண்டைக்கு வந்த காவலர்களை அடிச்சு போட்டுட்டு ஒட்டுமொத்தமா அந்த அரண்மனையவே அழிக்கலான்னு பாப்பா. ஆனா அதே டைம்ல தெரியாதனமா செட் பண்ணி வச்சிருந்த பொறியிலேயே மாட்டிப்பா. அதுக்கப்புறம் என்ன, ராஜா ஆசைப்பட்ட மாதிரி அந்த நெருப்பு சாட்டை இவரோட கையில மாட்டிக்கிச்சு. ஏண்டி கொஞ்ச நெஞ்சமா ஆட்டம் போட்ட பாத்தியா, வசமா மாட்டிக்கிட்ட. இந்த மாதிரி பேசிட்டு இருக்க டைம்லயே கிளாஸையும் வெறுக்காவையும் ஃபாலோ பண்ணிட்டு வந்த ஹீரோயின் நேரா கோட்டைக்குள்ள வந்துட்டாங்க. ஆனா இங்க வந்து பார்த்தா அந்த 2 பேரையுமே
காணோம். அதுக்கு பதிலா ராஜாவோட காவலர்கள் ஹீரோயினை கைது பண்ணிட்டாங்க. டே டிராகன் மாஸ்டர், உனக்கு எவ்வளவு தைரியம்? நான் அனுப்பி வச்ச பாடி கார்ட்ஸையே அடிச்சிருக்க. இப்ப என்னடானா அடையாளம் தெரியாத இந்த கரடி பொண்ணு கூட ஒன்னா சேர்ந்து என்ன கொல்றதுக்காக இங்க வந்தியா? அரசே, நீங்க நினைக்கிறது தப்பு. இங்கிலாந்துல இருந்து கிளாஸ் அண்ட் விருக்கான்னு சொல்லி 2 திருட்டு பயபுள்ளைங்க நம்ம நாட்டுக்கு தப்பிச்சு வந்திருக்காங்க. அவங்க தான் பாடா நகரத்துல இருந்த மந்திர கிளவுஸையும் திருடினாங்க, எனக்கு கெட்ட பரியும் வர வச்சாங்க. அப்படி இப்படின்னு நடந்த எல்லாத்தையுமே சொன்னாலும் கூட ராஜாவோட மனசு அதையெல்லாம் ஏத்துக்கிற மாதிரி இல்ல. நீங்க பண்ண தப்புக்கு சரியான தண்டனை, சிறைக்கு போங்கன்னு ஒரு உத்தரவு கொடுப்பாரு. சடனா அதே டைம்ல கோட்டையோட கதவு டம்முன்னு திறக்குது. யாருன்னு பார்த்தா கும்பு வச்ச காப்ளின். தம்பி, யாரு பாணி? சட்டவிரோதமா இங்க வந்திருக்க? பதிலுக்கு அந்த காப்ளினை பாருங்களேன். என் கையில இங்கிலாந்து ராணி கொடுத்த உத்தரவு இருக்கு, அதோட பேர்ல இங்க இருக்க ஹீரோயினை கைது பண்ண வந்திருக்கேன். இதை கேட்டதுமே ஹீரோவுக்கு ஒன்னும் புரியல. ஆக்சுவலா இங்கதான் கதையில ஒரு ட்விஸ்ட். இடையில ஹீரோயின் ஒரு கதையை சொல்லிருப்பாங்கல்ல, 15 வருஷத்துக்கு முன்னாடி தன்னோட அண்ணன் இறந்து போயிட்டான், அதுக்கு முக்கியமான காரணமே கிளாஸ் அண்ட் வெருக்கான்னு. அது வரைக்கும் மட்டும்தான் உண்மை. அதுக்கப்புறமா ஹீரோயின் ஒரு போர் வீரன்னு சொன்னது, இங்கிலாந்துக்கு கீழே வேலை பாக்குறேன்னு சொன்னது, இது எல்லாமே சுத்த போய். லாஸ்டா அண்ணன் இறந்து போனதுக்கு முக்கியமான காரணம் கிளாஸ் அண்ட் வெருக்கான்னு புரிஞ்சுக்கிட்டு அவங்கள சாகடிக்க ராணியோட உத்தரவையும் தாண்டி அண்ணனோட காஸ்டியூம் எல்லாம் தூக்கிட்டு ஹீரோயின் சட்டவிரோதமா இங்க வந்திருக்கா. இப்ப அதுக்காக தான் காப்ளின் ஹீரோயினை கைது பண்ண இங்க வந்திருக்கா. ஆக்சுவலா இவன் தான் உண்மையான இங்கிலாந்தோட போர் வீரன். அடி பாவி, இவ்வளவு நாள் ஒன்னா இருந்தமே, ஏன் உண்மையை சொல்லலன்னு ஹீரோவுக்கு எக்கச்சக்கமான கேள்வி. அதுக்கப்புறமா வந்த காப்ளின் ஹீரோயினை கொத்தா பிடிச்சு தூக்கிட்டு போக 2 பேருமே ஏக்கத்தோட ஒரு பார்வையை பாக்குறாங்க. அதுக்கப்புறம் என்ன, ஹீரோவை தூக்கி சிறையில போட்டாங்க. உள்ள வந்து பார்த்ததுக்கு அப்புறம் தான் இவனுக்கே தெரியுது இவனோட அப்பாவும் இதே சிறைக்குள்ளதான் இருக்காரு. டே மகனே, நீ எதுக்கும் பயப்படாத. 10 வருஷம் தண்டனையா இருந்தாலும் சரி, அப்பா உனக்கு பக்கபலமா இதே சிறைக்குள்ள இருக்கேன். 10 வருஷமா? அப்படின்னா எனக்கு கல்யாணம், குழந்தை, குட்டி. தம்பி ராசா, உன் கனவையெல்லாம் கொஞ்சம் ஓரம் கட்டி வேணும் ஒரு சவுண்டு. என்னடா முன்னாடி பார்த்தா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ராஜா வச்சிருந்த பொறியில ருக்மணி மாட்டிருப்பால, அவளையும் இதே சிறைக்குள்ளதான் போட்டிருக்கானுங்க. இந்த இடத்த விட்டு தப்பிச்சு போறதுக்கு என்கிட்ட ஒரு ஐடியா இருக்கு. ஆனா அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன டீல். நான் உங்களை காப்பாத்தினா ராஜா கிட்ட இருக்க நெருப்பு சாட்டை எனக்கு சொந்தமாகணும். இதுக்கு உங்களுக்கு ஓகேவா இல்லையா? ஆரம்பத்துல அமைதியா இருக்க ஹீரோவும் அப்பாவும் அதுக்கப்புறமா சரின்னு சம்மதிக்கிறாங்க. அடுத்து இதே டைம்ல பணிகளுக்கு நடுவுல நம்ம ஹீரோயினை கைது பண்ணி அந்த காப்ளின் கூட்டிட்டு போயிட்டுருப்பா இல்லையா? அப்ப நம்ம ஹீரோயினும் கத்துறா, யோ 15 வருஷத்துக்கு முன்னாடி ராணியை கொல்ல பார்த்த கிளாஸும் வெறுக்காவும் இங்கதான் இருக்காங்க, நீ அவங்கள கைது பண்ணியாகணும், என் கூட வா, 2 பேருமே ஒன்னா சேர்ந்து அவங்கள பிடிக்கலாம். உடனே காப்ளினும், இந்த பாரு, நான் இங்கிலாந்தோட போர் வீரன், எனக்குன்னு கொடுக்கப்பட்ட வேலையை மட்டும் தான் நான் பாப்பேன். வேணும்னா நீ பார்த்த அந்த கிளாஸ் அப்புறம் அந்த வெறுக்கா 2 பேரை பத்தியும் நான் இங்கிலாந்தோட ராணி கிட்ட தெரிவிக்கிறேன். அவங்க அடுத்து என்ன பண்ணணுமோ முடிவெடுப்பாங்க. ரைட்டு, இவன் இப்படி சொன்னா கேட்க மாட்டான்னு சொல்லி லைட்டா பேச்சு கொடுத்து பக்கத்துல வர வைக்கிறா. அசந்த நேரம் பார்த்து காலை வச்சு ஒரு வத. காப்ளின் தடுமாறி கீழே விழ அவனோட ஆயுதத்தை வச்சு தான் உடம்புல கட்டப்பட்டிருந்த கயிறையும் நம்ம ஹீரோயின் அறுத்து தப்பிச்சிட்டாங்க. அடுத்து காப்ளின் கூட செம்மையா ஃபைட்டு. சொல்ல போனா சண்டையோட முடிவுல நம்ம ஹீரோயின் தான் ஜெயிப்பாங்க. கூடவே அந்த காப்ளினை மரத்துல கட்டி போட்டுட்டு, இந்த பாரு, நான் பிடிக்க வந்தது கிளாஸையும் வெறுக்காவையும் தான், உன்னை கொல்லணுங்கிற எண்ணம் எனக்கு இல்ல. என் அண்ணன் இழப்புக்கு காரணமா இருந்த அந்த கைதிகளை பிடிச்சதுக்கு அப்புறமா நானே இங்கிலாந்துக்கு திரும்ப வருவேன்னு சொல்லிட்டு ஹீரோயின் இங்க இருந்து மறுபடியும் அரண்மனையை நோக்கி ஓடிட்டு இருக்கா. ஆமா, இதுக்கடையில அந்த கிளாஸுக்கும் வெறுக்காவுக்கும் என்னாச்சுன்னு பாக்கும்போது நம்ம ஹீரோயின் இவங்கள ஃபாலோ பண்ணிட்டு வராங்கிற விஷயத்த முன்னாடியே பாத்திருக்காங்க. அதனாலதான் முதல்ல இவங்க கோட்டைக்குள்ள போகாம ஹீரோயின் மட்டும் முதல்ல மாட்டோட்டுன்னு வெயிட் பண்ணிருக்காங்க. இப்ப பிளான் போட்ட மாதிரி எல்லாமே பக்காவா நடந்துருச்சு. இதையே ஒரு சான்ஸா பயன்படுத்திக்கிட்டு நேரா உள்ள வந்த கிளாஸும் வெறுக்காவும் அங்க இருக்க காவலர்களை அடிச்சு போட்டுட்டு ராஜா கிட்ட இருக்க அந்த நெருப்பு சாட்டிய பிடுங்கலான்னு பாப்பாங்க. ஒரு பக்கத்துல இவங்க சூப்பரா சண்டை போட்டுட்டு இருக்காங்க. இதுக்கடையில கூண்டுக்குள்ள இருக்க ருக்மணி காவலர்கிட்ட வேணும்னே பேச்ச கொடுத்து சிறை கதவுக்கு பக்கத்துல வர வச்சு டம்முன்னு ஒரு அட்டி. பயப்புள்ள மட்டை யாருன்னு தெரியுதா? முன்னாடி சீன்ல ஹீரோவை ஏமாத்த பாத்திருப்பால ஜாக்கு, அவன் தான் இவன். அதுக்கப்புறமா சாவிய வச்சு 3 பேருமே தப்பிச்சு வெளியில வந்துட்டாங்க. அப்பதான் ஹீரோ கவனிக்கிறான், பக்கத்து சிறைக்குள்ளேயே முள்ளமன்றி கிராமத்துல குட்டி பையன் ராபின்னு ஒரு ஆளை பாத்திருப்பாங்கல்ல, அதாங்க காட்டுக்குள்ள கூட வெடியெல்லாம் கொளுத்தி விட்டுருப்பானே, அந்த பயபள்ளியும் இந்த சிறைக்குள்ளதான் இருக்கான். டே உண்மையின் மறு உருவமே, நாங்க எல்லாரும் தப்பிச்சு போறோம், பாவம் நீயும் எங்க கூட வந்துருன்னு சொல்லிட்டு சிறை கதவை திறந்து விட்டா கூட ராபிக்கு வரதுல விருப்பம் இல்ல. மல்லாக்கா படுத்தி ஏதோ சூப்பர் ஸ்டார் மாதிரி யோசனையில இருக்கான். சரி, இது வேலைக்கு ஆகாதுன்னு புரிஞ்சுக்கிட்டு நேரா வெளியில வந்து பார்த்தா அங்க அந்த கிளாஸும் வெறுக்காவும் சண்டை போட்டு சோல்ஜர்ஸா அடிச்சு பறக்க விடுறானுங்க. இதை கவனிக்கிற ஹீரோ சும்மா இருப்பானா, சோலவா உள்ள போந்து 2 பேரையுமே சமாளிக்கிறான். அப்ப தெரியாதனமா இந்த வெறுக்கா பைப்புல கையில இருக்க மந்திர கிளவுஸோட சக்தியை பயன்படுத்த நம்ம ஹீரோ சாதாரண கைய வச்சு சண்டை போடுவான். 2மே நேருக்கு நேரா மோதும் போது என்ன ஆகும், அவ்வளவுதான், ஹீரோவோட கையே உடைஞ்சு போயிடுச்சு. இந்த சின்ன கேப்ல தப்பிச்சு வெளியில வந்த ருக்மணி ராஜா கிட்ட இருக்க மந்திர சாட்டியை புடுங்கிட்டு கேட் போர்டு மாதிரி ஒரு சின்ன வண்டி எடுத்துக்கிட்டு பைப்புல பனிக்கட்டில சறுக்கி அந்த இடத்த விட்டு எஸ்கேப் ஆகுறான். வெறுக்காவும் கிளாஸும் இதை பார்த்து சும்மா இருப்பாங்களா? எங்க போனாலும் உன்னை விட மாட்டேன்னு சொல்லி இவங்களும் ஒரு வண்டி எடுத்துக்கிட்டு ருக்மணியை ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இப்ப இது எதுவுமே தெரியாத ஹீரோயின் அவசர அவசரமா நேரா கோட்டைக்குள்ள வந்து பாக்கும்போது நம்ம ஹீரோ கையில கட்டு போட்டு உட்கார்ந்துருக்கான். என்ன மன்னிச்சிரு, நான் உன்னை ஏமாத்தணும்னு எதையும் பண்ணல. என் அண்ணனோட இறப்புக்கு கிளாஸ் அண்ட் வெறுக்கா தான் காரணம். அவங்கள பழி வாங்கணுங்கிற எண்ணத்துல மட்டும்தான் நான் ஒரு போர் வீரங்கிற பொய்ய உங்ககிட்ட சொன்னேன். பதிலுக்கு ஹீரோ இந்த இடத்துல கத்துவான், பயங்கரமா சண்டை போடுவான்னு எதிர்பார்ப்போம்ல, ஆனா அது எதுவுமே கிடையாது. ஒருவேளை உன்னோட அண்ணன் மாதிரியே எனக்கு ஒரு அண்ணன் இருந்து இறந்து போயிருந்தா கண்டிப்பா 100% குற்றவாளி
குற்றவாளிகளை சாகடிக்க நானும் ஒன்ன மாதிரியே தான் நடந்திருப்பேன். ஆனா இதுக்காக நீ என்கிட்ட இருந்து உண்மையை மறைக்கணும்னு அவசியம் இல்ல. உண்மையை சொல்லி கூட பழகிருக்கலாம். ஏன்னா நீ எப்பயுமே எனக்கு ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்டு. இப்படி சொன்னதுமே ஹீரோயினுக்கு ஆனந்த கண்ணீர். சரி சரி ரொம்ப அழாத. முதல்ல தப்பிச்சு போன ஆளுங்களை பிடிக்கணும். அவங்க இங்க இருந்து கிளம்பி 5 நிமிஷம் ஆச்சு. சோ இப்ப அவங்கள பிடிக்கணும்னா நம்ம இன்னும் வேகமா போயாகணும். சிரிச்சுக்கிட்டே ஹீரோவும் என்கிட்ட ஒரு ஐடியா இருக்குன்னு சொல்லுவான். என்னடான்னு பார்த்தா நேரா சிறைச்சாலைக்குள்ள வராங்க. கூண்டுக்குள்ள இருக்க ராபிய பார்த்து, டே தம்பி உனக்கு ஒரு வேலை வந்திருக்கு பாத்தி இல்ல, கை ஃபுல்லா எக்கச்சக்கமான பட்டாசு. இவ்வளவு நேரமா வரமாட்டேன்னு அடம் பிடிச்ச ராபி வெடிய பார்த்ததுமே சிரிச்சுக்கிட்டு நானும் வரேன்னு வண்டியில ஏறி உட்காந்துப்பான். பின்னாடி பாத்தீங்களா வண்டியோட வேகத்தை அதிகப்படுத்துறதுக்காக பின்னாடி ஃபுல்லாவே ராக்கெட்டை சொறி வச்சிருக்கானுங்க. கொளுத்தி விட்டு அடுத்த நிமிஷமே ஜோயிங்னு பறக்குது. இதுக்கடையில ருக்மணிய துரத்திட்டு போன வெறுக்காவுக்கும் கிளாஸுக்கும் என்னாச்சுன்னு பாக்க ஒரு பக்கம் நெருப்பு சாட்டைய வச்சு இவன் சண்டை போடுறான். இன்னொரு பக்கத்துல வெறுக்கா தான் கையில இருக்க கிளவுஸ வச்சு கிடைக்கிற சிவரை எல்லாம் டம்முன்னு அடிச்சு உடச்சுக்கிட்டு இருக்கா. இதுக்கடையில ராஜா வேற தெரியாதனமா அவசரப்பட்டு ருக்மணிக்கே தெரியாம அவளோட வண்டியில ஏறிப்பாரு. நேரம் போக போக ராஜாவுக்குள்ள இருக்க பயம் ரொம்ப அதிகமாயிட்டு இருக்கு. ஐயோ தெரியாதனமா இந்த வண்டியில ஏறிட்டுமேன்னு வைத்த கலக்கிட்டு இருக்கு. நல்ல வேலையா அப்போன்னு பார்த்து நம்ம ஆளுங்க பின்னாடியே ஃபாலோ பண்ணிக்கிட்டு அங்க வந்துட்டாங்க. இத பாக்குற வெறுக்கா சும்மா இருப்பாளா? வானத்தை பார்த்தா நிலவோட வெளிச்சம் தெரியுது. அடுத்து என்ன? மந்திர சக்தியை பயன்படுத்தி பக்கத்துல இருக்க மரத்தோட வேர்களை கட்டுப்படுத்தி நம்ம ஆளுங்க போயிட்டு இருந்த வண்டியவே டக்குன்னு கவுத்து விட்டா. தரையிலேயே ருக்மணி கையில இருந்த நெருப்பு சாட்டையும் கிடக்குது. உடனே ஹீரோ அதை கையில எடுத்து வச்சுக்கிட்டு, என்ன வெறுக்கா உன்னை சிறைக்குள்ள அடைச்ச இங்கிலாந்தோட ராணியை அழிக்கிறதுக்காக நீங்க 2 பேர் மட்டும் தனியா போரிட்டு அதுல ஜெயிக்க முடியும்னு நினைக்கிறீங்களா? சிரிச்சுக்கிட்டே கிளாஸும் ஒரு கதையை சொல்ல ஆரம்பிக்கிறான். நீ நினைக்கிறது ரொம்ப தப்பு. இந்த உலகத்துல மொத்தமா 4 விதமான சக்தி வாய்ந்த ஆயுதங்கள் உருவாக்கப்பட்டுச்சு. தனித்தனியா இருக்கும்போது அதோட சக்தி எல்லாம் கம்மியா தான் இருக்கும். ஒருவேளை எல்லா ஆயுதங்களும் ஒன்னா சேரும்போது சாதாரண மனுஷனோட ஆன்மாக்களை உறிஞ்சு அவங்கள எங்களோட அடிமைகளா மாத்த முடியும். அதுக்கப்புறமா இங்கிலாந்து மட்டும் இல்ல இந்த ஒட்டுமொத்த உலகத்தையுமே நாங்க ஈஸியா அழிப்போம். அடி பாவி உங்களுக்கு பின்னாடி இவ்ளோ பெரிய திட்டம் இருக்கான்னு ஹீரோவே வாயப்படுகிறான். சரி சரி பேசி வேலைக்காகாது, சண்டைய போட்டு இங்கேயே கதைய முடிக்கலான்னு ஆளுக்கு ஒரு பக்கத்துல அடிச்சுக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்ப நம்ம ஹீரோ பாருங்க கையில இருக்க அந்த நெருப்பு சாட்டையை எப்படி பயன்படுத்தணுங்கிற விஷயம் கூட தெரியல. ஆரம்பத்துல தெரியாதனமா லெப்ட் ரைட்னு சுத்தி பக்கத்துல இருக்க பாறையவே உடைச்சு விட்டான். இருந்தாலும் நேரம் போக போக நம்மால் நினைச்சதை விட சாட்டைய ரொம்ப அழகாவே சுத்துறாங்க. அப்ப இந்த வெறுக்காவை பாருங்க டக்குன்னு சாட்டைய கையில பிடிக்க அது மூலமா மந்திர கிளவுஸோட சக்தியும் சாட்டையோட சக்தியும் ஒன்னா சேர்ந்துரும். இப்ப பாரு என்னோட பவர்ன்னு சொல்லி தரையில ஓங்கி ஒரு குத்து. அந்த இடமே பயங்கரமா அதிர்ந்துகிட்டு இருக்கு. என்ன ஏதன் புரியாம மறுபடியும் ஹீரோ எழுந்து பார்க்கும்போது கையில இருந்த நெருப்பு சாட்டையும் காணோம், மந்திர கிளவுஸையும் காணோம். ஆக்சுவலா அதுவும் இப்ப வெறுக்கா கிட்டையும் கிளாஸ் கிட்டையும் இருக்கு. இதுக்கு மேலேயும் உங்களால என் கூட சண்டை போட்டு ஜெயிக்க முடியாது. நான் இங்க இருந்து போக வேண்டிய நேரம் வந்துருச்சுன்னு சொல்லிட்டு ராஜாவுக்கு சொந்தமான கப்பல் எடுத்துக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சமா கடல்ல பயணிக்க ஆரம்பிக்கிறாங்க. அடச்ச தான் அண்ணனை கொண்ட ஆளுங்களை விட்டுட்டோம்னு ஹீரோயினுக்கு வருத்தம். இருந்தாலும் ஹீரோ தனக்காக சண்டை போட்டிருக்கான்னு இவளுக்கு சந்தோஷமும் இருக்கு. அப்ப சடனா ருக்மணியோட குரல் கேக்குது. கவலைப்படாதீங்க, மந்திர சாட்டை இன்னும் எங்கேயும் போகல. என்ன ஏதுன்னு திரும்பி பார்த்தா உண்மையான மந்திர சாட்டை ருக்மணியோட கையில இருக்கு. அப்படின்னா கிளாஸ் கட்டியும் வெறுக்கா கட்டியும் இருக்குது. நான் உருவாக்கி வச்ச போலியான ஒண்ணு. எப்பவுமே எதிரிகளை ஏமாத்த நம்ம கிட்ட ஒரு தந்திரம் இருக்கணும். அதுல ஒண்ணுதான் இது. அதுக்கப்புறமா சந்தேகத்துல ஹீரோ ஹீரோயின் கேட்பாங்க, என்ன அவங்கள மாதிரியே நீயும் என் கூட சண்டை போட போறியா? பதிலுக்கு ருக்மணியும், இல்ல என்னோட மனசை நான் மாத்திக்கிட்டேன். ஆரம்பத்துல நான் ஆசைப்பட்டது இந்த சைனால இருக்க தங்கத்துக்காக. ஆனா இப்ப கிளாஸும் வெறுக்காவும் மறைச்சு வைக்கப்பட்டிருக்க 2 ஆயுதங்களை தேடி கண்டுபிடிச்சா உலகமே மிகப்பெரிய ஆபத்துக்குள்ளாகும். அப்ப கண்டிப்பா இந்த பணமும் நகையும் எனக்கு எந்த ஹெல்ப்பும் பண்ணாது. அதனால நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணலாங்கிற முடிவுல இருக்கேன். அப்ப உடனே நைனா உள்ள போந்து, மகனே அப்படின்னா நானும் உங்க கூட வருவேன். ரொம்ப நல்லதா போச்சு. ஆரம்பத்துல 2 பேர் ஒன்னா சேர்ந்து கிளாஸ் அண்ட் வெறுக்கா கூட சண்டை போட்டோம்ல, இப்ப நம்ம 4 பேரு நம்மளா அவங்களான்னு பாக்கலான்னு ஹீரோவும் டைலாக் பேச அப்படியே இந்த இடத்துல இந்த கதையோட முதல் சீசனையும் முடிக்கிறாங்க. ஆனா இப்ப இந்த 2வது சீசனோட ஆரம்பத்துல ருக்மணி தான் எல்லாருக்கும் வழியை காட்டி காடு மடெல்லாம் கூட்டிட்டு போயிட்டு இருக்கா. அப்ப நம்ம ஹீரோவுக்கு டவுட், ஆமா அந்த கிளாஸும் வெறுக்காவும் கையில இருக்க அந்த மந்திர ஆயுதங்களை பத்தின தடயங்களை வச்சு நம்ம கிட்ட இருந்து தப்பிச்சு கடல் வழியா போனாங்க. ஆனா நீ என்னையா காடு மடெல்லாம் கூட்டிட்டு போயிட்டு இருக்க? நம்ம அவங்கள ஃபாலோ பண்ண தேவையில்லையா? சிரிச்சுக்கிட்டே ருக்மணியும், அதை விட முக்கியமான ஒண்ணு இந்தியாக்குள்ள இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம ஆளுங்களை கூட்டிக்கிட்டு நேரா அங்க வரானுங்க. நேரம் போக போக ஹீரோவுக்கு டக்குன்னு ஒரு ஐடியா. இதுக்கு முன்னாடியே அந்த நெருப்பு சாட்டையை பத்தி இதுல படிச்சிருப்பான். அந்த ஆத்தர் எழுதி வச்ச புக்ல. அதே மாதிரியே அந்த ஆத்தர் பையன் தனித்தனியா ஒவ்வொரு ஆயுதங்களுக்குமே ஒரு கதை புக் எழுதி வச்சிருக்காரு. அப்படின்னா கண்டிப்பா மின்னல் வளையங்களை பத்தியும் புக்ல ஏதாவது இருக்குன்னு சொல்லி ஹீரோ செக் பண்ணி பார்க்கும்போது அதுல ஒரு சின்ன டாலர் பத்தி போட்டிருக்கு. 1100 ஆண்டுகளுக்கு முன்னாடி மறைச்சு வைக்கப்பட்ட மின்னல் வளையத்தை கண்டுபிடிக்கணும்னா இந்த லாக்கெட் இருந்தா போதும், அதுவே உங்களை மின்னல் வளையத்துக்கிட்ட கூட்டிட்டு போகும்னு புக்ல போட்டிருக்கு. உடனே இந்த விஷயத்த சுத்தி இருக்க மத்தாளுங்க கிட்ட சொல்ல ருக்மணி வில்லத்தனமா சிரிக்கிறா. என்ன ஏற்கனவே இந்த மின்னல் வளையத்தை பத்தி உனக்கு தெரியுமா? அட நான் கொல்லக்காரி, உங்களை விட எனக்கு அதிகமாவே தெரியும். அது மட்டும் இல்லாம கடைசியா 30 வருஷத்துக்கு முன்னாடி என்னோட ஃப்ரெண்டு தியா எனக்கு ஒரு லெட்டர் அனுப்பியிருக்கா. அதுல கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நீங்க ஒரு லாக்கெட்டை பத்தி பேசுனீங்கல்ல, அத கூட தேடி கண்டுபிடிச்சதா எழுதியிருந்தா. நான் உடனே இந்த விஷயம் தெரிஞ்சு தியாவை பாக்கலான்னு கிளம்பினேன். அப்பதான் தெரியாதனமா நெருப்பு சாட்டையை பாதுகாக்கிற அந்த மிகப்பெரிய பாலைவன சிலைக்குள்ள போய் மாட்டிக்கிட்டேன். அப்படின்னா வேலை ரொம்ப ஈஸி ஆயிடுச்சு. உடனே தியாவை பார்த்து அவங்க கிட்ட இருக்க லாக்கெட்டை வாங்கினா போதும், அதுக்கப்புறமா மின்னல் வளையங்கள் எந்த இடத்துல
மறைக்கப்பட்டிருக்குங்கிற விஷயத்த கூட ரொம்ப ஈஸியா கண்டுபிடிக்கலாம். உடனே நேரத்தை வீணாக்காம தியாவை தேடி ருக்மணி சொல்லக்கூடிய வழியை ஃபாலோ பண்ணிக்கிட்டு நேரா இந்தியாக்குள்ள வந்துட்டாங்க. ஒரு பக்கத்துல ஹீரோவோட அப்பா, ஹீரோ, அப்புறம் நம்ம ஹீரோயின் 3 பேரும் ஒன்னா உட்காந்து ஃபுல் கட்டிட்டு இருப்பானுங்க. ஆனா இதுக்கடையில ருக்மணியை பாருங்களேன், ஊருக்குள்ள வந்து அடுத்த நிமிஷமே தன்னோட கைவரிசையை காட்ட ஆரம்பிக்கிறா. அசந்த நேரம் பார்த்து பொட்டி கடையில இருக்க பொருளையெல்லாம் ஆட்டைய போட்டுட்டு இருக்காப்பா. சடனா அப்போன்னு பார்த்து இந்த ஊரோட கலெக்டர் அங்க வந்திருக்கான். ருக்மணிய பார்த்ததுமே லைட்டா டவுட், உன் மொழியே சரியில்லையே. பதிலுக்கு ஹீரோவும், அட நாங்க ஊருக்கு புதுசுங்க, அதான் எந்த பக்கம் போறதுன்னு தெரியாம பேந்த முடிச்சிட்டு இருக்கோம், இப்படி எல்லாம் சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பலாமின்னு பார்க்கும்போது கலெக்டருக்கு ருக்மணி கையில இருக்க அந்த குச்சி ரொம்ப பிடிச்சு போயிருக்கு. அந்த ஒரு காரணத்தாலேயே உனக்கு 10 வெள்ளி நாணயங்கள் தரேன், எனக்கு அந்த குச்சியை கொடுக்குறியான்னு கேட்பான். ஆனா நம்ம ஆளுங்க கொடுப்பாங்களா? ஏன்னா அது சாதாரண குச்சி கிடையாது, சொல்ல போனா அதுதான் மந்திர நெருப்பு சாட்டை. அதனாலேயே 10 இல்ல 100 காசு கொடுத்தாலும் சரி நாங்க அதை கொடுக்க மாட்டோம்னு சொல்லிட்டு ருக்மணியை கூட்டிக்கிட்டு அந்த இடத்த விட்டு கிளம்புறாங்க. ஹீரோவுக்கா சம கோவம், ஏண்டி நம்ம இங்க வந்தது மின்னல் வளையங்களை தேடி, ஆனா நீ என்னடா உன்னோட திருட்டு புத்தியை காட்டிட்டு இருக்க, இங்க பாரு இருக்கிற பிரச்சனையே இன்னும் பெருசாகி விட்டுறாத, சரி சரி என்ன மன்னிச்சிரு, நான் இதுக்கப்புறம் அந்த மாதிரிலாம் பண்ண மாட்டேன், முதல்ல என் ஃப்ரெண்டு தியாவை தேடி கண்டுபிடிக்கணும், ஏன்னா 30 வருஷமா நான் இந்த ஊர் பக்கமே வரல, அதான் எல்லா இடமும் மாறி போயிருக்கு, இருந்தாலும் கவலைப்பட தேவையில்லை, எங்களுக்குன்னு ஒரு சீக்ரெட் பிளேஸ் இருக்குன்னு சொல்லிட்டு 4 பேரையும் கூட்டிக்கிட்டு நேரா அங்க வந்து பார்த்தா ஃபுல்லா சின்ன பிள்ளைங்க விளையாடிட்டு இருக்கானுங்க. ருக்மணிக்கு ஒன்னும் புரியல, லாஸ்டா இதுதான் எங்களோட இடமா இருந்துச்சு, சொல்ல போனா இங்கதான் எல்லா திருடர்களும் ஒன்னா இருப்பாங்க, இப்படி எல்லாம் சொல்லும் போது ஹீரோவுக்கு டவுட், ஏ ருக்கு என்கிட்ட நீ போய் தானே சொன்ன, எது பொய்யா? அப்படின்னா நான் சொன்ன விஷயத்த நீங்க யாருமே நம்பல, என் ஃப்ரெண்டு தியா இங்கதான் இருந்தா, சரி விடுங்கப்பா நான் உங்ககிட்ட உண்மையை நிரூபிக்கிறேன்னு சொல்லிட்டு அங்க இருக்க தரைய காலை வச்சு தட்டி பார்த்துட்டு இருக்கா. என்ன சித்தாள் விளையாது பார்க்க போறியா? டேய் கொஞ்சம் வாயை மூட்டு அமைதியா இருக்கியா? 30 வருஷத்துக்கு முன்னாடி நாங்க திருடப்பட்ட பொக்கிஷங்களை இங்க இருக்க தரைகளுக்கு அடியில தான் மறைச்சு வைப்போம், கண்டிப்பா நான் திருடின பொக்கிஷங்கள்ல ஏதாவது ஒண்ணு இங்க இருக்கும், அப்படி நம்புவல நான் சொன்ன எல்லாமே உண்மைன்னு. இந்த மாதிரி சொல்லிட்டு ஒரு வழியா சீக்கிரட்டான அந்த பெட்டியவும் கண்டுபிடிச்சாச்சு. உடனே தரையை திறந்து பார்த்தா ருக்மணி சொன்ன மாதிரி அந்த இடத்துல எந்த ஒரு பொக்கிஷங்களுமே இல்ல. என்ன கொடுமை இது? அப்படின்னா நான் சேர்த்து வச்ச பொக்கிஷங்களை யாரோ ஒரு ஆள் திருடி இருக்காங்க, கண்டிப்பா நான் அவங்கள விட மாட்டேன்னு ருக்மணி சம கோவத்துல இருப்பா. அப்பதான் கவனிக்கிறா இவங்க நிக்கிறது சாதாரண விளையாட்டு மைதானம் மட்டும் கிடையாது, அது ஒரு சின்ன ஹோட்டல். அங்க இருக்க வேலைக்காரமாவும் சார் உங்களுக்கு என்ன வேணும் ஏது வேணும்னு பக்கத்துல இருக்க டேபிள் கிட்ட கேட்டுட்டு இருப்பாங்க. ருக்மணிக்கு இந்த குரல் ரொம்பவே பழக்கப்பட்ட மாதிரி இருக்கு. உடனே ஓடி வந்து பக்கத்துல வந்து பாக்க இவளுக்கு சம ஷாக்கு, ஏன்னா நிக்கிறது இவளோட ஃப்ரெண்டுன்னு சொன்ன தியா. நல்ல வேலை தியா நீயாச்சும் எனக்கு கிடைச்சேன்னு ருக்மணிக்கு அவ்வளவு சந்தோஷம். ஆனா அது ரொம்ப நேரத்துக்கு நீடிக்கல, ஏன்னா பதிலுக்கு அந்த தியாவை பாருங்களேன், பரவாயில்லையே 30 வருஷத்துக்கு முன்னாடி தொலைஞ்சு போன நீ திரும்ப வந்திருக்க, நான் நினைச்சேன் நீ இறந்து போயிட்டான்னு, கண்டிப்பா என்கிட்ட இருந்து ஏதோ ஒண்ணு உனக்கு தேவை, அதான் என்ன தேடி இங்க வரைக்கும் வந்திருக்க, இது என்னோட பிசினஸ் டைம், சோ கண்டிப்பா இந்த நேரத்துல என்ன யாரும் தொல்லை பண்ணக்கூடாது, வாங்க நம்ம போய் தனியா பேசலாம்னு சொல்லிட்டு இவங்க ஒரு பக்கமா கிளம்புறாங்க. அடுத்து இதே டைம்ல ஹீரோயினை காட்டுறாங்க. அவ ஆரம்பத்துல இருந்தே ரொம்ப சோகமா இருக்கா. என்னாச்சு ஏதாச்சுன்னு ஹீரோயின் அப்பாவும் சந்தேகத்துல கேட்க, இல்ல குற்றம் சாட்டப்பட்ட அந்த கிளாஸையும் விருக்காவையும் தேடி கண்டுபிடிப்பனா மாட்டேனாங்கிற பயம் எனக்குள்ள அதிகமாயிட்டே இருக்கு. அட என்னம்மா எப்ப பாரு இதையே பேசிட்டு இருக்க, இந்த பாரு இந்த உலகத்துல ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனி ஆசைகள் இருக்கு, அதனால உனக்கு என்ன சரின்னு தோணுதோ அதை மட்டும் தைரியமா பண்ணு, அதுக்கப்புறமா நடக்கிற எல்லாமே விதியோட கையில இருக்கு. அட ஆமா இல்ல, நான் இன்னைக்கு நடக்க போற விஷயத்த பத்தி யோசிக்காம எப்பவுமே அடுத்து நடக்க போற விஷயத்த தான் யோசிச்சுட்டு இருக்கேன், ஒருவேளை அதான் என்னோட தப்புன்னு புரியுதுன்னு சொல்லிட்டு வேகமா தியாவோட ஹோட்டலுக்கு வந்து கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ருக்மணி தரைய போட்டு தட்டி இருப்பால, அதே மாதிரியே ஹீரோயினும் தட்டிட்டு இருக்கா. அடியே என்ன பண்ணிட்டு இருக்க, எதை தேடிட்டு இருக்கேன்னு சந்தேகத்துல அப்பாவும் கேட்பாரு. நீங்க எதனா சொன்னீங்க எனக்கு தோணக்கூடிய விஷயத்த பண்ணணும்னு, அதான் இங்க ஒரு சின்ன ரூம தேடிட்டு இருக்கேன்னு சொல்ல, சடனா இவ தட்டக்கூடிய இடத்துல வித்தியாசமான சவுண்ட் கேக்குது. உடனே அதை திறந்து பார்த்தா ஹீரோயினுக்கும் அப்பாவுக்கும் லைட்டா சிரிப்பு, அப்படின்னா எதையோ ஒன்ன கண்டுபிடிச்சிருக்காங்க. இதே டைம்ல ருக்மணிக்கும் ஹீரோவுக்கும் என்னாச்சுன்னு பாக்கும்போது, ஆமா நான் இந்த ஊருக்கு வந்து 30 வருஷம் ஆயிடுச்சு, ஆனா என்ன பார்த்து உனக்கு துளி கூட சந்தோஷமே இல்லையா? சந்தோஷமா? நீ லாஸ்டா ஊரை விட்டு போகும்போது என்கிட்ட ஒரு பாய் கூட சொல்லல, ஆனா திரும்ப வந்து சந்தோஷமா இல்லையான்னு கேக்குற. முன்ன மாதிரி நானும் இல்ல இந்த ஊரும் இல்ல, ஏன்னா கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி இங்க ஒரு கலெக்டர் வந்தாரு, நம்ம ஆளுங்க எல்லாரும் கூடயும் ஒரு மீட்டிங்க போட்டு ஒழுங்கா திருந்துறீங்களா இல்ல ஜெயிலுக்குள்ள போறீங்களான்னு கேட்டாரு. எனக்கு வேற வழி தெரியல, என்னோட கடந்த கால வாழ்க்கையை மறந்துட்டு இப்ப நான் ஒரு நிம்மதியான ஹோட்டல் வச்சு வாழ்ந்துட்டு இருக்கேன், கூடவே எனக்கு ஒரு பொண்ணு இருக்கா, சோ இதுக்கப்புறமா நான் இந்த பிரச்சனையிலையும் மாட்ட விரும்பல, தயவு செஞ்சு இங்க இருந்து கிளம்பிடுங்க. நிலைமைய புரிஞ்சுக்கிட்ட ருக்மணியும், சரி அதெல்லாம் விடு, நீ எனக்கு லாஸ்டா அனுப்பி வச்சல ஒரு சின்ன லெட்டர், அதுல மின்னல் வளையத்துக்கு சம்பந்தப்பட்ட ஒரு சின்ன லாக்கெட்டை கண்டுபிடிச்சதா போட்டிருந்த, அதெல்லாம் உண்மையா? நிஜமா உன்கிட்ட தான் லாக்கெட் இருக்கா? ஆரம்பத்துல அமைதியா இருக்க தியாவும் இல்ல நான் வித்துட்டேன்னு சொல்லுவாங்க. அப்ப கரெக்டா அந்த இடத்துக்கு ஹீரோயினும் அப்பாவும் வந்துட்டாங்க. என்னமா நீங்க இப்படி போய் சொல்றீங்களேமா, லாக்கெட்டை வித்துட்டா அப்ப இது என்ன? என்னடான்னு திரும்பி பார்த்தா இவங்க தேடி வந்த லாக்கெட் கையில இருக்கு. முன்னாடி சீன்ல ருக்மணி சொல்லிருப்பால, நாங்க திருடக்கூடிய எல்லாத்தையுமே தரைக்கடியில மறைச்சு வைப்போன்னு, அந்த ஒரு விஷயத்த மைண்ட வச்சுக்கிட்டு தான் ஒருவேளை தியாவும் தான் எடுத்த லாக்கெட்டை மண்ணுக்கடியில மறைச்சு வச்சிருப்பான்னு புரிஞ்சுக்கிட்டு எப்படியோ நம்ம ஹீரோயின் அதை தேடி கண்டுபிடிச்சிருக்கா. ஆனா ஏதோ ஒரு காரணத்தால லாக்கெட்குள்ள இருக்க மந்திர சக்தி எதுவுமே வேலை செய்யல. ஒழுங்கா உண்மையை சொல்லு, இதை நீ என்ன பண்ணி வச்சேன்னு தியா கிட்ட கேட்கும்போது பதிலே சொல்லாம அமைதியா இருப்பா. கடுப்பான ஹீரோயினும் குடு குடுன்னு கடலுக்கு
ஆளுக்கு பக்கத்துல வந்து உண்மையை சொல்றியா இல்ல இந்த லாக்கெட்டை தண்ணிக்குள்ள போடவான்னு மிரட்டுவா. இவ்வளவு நேரமா அமைதியா இருந்த தியாவும் என்ன மன்னிச்சிடு, நீங்க தேடி வந்த லாக்கெட் அது கிடையாது, உண்மையான மின்னல் வளையங்களுக்கு சம்பந்தப்பட்ட லாக்கெட்டை நான் வேற ஒரு ஆள் கிட்ட வித்துட்டேன். அப்படின்னா என் கையில இருக்க அந்த லாக்கெட்டை நீ ஏன் அவ்வளவு பாதுகாக்கணும்? ஏன்னா அதை நான் வாங்கி வச்சது எப்பயாவது ருக்மணி வருவா அவகிட்ட கொடுக்கணும் தான். இப்படி எல்லாம் சொன்னதுமே ருக்மணிக்கு ஆனந்த கண்ணீரு. அப்ப உடனே தியாவும் உண்மையான லாக்கெட் இந்த ஊரோட கலெக்டர் கிட்ட இருக்கு. ஏன்னா அவ இந்த ஊருக்கு வந்த முதல் நாளே தனக்கு தேவையான இடங்களை பணத்தை கொடுத்து வாங்கிட்டான். இப்ப வரைக்கும் வாங்காம இருக்க ஒன்னே ஒண்ணு அது என்னோட ஹோட்டலும் வீடும் மட்டும்தான். அதான் எனக்கு வேற வழி தெரியல. அவனை சமாளிக்க அந்த லாக்கெட்டையே நான் அவனுக்கு பரிசா கொடுத்தேன். இந்த மாதிரி இவங்க ஒரு பக்கமா பேசிட்டு இருக்க கட் பண்ணா இன்னொரு பக்கத்துல கடல் வழியா தப்பிச்சு போன கிளாஸும் வெறுக்காவும் மறைக்கப்பட்ட அந்த மந்திர ஹெல்மெட் எங்க இருக்குங்கிற விஷயத்த தான் கையில இருக்க பழங்கால குறிப்பேடு மூலமா ஒரு சின்ன தீவை தேடி போயிட்டு இருப்பாங்க. சடனா என்னாச்சுன்னே தெரியல, தண்ணியில போயிட்டு இருந்த இவங்களோட கப்பல் கொஞ்சம் கொஞ்சமா காத்துல மிதக்க ஆரம்பிக்குது. பார்த்தா முன்னாடி ஒரு தீவு. சிரிச்சுக்கிட்டே வெறுக்காவும் நம்ம தேடிக்கிட்டு இருக்க ஹெல்மெட் அந்த தீவுக்குள்ளதான் இருக்குன்னு சொல்லிட்டு வில்லத்தனமா சிரிக்கிறா. அடுத்து இன்னொரு பக்கத்துல நம்ம ஆளுங்க எல்லாருமே ஒன்னா சேர்ந்து தியாவோட வீட்டுல ஒரு மீட்டிங் போடுறாங்க. இந்த பாரு, எங்களுக்கு தேவை கலெக்டர் கிட்ட இருக்க லாக்கெட். ஒருவேளை நாங்க அதை கண்டுபிடிக்காம விட்டா கிளாஸும் வெறுக்காவும் இன்னும் அதிகமான சக்தியோட இங்க வருவாங்க. சொல்ல போனா இந்த ஊரே இருக்காது. சரி சரி, ருக்மணி கூட ஃப்ரெண்டா இருந்த பாவத்துக்காக உங்களுக்கு நான் கடைசியா ஹெல்ப் பண்றேன். சரியா நாளைக்கு நைட்டு கலெக்டரோட வீட்டுல ஒரு மிகப்பெரிய ஃபங்க்ஷன் நடக்க போகுது. சொல்ல போனா அது ஒரு நிச்சயதார்த்த விழா. சொல்ல போனா அங்க இருக்க ஒரு சின்ன ரூமுக்குள்ளதான் பழங்கால பொக்கிஷங்கள் எல்லாத்தையுமே பாதுகாத்து வச்சிருக்கான். ஆனா அதெல்லாம் நீங்க நினைக்கிற மாதிரி அவ்வளவு ஈஸி கிடையாது. எப்பவுமே தன்னோட சாவியை இடுப்புலயே வச்சிருப்பான். கூடவே அவனுக்கு பாதுகாப்பா பாம்பு காவலர்கள் இருப்பாங்க. இது வரைக்கும் போதும், மீதி இருக்க விஷயங்களை நாங்க பாத்துக்கிறோம்னு சொல்லிட்டு ஹீரோ, ஹீரோயின், அப்புறம் அந்த ருக்மணி, லாஸ்டா நம்ம ஹீரோவோட அப்பா 4 பேரும் ஒன்னா சேர்ந்து கலெக்டருக்கு நடக்க போற நிச்சயதார்த்த விழாவுக்கு வந்திருக்கானுங்க. அப்ப கூட இந்த ருக்மணி பண்ண வந்திருக்க வேலையில கண்ணுங்கிறதுமா இல்லாம பைபிள்ல தன்னோட திருட்டு வேலையை பார்த்துட்டு இருக்கா. இப்ப இவங்களுக்குள்ள இருக்க திட்டம் ரொம்ப ரொம்ப சிம்பிளானது. முதல்ல அந்த கலெக்டரை ஏமாத்தி அவங்கிட்ட இருக்க சாவியை தூக்கணும். அசந்த நேரம் பார்த்து கதவு திறந்துட்டு உள்ள இருக்க லாக்கெட்டை தூக்கிட்டு எஸ்கேப் ஆகணும். இப்ப நம்ம ஹீரோயின் தான் அந்த திசை திருப்புற வேலையை பார்த்துட்டு இருக்கா. இது தெரியாத கலெக்டரும் வாங்க மேடம் வாங்க, நீங்க பாக்குறதுக்கு அவ்வளவு அழகா இருக்கீங்க, என்கிட்ட நிறைய பொக்கிஷங்கள் இருக்கு, நீங்களும் அதை பாக்கணும்னு சொல்லிட்டு சுவர்கள்ல ஒட்டப்பட்டிருக்க விலை உயர்ந்த ஓவியங்களை காட்டிட்டு இருப்பான். இதையே ஒரு சான்ஸா பயன்படுத்திக்கிட்டு அசந்த நேரத்துல நம்ம ஹீரோ உள்ள போந்து அந்த கலெக்டர் கிட்ட இருக்க சாவியை மட்டும் தூக்கிட்டாங்க. அடுத்து என்ன, அங்க இருக்க கதவை திறந்து பார்த்தா இவங்க தேடி வந்த லாக்கெட் இங்கதான் இருக்கு. ஆனா குறுக்க நெருக்கன்னு நிறைய கயிறுகள் கட்டப்பட்டிருக்கு. ஒருவேளை தட்டு தருமாறி அதுல இடிச்சா கூட அதோட இணைக்கப்பட்டிருக்க மணியோட சத்தம் கேட்டு கண்டிப்பா காவலர்கள் இங்க வந்துருவாங்க. இருந்தாலும் ஹீரோ அதெல்லாம் பார்த்து பயப்படாம கொஞ்சம் கொஞ்சமா கயிறோட கேப்புகள்ல பூந்து லாக்கெட்டை எடுக்கிறதுக்காக பக்கத்துல போயிட்டு இருக்கான். அடுத்து தீவுக்கு வந்த கிளாஸ் அண்ட் வெறுக்கா தங்களோட கப்பலை யார் தூக்கிட்டு வந்தாங்க, தேடி வந்த மந்திர ஹெல்மெட்டை யார் மாட்டிருக்காங்கன்னு புரியாம ஒவ்வொரு இடமா தேட ஆரம்பிக்கிறாங்க. அப்ப திடீர்னு பக்கத்துல இருக்க புதர்களுக்குள்ள இருந்து வித்தியாசமான சத்தம். இத கவனிக்கிற வெறுக்கா சும்மா இருப்பாளா? இவளுக்கு நிலாவோட சக்தியில மட்டும் வேர்களை கட்டுப்படுத்தக்கூடிய பவர் கிடைக்காது போல. சாதாரண இரவு நேரத்துல கூட இவளோட சக்திகளை பயன்படுத்த முடியுது. அது மூலமாவே புதர்களுக்குள்ள இருக்க ஆளை கொத்தா பிடிக்கிறா. இங்கதான் இன்னொரு மிகப்பெரிய ஷாக்கு. ஏன்னா 15 வருஷத்துக்கு முன்னாடியே இங்கிலாந்தோட ராணி கிளாஸ் அண்ட் வெறுக்காவுக்கு சம்பந்தப்பட்ட ஒட்டுமொத்த மந்திரவாதிகளையுமே கொல்ல சொல்லி உத்தரவு கொடுத்திருப்பா. ஆனா இப்ப இங்க அடிக்கிறது இறந்து போனதா சொல்லப்பட்ட இவங்களோட ஃப்ரெண்டு. அதனாலேயே கிளாஸுக்கும் வெறுக்காவுக்கும் அவ்வளவு சந்தோஷம். டே ப்ரூஸ், இங்க என்னடா பண்ணிட்டு இருக்க? அது ஒரு பெரிய கதை, என் கூட வாங்க, நான் உங்களுக்கு அதையெல்லாம் சொல்றேன்னு கொஞ்சம் கொஞ்சமா காட்டு வழியா கூட்டிட்டு போயிட்டு இருக்கான். கட் பண்ணா அடுத்து நம்ம ஹீரோவை காட்டுறாங்க. லாக்கெட்டை எப்படியோ லாபகமா தூக்கிட்டு வெளியில வந்துட்டாங்க. அப்பாடா, ஒரு வழியா வந்த வேலையெல்லாம் முடிச்சு போச்சு, இங்க இருந்து தப்பிக்கலாமேன்னு பாக்கும்போது வெளியில அந்த தியா அந்த கலெக்டரோட முன்னாடி வந்து நிப்பா. பாத்தீங்களா, நான் உங்ககிட்ட சொன்னேன்ல, இவங்க எல்லாருமே திருட்டு பசங்க, உங்ககிட்ட இருக்க லாக்கெட்டை திருடதான் இங்க வந்தாங்க. இந்த மாதிரிலாம் சொல்லி நம்மளுங்க மொத்த பேரையும் கோத்து விட்டா. அது மட்டும் இல்லாம முன்னாடி சீன்ல கலெக்டருக்கு ஒரு பொண்ணை நிச்சயம் பண்ண போறாங்கன்னு சொல்லிருப்பாங்கல்ல, அது வேற யாரும் கிடையாது, தியாவோட சொந்த பொண்ணுதான். உண்மை தெரிஞ்ச அடுத்த நிமிஷமே ருக்மணிக்கும் மத்தாளுங்களுக்கும் சம கோவம். அடி பாவி, எங்க எல்லாரையுமே ஏமாத்திட்டல துரோகின்னு சொல்லி பயங்கரமா திட்டுறானுங்க. அப்ப கூட இந்த தியா அதையெல்லாம் பெருசா கண்டுக்கல. கலெக்டரோட ஆளுங்களை வச்சு மொத்த பேரையும் சிறைக்குள்ள அடைகிறா. முக்கியமா இந்த ருக்மணியை மட்டும் தனியா தூக்கிட்டு வந்து அடுப்பங்கரையில கட்டி போட்டு வச்சிருக்கானுங்க. சரி, அப்படின்னா திருடப்பட்ட லாக்கெட் எங்கன்னு கேக்குறீங்களா? ஆக்சுவலா இங்க இருக்க தியாவோட பொண்ணுக்கும் கலெக்டருக்கும் கல்யாணம் ஆக போதில்ல, அப்ப இந்த தாலிக்கு பதிலா இந்த லாக்கெட்டை தான் கட்ட போறானுங்க. அடுத்து தீவுக்குள்ள இருக்க கிளாஸ் அண்ட் வெறுக்கா ப்ரூஸ் கூட ஒன்னா சேர்ந்து காட்டு வழியா பயணம் பண்ணி ஒரு வழியா அவன் தங்கி இருக்க சீக்கிரட்டான ஒரு சின்ன வீட்டுக்கு வந்திருக்காங்க. ஆமா, இங்கிலாந்தோட ராணி உன்னை கொல்ல சொல்லி உத்தரவு கொடுத்தாங்களே, அப்புறம் எப்படி தப்பிச்சு இங்க வந்த? லாஸ்டா நீ சிறைக்குள்ள மாட்டிட்டாங்கிற விஷயம் தெரிஞ்ச அடுத்த நிமிஷமே நம்ம வாழ்ந்த இடத்துல நெருப்பு வச்சுட்டு தப்பிச்சு எப்படியோ கடல் வழியா பயணம் பண்ணிட்டு இருந்தோம். அப்பதான் எதிர்பாராத விதமா இந்த தீவை தேடி கண்டுபிடிச்சோம். என்னதான் இங்க இருக்க தண்ணி குடிக்கிற மாதிரி இருந்தாலும் கூட சாப்பிடக்கூடிய அளவுக்கு எந்த ஒரு உணவும் கிடைக்கல. சொல்ல போனா கூட வந்த மொத்த பேரும் இறந்து போயிட்டாங்க. அப்பதான் கடவுள் மாதிரி நாங்க ஒரு மந்திர ஹெல்மெட்டை கண்டுபிடிச்சோம். அதோட உதவியால எங்க தீவை கடந்து எந்தெந்த கப்பல்லாம் போகுதோ அதுக்குள்ள இருக்க உணவுகளை திருட ஆரம்பிச்சோம். சரி, நேரத்தை வீணாக்க வேணாம், முதல்ல உங்கள்ட்ட அந்த மந்திர ஹெல்மெட்டையும் அதை பாதுகாக்கக்கூடிய ஏகனையும் காட்டுறேன். எது, அந்த பைத்தியக்கார ஏகன் கிட்டையாடா மந்திர ஹெல்மெட்டை கொடுத்தீங்க? இந்த மாதிரி வெறுக்காவும் கிளாஸும் ஒரு பக்கத்துல ஷாக்காக
இன்னொரு பக்கத்துல அடுத்து ரூமுக்குள்ள அடைக்கப்பட்ட நம்ம ஹீரோ ஹீரோயின் அப்புறம் அந்த ஹீரோவோட அப்பா இந்த 3 பேருக்கும் என்னாச்சுன்னு பாக்கும்போது தரைக்கடியில தண்ணி போறதுக்கான ஒரு சின்ன வழி இருக்கு பாத்தீங்களா, அதையே ஒரு சாக்கா பயன்படுத்திக்கிட்டு அது வழியா எஸ்கேப் ஆயிட்டானுங்க. ஆனா ருக்மணி தான் பாவங்க கலெக்டர் கிட்ட வசமா மாட்டிக்கிட்டா. அப்ப உடனே ருக்மணியும் தியா நீ நினைக்கிற மாதிரி நல்லவ கிடையாது, 15 வருஷத்துக்கு முன்னாடி நானும் அவளும் திருட்டு வேலையை தான் பாத்துட்டு இருந்தோம், பதிலுக்கு கலெக்டரா பாருங்களேன், எனக்கு இதெல்லாம் ஏற்கனவே தெரியும், நான் இந்த கல்யாணத்தை பண்றதுக்கான முக்கியமான காரணம் என்ன தெரியுமா, என்கிட்ட இருக்க செல்வாக்க பயன்படுத்தி இந்த ஊர்ல இருக்க முக்காவாசி இடங்களை வாங்கிட்டேன், வாங்க முடியாத ஒன்னே ஒண்ணு அது அந்த தியாவோட வீடும் கடையும் மட்டும்தான். அதான் நான் ஒரு முடிவெடுத்தேன், தியாவோட பொண்ண கல்யாணம் பண்ணிக்கிட்டா அதுக்கப்புறமா அவங்களோட சொத்து எனக்கு சொந்தமாகும், அடுத்து என்ன இந்த ஒட்டுமொத்த ஊரையுமே ஒரு கம்பெனிக்கு வித்துட்டு ராஜா மாதிரி இதே இடத்துல வாழ்வேன்னு வில்லத்தனமா பேசுவான். ருக்மணிக்கு இதெல்லாம் கேட்டு செம ஷாக்கு. அப்படின்னா தியாவோட பொண்ணு வாழ்க்கையை கெட்டு போயிடுன்னு உள்ளுக்குள்ள பயம் வேற. சரி பாவம் இதெல்லாம் பேசி எதுக்கு நான் டைம் வேஸ்ட் பண்ணிக்கிட்டு, இந்த பாரு எனக்கு இன்னைக்கு நைட்டே கல்யாணம் நடக்க போகுது, ஆனா பாவம் நீதான் அதெல்லாம் பாக்க இருக்க மாட்ட, கொஞ்சம் கொஞ்சமா நெருப்புல வெந்து சாகுன்னு சொல்லிட்டு கலெக்டர் மட்டும் அந்த இடத்த விட்டு கிளம்பிட்டாங்க. ருக்மணி இதெல்லாம் கேட்டு சும்மா இருப்பாளா, என்னதான் இருந்தாலுமே தியா தன்னோட பழைய தோழி, அந்த ஒரு காரணத்தாலேயே தன்னை தொங்க விடப்பட்டிருக்க கயிறையே லெப்ட் ரைட் நாட்டி விட்டு வாழை வச்சு பக்கத்துல இருக்க ஒரு கத்தி எடுத்து உடம்புல கட்டப்பட்ட அந்த கயிறையும் அவுத்துட்டு ருக்மணி ரொம்ப ஈஸியா தப்பிச்சுட்டா. அடுத்து இன்னொரு பக்கத்துல தப்பிச்சு வந்த ஹீரோ ஹீரோயின் அப்புறம் இந்த நைனா 3 பேருமே கல்யாண மண்டபத்துக்கு வந்துட்டானுங்க. தேடி வந்த லாக்கெட் வேற தட்டுல இருக்கு. ஆஹா நேரம் போச்சுன்னா கண்டிப்பா அது நமக்கு கிடைக்காது. யோ நைனா, அதனால நானும் ஹீரோயினும் கீழே இருக்க காவலர்களை பாத்துக்கிறோம், நீ அந்த சின்ன கேப்ல லாக்கெட்டை தூக்கிறேன்னு சொல்லிட்டு ஒரு பக்கத்துல ஹீரோ ஹீரோயின் சண்டை போட ஆரம்பிக்கிறாங்க. சும்மா சொல்லக்கூடாது, பாம்பு காவலர்களுக்கும் நிறைய பவர் இருக்குப்பா. பட்டா கத்திய வச்சு சுத்துன்னு சுத்துறானுங்க. ஒரு கட்டத்துல கூர்மையான கத்திகளை தூக்கி போட நேரா ஹீரோயின் மேல குத்திருமோன்னு பயப்படுவோம். நல்ல வேலையா அப்ப அங்க வந்த ருக்மணி பலகைய வச்சு நம்ம ஹீரோயின் உயிரை காப்பாத்திட்டா. கட் பண்ணா இன்னொரு பக்கத்துல கிளாஸும் வெறுக்காவும் ஏகனை பார்த்ததுமே சுத்தமா பிடிக்கல. கூடவே அவங்கிட்ட தான் இவங்க தேடி வந்த மந்திர ஹெல்மெட்டும் இருக்கு. சடனா வெறுக்காவுக்கு என்னாச்சுன்னே தெரியல, ஒழுங்கா ஹெல்மெட்டை கொடுன்னு தன்னோட ஃப்ரெண்டையே மிரட்டிட்டு இருக்கா. உடனே கிளாஸும் ஏன் இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்க, அவங்க நம்மளோட நண்பர்கள். தோடா நண்பர்களா, 15 வருஷமா சிறைக்குள்ள இருந்தேன், என்ன காப்பாத்த இவங்க என்ன முயற்சி பண்ணாங்க, எனக்கே பாரபட்சம் பார்க்காதப்ப நான் மட்டும் ஏன் இவங்க மேல அக்கறை பண்ணும், எனக்கு தேவை அந்த ஹெல்மெட்னு சொல்லிட்டு இவ ஒரு பக்கமா வில்லத்தனமா பேச ஆரம்பிக்கிறா. அடுத்து இதே டைம்ல நைனா இருக்காரு பாத்தீங்களா, அவரு அசந்த நேரம் பார்த்து லாக்கெட்டை தூக்கிட்டு எஸ்கேப் ஆகலான்னு பாக்கும்போது தெரியாதனமா கீழே விழுந்து டம்னு உடைஞ்சிரும். உள்ள இருந்த ஒரு பிரகாசமான வெளிச்சம் அது அப்படியே டக்குன்னு நைனா உடம்புக்குள்ளே போயிடுச்சு. பார்த்தா கண்ணெல்லாம் ஏதோ குண்டு பில்பு மாட்டின மாதிரி பிரகாசமா ஜொலிக்குது. என்ன ஏதுன்னு பார்த்தா 1100 ஆண்டுகளுக்கு முன்னாடி மின்னல் வளையத்தை பயன்படுத்தின மாஸ்டர் இருப்பாங்க பாத்தீங்களா, அந்த மாஸ்டரோட ஆன்மா இந்த லாக்கெட்குள்ள இருந்திருக்கு போல. இப்ப அதுதான் ஹீரோவோட அப்பா உடம்புக்குள்ள வந்திருக்கு. இனிமே அந்த மாஸ்டரோட பேரை மஸ்கட்னு சொல்லிக்கலாம். உடனே முன்னாடி இருக்க நம்பாளுங்களை பார்த்து, ஏண்டா உங்களுக்கு என்ன தைரியம், உலகத்துல இருக்க மக்களுக்கு ஆபத்து வரக்கூடாதுன்னு சொல்லி மின்னல் வளையங்களை பாதுகாப்பா மறைச்சு வச்சேன், ஆனா நீங்க இப்ப அதை தேடி வந்து மிகப்பெரிய தப்பு பண்ணிட்டீங்க, உங்க எல்லாரையுமே கொல்லாம விட மாட்டேன்னு ஏதோ வெறி பிடிச்ச மாதிரி ஹீரோ ஹீரோயின் அப்புறம் அந்த ருக்மணியை துரத்தி வந்துட்டு இருக்காரு. சரி இங்கதான் எப்படின்னு பார்த்தா கிளாஸ் அண்ட் குருக்கா வாய வச்சுக்கிட்டு சும்மா இல்லாம அந்த ஏகன் பையனை தூண்டி விட்டானுங்க. அவன் ஹெல்மெட்டை போட்டு அந்த இடத்துல பறந்துட்டு இருக்கான். கடுப்பான வெறுக்காவும் வேர்களை கட்டுப்படுத்தி தான் ஃப்ரெண்டன் கூட பார்க்காம கொஞ்சம் கொஞ்சமா இறுக்கி அவனை சாகடிக்க பாக்குறா. ஆனா ஏகனும் சும்மா கிடையாதுங்க, ஒட்டுமொத்த கப்பலையுமே அந்த இடத்துல பறக்க வச்சு தன்னை இருக்க பிடிச்சிட்டு இருந்த வேர் இருக்கு பாத்தீங்களா, அதையே துண்டா பிச்சுட்டான். கூட இருக்க அண்ணனும் கத்துறான், டபர் வெறுக்கா அவங்களுக்கு சாப்பாடோட ஆதாரத்தை கொடுக்கக்கூடியதே இந்த ஹெல்மெட் மட்டும் தான், தயவு செஞ்சு அதை எடுக்கணும்னு அவசியம் கிடையாது, இங்க இருந்து போயிடலான்னு சொல்லுவான். அப்ப கூட இந்த வெறுக்கா அதையெல்லாம் கேட்காம அசந்த நேரம் பார்த்து ஏகனோட மூஞ்சில ஓங்கி ஒரு குத்து, பார்த்தா ஹெல்மெட் மட்டும் தனியா கலண்டு கீழே விழுந்துரும். அவ்வளவு உயரத்துல இருந்து கப்பல் இப்ப கீழே விழுந்துட்டு இருக்கு. சரி தான் ஃப்ரெண்டோட உயிரியாச்சும் இவ காப்பாத்துவான்னு பார்த்தா, ஏண்டா 15 வருஷமா அந்த இருட்டான சிறைக்குள்ள மாட்டி நான் எவ்வளவு துன்பங்களை அனுபவிச்சேன், அது எல்லாத்தையும் இங்க இருந்து கீழே விழுற அந்த ஒரு நொடியில நீ அனுபவிக்கணும்னு சொல்லிட்டு தன்னோட ஃப்ரெண்டன் கூட பாரபட்சம் பார்க்காம மேல இருந்து கீழே தள்ளி விட்டா. அதுக்கப்புறம் என்ன, இவகிட்ட தான் ஹெல்மெட் இருக்கே, அதை எடுத்து தலையில மாட்டிக்கிட்டு கீழே விழ பார்த்த கப்பலையே மிதக்க வச்சு கொஞ்சம் கொஞ்சமா இவ இந்த இடத்த விட்டு தான் கிட்ட இருக்க பழங்கால குறிப்பீடுகள் மூலமா லாஸ்டா இருக்க மின்னல் வளையங்கள் பக்கத்துல இருக்க தீவுக்குள்ள இருக்குங்கிற விஷயம் தெரிஞ்சுக்கிட்டு அதை தேடி நேரா கொஞ்சம் கொஞ்சமா காத்துல பறந்து போயிட்டு இருக்கா. நடக்கிற எல்லாத்தையும் பார்க்கும்போது கிளாஸுக்கு எக்கச்சக்கமான பயம், தான் தங்கச்சி ஏன் இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்கான்னு. இதுக்கிடையில ருக்மணி கொடுத்த நெருப்பு சாட்டை வேற போலி இல்லையா, முதல்ல மறைச்சு வைக்கப்பட்டிருக்க மின்னல் வளையங்களை தேடி கண்டுபிடிக்கலாம், அதுக்கப்புறமா நெருப்பு சாட்டையவும் தனக்கு சொந்தமாக்கலான்னு பிளான போட்டுக்கிட்டு இந்த இடத்த விட்டு கிளம்புறாங்க. அடுத்து மஸ்கட் கிட்ட இருந்து தப்பிச்சு வந்த நம்ம ஆளுங்களுக்கு என்னாச்சுன்னு பார்க்கும்போது ஒரு பெரிய பாதாள சாக்கடைக்கு வந்துட்டானுங்க. இருந்தாலும் மஸ்கட் விடுற மாதிரியே தெரியல. அப்ப அசந்த நேரம் பார்த்து பின்னாடி இருந்து ருக்மணியும் ஹீரோயினும் கைத்த போட்டு கட்டலாமேன்னு பார்க்கும்போது பழங்கால கதைகள்ல மஸ்கட் ஒரு மாவீர, அப்பேற்பட்ட ஆளை தோக்கடிக்கிறதுங்கிறது சாத்தியம் இல்லாத ஒண்ணு இல்லையா, அதனாலேயே ரொம்ப ஈஸியா இந்தியன் படத்துல கமலஹாசன் பண்ற மாதிரி கைய வச்சு இடக்க முடக்கா குத்தி விட்டு ருக்மணியவும் ஹீரோயினையும் அதே இடத்துலயே மட்டையாகிட்டான்பா. கடைசியா இருக்கிறது ஹீரோ மட்டும்தான். அவனை சாகடிக்கலாமேன்னு பக்கத்துல வரும்போது மஸ்கட் ஒரு நிமிஷம் அமைதியா இருங்க, நான் சொல்றதை நீங்க கேட்டுதான் ஆகணும், இந்த உலகமே இப்ப ஆபத்துல இருக்கு, 1100 ஆண்டுகளுக்கு முன்னாடி மக்கள் உயிரை காப்பாத்ததான் நீங்க அந்த ஆயுதங்களையே மறைச்சு வச்சீங்க, ஆனா இப்ப
அதை தேடி தீய சக்தியான கிளாஸும் வெறுக்காவும் சுத்திட்டு இருக்காங்க. அதனால நீங்க நினைக்கிற மாதிரி அந்த ஆயுதங்கள் மேல எங்களுக்கு எந்த ஒரு ஆசையும் கிடையாது. சொல்ல போனா நாங்க அதெல்லாம் பாதுகாக்க நினைக்கிறோம். ஆரம்பத்துல ஆக்ரோஷமா இருக்க மஸ்கட்டும் சரின்னு அதுக்கப்புறமா விஷயங்களை புரிஞ்சுக்கிட்டு, இந்த பாரு நீங்க சொல்றது உண்மையா பொய்யாங்கிறது எதுவும் எனக்கு தெரியல, ஆனா அதை கண்டுபிடிக்க என்கிட்ட ஒரு வழி இருக்கு. கொஞ்ச நாளைக்கு உங்க அப்பாவோட உடம்புல விருப்பப்படும் போது நான் வந்து போவேன். கூடவே நீங்க ஆசைப்பட்ட மின்னல் வளையங்கள் எங்க இருக்குங்கிற விஷயத்த கூட சொல்றேன். ஒருவேளை எல்லாம் கிடைச்சதுக்கு அப்புறமா என் கால வாரி விடலான்னு பாத்தீங்க, உங்க அப்பாவையும் கொல்லுவேன், உன் கூட இருக்க ஒட்டுமொத்த பேரையும் கொல்லுவேன். இந்த டீலுக்கு உனக்கு ஓகேவா இல்லையான்னு கேட்கும்போது வேற வழி இல்லாம சரின்னு ஹீரோவோ சம்மதிக்கிறான். ஒரு வழியா வந்த வழியும் முடிஞ்சு போச்சுல்ல. அதுக்கப்புறமா மஸ்கட்டோட பேச்ச கேட்டு இங்க இருந்து கடலை கடந்து இன்னொரு பக்கமா போகணும்னு வழிய சொல்ல, நம்ம ஆளுங்க கிட்ட கப்பல் இல்ல, என்னடா பண்ண போறோம்னு குழப்பத்துல இருக்கும்போது அந்த இடத்துக்கு தியா வராங்க. கவலைப்படாதீங்க, என்னோட கப்பல் இனிமே உங்களுக்கு சொந்தம். எனக்கு தெரியும் ருக்மணி, என் மேல உனக்கு நிறைய கோபம் இருக்கும்ல. ஏன்னா நான் உங்களை ஏமாத்திருக்கேன். உங்க விருப்பத்தையும் மீறி கலெக்டருக்கு என்னோட பொண்ணையும் கல்யாணம் பண்ணி கொடுத்திருக்கேன். ஆனா அதுக்கெல்லாம் சரியான காரணம் இருக்கு. இந்த மாதிரி பேசிட்டு இருக்க டைம்லயே கலெக்டர் பையன் அங்க வந்துட்டாங்க. பாத்தீங்களா, எனக்கும் தியாவோட பொண்ணுக்கும் கல்யாணம் முடிஞ்சிருச்சு. இப்பதான் பத்திரத்துல சைன் போட்டு வந்தேன். இதுக்கப்புறமா தியாவோட வீடு கடன் எல்லாமே எனக்கு சொந்தம். பதிலுக்கு சிரிச்சுக்கிட்டே தியாவும், தம்பி கொஞ்சம் அமைதியா இருப்பா, நீ கையெழுத்து போட்ட பத்திரத்துல 2-3 பத்திரம் நான் செட் பண்ணது. அது என்ன தெரியுமா, நீ கலெக்டர் பதவியை விட்டு விலகிட்ட. இன்னொன்னு, என் ஊர் மக்களை ஏமாத்தி எழுதி வாங்கினியே இடங்கள், அது எல்லாத்தையும் திரும்ப மனசார நீயே கொடுக்குற. ஏண்டா நீ ஒரு கெட்டவன் தெரிஞ்சும் என் பொண்ணை கொடுக்கற அளவுக்கு நான் என்ன முட்டாளா? சொல்லப்போனா நீ என் சொத்துக்களை எழுதி வாங்கல, நான் தான் உன்னோட சொத்துக்களை எழுதி வாங்கியிருக்கேன். உனக்கு இப்ப 2 வழி மட்டும் தான் இருக்கு. ஒண்ணு கெட்டவனாவே இருக்க போற, அப்படி இல்ல திருந்தி என் பொண்ணு கூட ஒழுங்கா வாழ போறனா கண்டிப்பா என் பொண்ணு கூட சந்தோஷமா நீ இருப்ப. அதுக்கு நான் முழு வாக்குறுதி கொடுக்கிறேன். அடைச்ச நம்ம போட்டு வச்ச திட்டமெல்லாம் வீணா போயிடுச்சுன்னு கலெக்டருக்கு உள்ளுக்குள்ள கோவம் இருக்கு. ஆனா இருந்தாலும் கூட அதிகமான பணம் ஆபத்தை மட்டும் தான் கொடுக்குன்னு புரிஞ்சுக்கிட்டு நான் உங்க பொண்ணு கூடயே இருக்கேன், என் தப்புகளையும் திருத்திக்கிறேன்னு சொல்லிட்டு கலெக்டர் பையன் திடீர்னு நல்லவனா மாறிட்டாங்க. அப்ப உடனே ருக்மணியும் என்ன மன்னிச்சிரு, ஊரையும் மக்களையும் காப்பாத்துறதுக்காக என்கிட்ட நீ வேணும்னே கெட்டவளா இருந்திருக்கல்ல, ரொம்ப சரியா சொன்ன. சரி அதெல்லாம் விடு, இப்ப நீ கிளம்ப வேண்டிய நேரம் வந்துருச்சு. ஆனா இந்த முறை தயவு செஞ்சு 30 வருஷம் ஆகிடாத. இந்த மாதிரிலாம் ரொம்பவே பாசமா பேசி கப்பல் வழியா நம்ம ஆளுங்களை இங்க இருந்து மஸ்கட்டோட உதவியால மறைச்சு வச்சிருக்க மின்னல் வளையங்களை தேடி கிளம்புறாங்க. இரவு பகல்னு பயணம் பண்ணி ஒரு வழியா மஸ்கட் சொன்ன தீவுக்கு வந்துட்டாங்க. 2-3 நாளா ஒழுங்கா சாப்பிட கூட இல்ல. சோ அப்பதான் கவனிக்கிறாங்க, கைவிடப்பட்ட இந்த தீவுக்குள்ள நிறைய பழங்கள் இருக்கு. உடனே இதான் சாக்குன்னு சொல்லி லபுக்குன்னு வாயில போட்டு முழுங்கிப்பானுங்க. இருந்தாலும் ஒரு சின்ன டவுட், இந்த தீவுல தான் யாருமே இல்லையே, அப்புறம் எப்படி இந்த பழங்கள் மட்டும் விளைஞ்சிருக்குன்னு. பதிலுக்கு மஸ்கட்டும், நான் இந்த இடத்துல யாரும் இல்லங்கிற வார்த்தையவே பயன்படுத்தலையே, இங்க நிறைய மக்கள் வாழ்ந்துட்டு இருக்காங்க. சொல்ல போனா வெளி உலகமே தெரியாம. அப்ப கரெக்டா யாரோ பேசக்கூடிய சத்தம். சந்தேகத்துல கீழே குனிஞ்சு பார்த்தா அது ஒரு தவளை. ஆக்சுவலா இவங்க தான் இங்க இருக்க பழங்களையே விளைய வைக்கிறாங்க. நம்ம மஸ்கட்டோட குரலை கேட்டதுமே, ஐயோ தலைவரே நீங்களா, பல 100 ஆண்டுகளுக்கு முன்னாடி உங்களோட வீரமிக்க செயல்களை நாங்க நிறைய கேள்விப்பட்டிருக்கோம். நீங்க போய் நின்னுகிட்டு பேசலாமா, அதுவும் போய் இந்த பழங்களை சாப்பிடுறீங்க, வாங்க அதை விட உங்களுக்கு சுவையான உணவுகளை கொடுக்கறேன்னு சொல்லி நேரா வீட்டுக்கு கூட்டிட்டு வந்து செம்மையா விருந்து வைக்கிறானுங்க. அப்பதான் இந்த தவளை தளபதியும் கேட்பான், ஆமா தலைவரே நீங்க எதை தேடி வந்தீங்கன்னு. அது ஒரு மின்னல் வளையம், நான் இந்த தீவோட வடக்கு திசையில தான் அதை மறைச்சு வச்சேன். கண்டிப்பா அது அங்கதான் இருக்கும் நம்புறேன். எது வடக்கு திசையா? அங்கதான் இந்த தீவோட தலைவர் வாழ்ந்துட்டு இருக்காங்க. சரி எதுவா இருந்தாலும் பரவாயில்ல, இரவு நல்லா ஓய்விடுங்க. ஏன்னா இந்த இடத்துல ஒரு மிகப்பெரிய அரக்கா இருக்கான். சொல்ல போனா அவன் தான் அடிக்கடி விளைய வைக்கிற பழங்களை கூட திருடிட்டு போயிட்டு இருக்கான். அதனால விடிஞ்சதுக்கு அப்புறமா வெளியில போங்கன்னு சொல்லும் போது நம்ம ஹீரோவுக்கும் மத்தாளங்களுக்கும் டவுட், இந்த தனிமைப்படுத்தப்பட்ட தீவுல யாரா அந்த அரக்கன் புரியாம நேரா வெளியில வந்து பார்த்தா கொஞ்சம் கொஞ்சமா அந்த இடமே அதிர்ந்துகிட்டு இருக்கு. திரும்பி பார்த்தா அங்க ஒரு மிகப்பெரிய தேள் ஒண்ணு நடந்து வந்துகிட்டு இருக்கு. ஆனா அதோட உடம்பு பாக்குறதுக்கு ஏதோ கல்லால செய்யப்பட்ட மாதிரி இருக்கு. இதுக்கடையில தவளைங்க வேற அரக்க வந்துட்டான். சீக்கிரமா பொரிய செட் பண்ணுங்கன்னு சொல்லி தரைக்கடையில குழிய தோண்டி அதுக்கு மேல குட்டி குட்டியான இலைகளை தூவி விடுறாங்க. நடக்கிற எல்லாத்தையுமே தூரத்துல இருந்து பாக்குற நம்ம ஆளுங்களும், சே நமக்கு சாப்பாடெல்லாம் போட்டாங்கப்பா, அந்த தவளைகளுக்கு நம்ம ஹெல்ப் பண்ணியே ஆகணும்னு சொல்லிட்டு வந்த தேல் பூச்சி கூட இவங்க சண்டை போட ஆரம்பிக்கிறாங்க. ஆனா பட்டாக்கத்திய வச்சு வெட்டினா கூட அதுக்கு எதுவும் ஆகல. ருக்மணிக்கும் சம கோவம், நெருப்பு சாட்டைய வச்சு ஓங்கி ஒரு அட்டி. ஆனா அப்ப கூட துளி கூட உடையல. கண்டிப்பா இதுல ஏதோ ஒண்ணு தப்பா இருக்குன்னு புரிஞ்சுக்கிட்டு ஏற்கனவே தவளைங்க செட் பண்ணி வச்ச பொறி இருக்கு பாத்தீங்களா, அந்த திசையில தேலை திசை திருப்புறாங்க. நினைச்ச மாதிரியே தேலும் ஒரு கட்டத்துல பக்கத்துல இருக்க பள்ளத்துக்குள்ளேயே தொப்புடு விழும். குடுகுடுன்னு ஓடி வந்து தவளை தளபதியும் பள்ளத்துக்குள்ள இறங்கி செக் பண்ணி பார்த்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது இது உண்மையான தேலே கிடையாது, ஏதோ ஒரு இயந்திரம். கண்டிப்பா உள்ள இருந்து யாரோ ஒரு ஆள் தான் ஆபரேட் பண்ணிருக்கணும். இத பார்த்து ஷாக் ஆகிற டைம்லயே பின்னாடி இன்னும் 2 தேல் வந்து நிக்கும். அவ்வளவுதான்டா, சோழியே முடிய போதுன்னு மரண பயத்துல இருப்பாங்க. அப்ப சடனா வானத்தோட காலநிலையே மாறிட்டு இருக்கு. திடீர்னு ஒரு மின்னல் தரையில வந்து டப்புன்னு அடிக்கும் பாருங்க. முன்னாடி இருக்க தேலையெல்லாம் ஏதோ ஒண்ணு லெப்ட் ரைட்னு அடிச்சு பறக்க விட்டுக்கிட்டு இருக்கு. யாரு இதெல்லாம் பண்றாங்கன்னு நம்ம ஆளுங்களுக்கு சம குழப்பம். அப்ப உடனே நைனா உடம்புக்குள்ள இருக்க மஸ்கட்டும், நான் மறைச்சு வச்ச மின்னல் வளையத்தை யாரோ ஒரு ஆள் எடுத்திருக்காங்க, சொல்ல போனா அதோட சக்தி தான் இது எல்லாமே. பதிலுக்கு தவளை தளபதியும், இந்த பாருங்க நீங்க நினைக்கிற மாதிரி மின்னல் வளையத்தோட சக்தி சாதாரண மனுஷனோட கையில இல்ல, சொல்ல போனா அவர் தான் எங்களோட காவல் தெய்வம். உங்களை மட்டும் இல்ல, இதே மாதிரியே இந்த தீவுல எக்கச்சக்கமான பேரோட உயிரை அவர் தான் காப்பாத்திருக்காரு. அது காவல் தெய்வமோ மனுஷனோ மிருகமோ எதுவா
எதுவா இருந்தாலும் கவலை கிடையாது, நமக்கு தேவை அந்த மின்னல் வளையங்கள். அதனால காலையில விடிஞ்சதுமே தங்களை தாக்க வந்த தேல் மிஷின் இருக்கு பாத்தீங்களா, அதை மட்டும் கொத்தா தூக்கிட்டு இந்த தீவை கட்டுப்படுத்திட்டு இருக்க தலைவரோட ஊருக்கு போயிட்டு இருக்காங்க. சந்தேகத்துல ஹீரோவும், ஆமா நீங்க சொல்லக்கூடிய காவல் தெய்வம் எந்தெந்த நேரத்துல உங்க உயிரை வந்து காப்பாத்திருக்காங்க, ஒவ்வொருத்தனும் ஒவ்வொரு விதமான கதையை சொல்றாங்க. ஆனா எல்லாத்துலயுமே ஒத்துமையான ஒன்னே ஒண்ணு, ஆபத்து வரும்போது கண்டிப்பா அந்த மின்னல் வளையங்களோட காவல் தெய்வம் இங்க வரும். உண்மையா பொய்யாங்கிற விஷயத்த கண்டுபிடிக்கிறதுக்காக இவங்க தூக்கிட்டு வந்த அந்த மிகப்பெரிய தேல் இருக்கு பாத்தீங்களா, அத ஒரு மலையோட உச்சிக்கு தூக்கிட்டு போயிட்டு அங்க இருந்து சறுக்கி விடுறானுங்க. வண்டியில உட்கார்ந்து இருக்குது நம்ம ஹீரோயினும் நைனாவும், முன்னாடி ஓடிட்டு இருக்குது ஹீரோவும் ருக்மணியும். எங்களை காப்பாத்துங்க, அரக்கன் துரத்தி வந்துகிட்டு இருக்கான்னு வேணும்னே ஆக்டிங்க போடுவானுங்க. பார்த்தா இப்ப அடுத்த நிமிஷமே வானத்தோட காலநிலை மாறிட்டு இருக்கு. கூடவே தவளை தளபதி சொன்ன மாதிரியே மின்னல் வளையங்களோட காவல் தெய்வம் இங்க வந்துட்டான். நொடி பொழுதுல அங்க இருக்க தேலை அடிச்சு பறக்க விட்டுட்டு ஒரு சின்ன முகமுடிய போட்டுக்கிட்டு முன்னாடி வந்து நிப்பான். அப்ப நம்ம ஹீரோ பாருங்களேன், சார் நீங்க யாரு என்னன்னா எனக்கு தெரியாது, ஆனா உங்க கையில இருக்க அந்த மின்னல் வளையங்கள் எனக்கு தேவை, தயவு செஞ்சு நீங்களே கொடுத்துட்டீங்கன்னா ரொம்ப புண்ணியமா இருக்கும். என்ன உலகம் இப்ப ஆபத்துல இருக்கு. ஆனா காவல் தெய்வம் அதையெல்லாம் பெருசாவே கண்டுக்கல. மின்னல் வேகத்துல நம்ம ஆளுங்களுக்கு தண்ணி காட்டிட்டு இருக்கு. ஒரு கட்டத்துல 3 பேரும் ஒன்னா சேர்ந்து பிடிக்கலாம்னு ஒரு ஜம்ப் அடிப்பானுங்க. அப்ப இந்த காவல் தெய்வத்தை பாருங்களேன், நொடி பொழுதுல 3 பேரோட திசைகளையும் திருப்பி அவங்களுக்குள்ளேயே இடிக்க வச்சுட்டா. இந்த ஒரு சின்ன கேப்லயே அந்த இடத்த விட்டு தப்பிச்சும் போயிட்டா. கைக்கு கிடைச்ச எல்லாத்தையுமே மிஸ் பண்ணிட்டோன்னு உள்ளுக்குள்ள அவ்வளவு வருத்தம். இப்ப அப்படியே கட் பண்ணா காலையில விடியுது. கண்டிப்பா நம்ம தேடிக்கிட்டு இருக்க காவல் தெய்வம் இந்த கிராமத்துக்குள்ள இருக்க யாரோ ஒரு ஆள் தான். அப்படி இப்படின்னு பேசிக்கிட்டே ஊருக்குள்ள நடக்கிற ஒரு சின்ன போட்டியை பார்க்க வந்திருக்காங்க. அப்பதான் இந்த தீவோட தலைவியவே காட்டுறாங்க. அவளை பார்த்த அடுத்த நிமிஷமே ஹீரோவுக்கும் ஹீரோயினுக்கும் செம ஷாக்கு. ஏன்னா நைட் இவங்க சண்டை போட்ட காவல் தெய்வத்துக்கு இருந்த மாதிரியே தலையில அதே மாதிரியே கிரீடம் இருக்கு, கிட்டத்தட்ட உடம்பும் பாக்குறதுக்கு அதே மாதிரி இருக்கு. அப்படின்னா நம்ம தேடி வந்த காவல் தெய்வம் இவதான். ஆனா இப்ப இவ இந்த தீவோட தலைவியா இருக்கா. அதனால நேரடியா பேசுறதுங்கிறது வாய்ப்பே கிடையாது. அடுத்து என்ன பண்ண போறோம், அவகிட்ட இருக்க மின்னல் வளையங்களை எப்படி வாங்க போறோம்னு குழப்பத்துல இருப்பாங்க. அப்பதான் கவனிக்கிறாங்க, இப்ப நடந்துகிட்டு இருக்க போட்டியில யார் ஜெயிக்கிறாங்களோ அவங்க இந்த தீவோட தலைவர்கிட்ட பேசுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. சொல்ல போனா ஆசைப்பட்ட எதை வேணா கேட்கலாம். உடனே இதான் சாக்குன்னு சொல்லிட்டு 4 பேருமே கிரவுண்டுக்குள்ள வராங்க. ஆனா இந்த போட்டியில விளையாடுறதுக்கு அனுமதி 3 பேருக்கு மட்டும்தான். அதனால மொத ரவுண்ட்ல மட்டும் ஹீரோயினை உட்கார வச்சுட்டு மீதி இருக்க 3 பேரும் விளையாட ஆரம்பிக்கிறாங்க. போட்டியோட ரூல்ஸ் எல்லாம் ரொம்ப சிம்பிள். நடுவர் தூக்கி போடக்கூடிய பந்த உடம்பாலேயே தட்டி தட்டி அங்க இருக்க வளையத்துக்குள்ள தூக்கி போடணும். இதே மாதிரியே 50 பாயிண்ட் யார் எடுக்கிறாங்களோ அவங்க தான் இந்த போட்டியோட வின்னர். சும்மா சொல்லக்கூடாது, ஆப்பனன்ஸ் எல்லாம் பக்கா பிளேயர்ஸ். இவனுங்களை இனிமே பைல்வான்ஸ் மைண்ட்ல வச்சுக்கலாமா. நினைச்சதை விட டக்கு டக்குன்னு கோல போட்டு கிட்டத்தட்ட 18 பாயிண்ட்ஸ்க்கு வந்துட்டானுங்க. இப்படியே போச்சுன்னா கண்டிப்பா போட்டியில நம்ம ஆளுங்க தோத்து போயிடுவானுங்க. அப்பதான் ஹீரோவுக்கு ஒரு ஐடியா, கூட இருக்க நைனாவை உட்கார வச்சுட்டு அதுக்கு பதிலா ஹீரோயின் இப்ப கலா இருக்கிறானுங்க. ஆரம்பத்துல விருப்பமே இல்லாம தான் இருப்பா. அப்ப நம்ம ஹீரோ பாருங்களேன், உனக்கு அந்த கிளாஸும் வெறுக்காவும் வேணும்னா இந்த போட்டியில ஜெயிச்சா மட்டும்தான் உன் அண்ணனோட இழப்புக்கு பழிதேக்க முடியும்னு வேணும்னே ஹீரோயினை உசுப்பேத்தி விட்டான். வரும் பாருங்க கோவம். சுத்தி இருக்க பிளேயர்ஸ் எல்லாம் அரண்டு போற அளவுக்கு டம்மு டும்முன்னு அடிச்சு கோல்ஸ பறக்க விட்டுக்கிட்டு இருக்கா. ஒரு கட்டத்துல பைல்வான்ஸ்ல ஒரு ஆளுக்கு ஓங்கி ஒரு அடி அடிக்க பைபுலியோட காலே உடைஞ்சு போச்சு. சோ இப்ப அந்த குறிப்பிட்ட பிளேயருக்கு பதிலா இன்னொரு ஆள் களத்துல இறங்குறான். அது ஒரு குட்டி பையன். சரி இத பார்த்து ஹீரோ சந்தோஷப்படுவான்னு பார்த்தா அதான் இல்ல, ரொம்ப ரொம்ப பயப்படுறான். ஏன்னா ஹீரோயின் இப்ப ரொம்ப ஆக்ரோஷமா இருக்கா. ஒரு வேலை தட்டு தர மாதிரி சின்ன பையன் மட்டும் ஹீரோயினுக்கு குறுக்க வந்தான்னு வைங்க, அவ்வளவுதான் அவனோட கதையே முடிஞ்சு போயிடும். இருந்தாலும் இவ அதையெல்லாம் பெருசா கண்டுக்காம போட்டி ஆரம்பிக்கிறா. அப்ப இந்த குட்டி பையனை பாருங்க, கிடைக்கிற ஒரு சின்ன கேப்ல, அங்கிள் நீங்களும் அந்த அக்காவும் ரொம்ப சூப்பரா விளையாடுறீங்க, உங்க விளையாட்டு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு ஹீரோ கிட்ட ரொம்ப வெகுளித்தனமா பேசிட்டு இருக்கான். அங்கிள் நாங்க இந்த போட்டியில ஜெயிச்சா எங்க ஊர்ல மழை தண்ணி வந்து கிட்டத்தட்ட பல வருஷங்கள் ஆயிடுச்சு. அதனால இந்த ஊரோட தலைவி கிட்ட நாங்க அதை பரிசா கேட்போம். அதே மாதிரியே நீங்க ஜெயிச்சா என்ன கேட்பீங்கன்னு கேட்பான். ஹீரோவால பதில் பேசவே முடியல. அட பஞ்சத்தால வாடி போன மக்கள் பாவம் தண்ணி கேட்டு இங்க வந்திருக்காங்க, நம்மளால அவங்க கஷ்டப்படக்கூடாதுன்னு சொல்லி உடனே இந்த விஷயத்த ஹீரோன் கிட்ட சொல்ல சரின்னு 2 பேருமே போட்டியில விட்டு கொடுக்கறதுக்கு சம்மதிப்பாங்க. அப்ப இந்த ருக்மணியை பாருங்களேன், நடக்கிற விஷயம் எதுவுமே புரியாம பைத்தியக்கார மாதிரி கடைசி கோல போட்டு விட்டா. பாத்தீங்களா நான் தான் இந்த போட்டியில ஜெயிச்சேன்னு குட்டிக்காரணம் போட்டு ஆடிட்டு இருக்கா. அடி முட்டா பைபுள்ளையே. பாவம் அந்த பைல்வான்ஸ்க்கு ஹெல்ப் பண்ணலான்னு பார்த்தா பைபுள்ள உள்ள பூந்து எல்லாத்தையும் கெடுத்துட்டா. இதுக்கடையில கிளாஸுக்கும் வெறுக்காவுக்கும் என்னாச்சுன்னு பாக்கும்போது கப்பலை பறக்க வச்சு கொஞ்சம் கொஞ்சமா நம்ம ஆளுங்க இருக்க அதே தீவுக்கு வந்துட்டு இருக்காங்க. அடுத்து இது எதுவுமே தெரியாத ஹீரோ ஹீரோயின் போட்டியில ஜெயிச்சதால தீவோட தலைவியை மட்டும் தனியா பார்த்து, நீங்க தானே இந்த இடத்தோட காவல் தெய்வம், எங்களை ஏமாத்த முடியாது, உங்ககிட்ட இருக்க மின்னல் வளையங்கள் எங்களுக்கு தேவை. பரவாயில்லையே, நான் யாருங்கிற விஷயத்த ரொம்ப ஈஸியா கண்டுபிடிச்சிட்டீங்க. ஆனா மின்னல் வளையத்தை நான் ஏன் உங்ககிட்ட கொடுக்கணும்? ஏன்னா கிளாஸ் அண்ட் வெறுக்கான்னு சொல்லி 2 கெட்டவங்க இந்த மந்திர ஆயுதத்தை எடுக்கிறதுக்காக இங்க வந்துட்டு இருக்காங்க. அவங்க கிட்ட இருந்து நான் இதை பாதுகாக்கணும்னு ஆசைப்படுறேன். அச்சோ பாவம், நீ இவ்ளோ கஷ்டப்பட்டு பேசும்போது எனக்கும் இந்த மின்னல் வளையத்தை கொடுக்கணும்னு ஆசையா தான் இருக்கு. இருந்தாலும் நான் கொடுக்க மாட்டேன். ஒழுங்கா அந்த இடத்த விட்டு கிளம்பிடுங்க, அதான் உங்க எல்லாருக்குமே நல்லது. அப்போ உடனே நைனா உடம்புக்குள்ள இருக்க மஸ்கட்டும், ஆமா கையில மொத்தம் மின்னல் வளையங்கள் 2 இருக்கணுமே, ஆனா உன் கையில 1 தான் இருக்கு. ஓ அதுவா, முதல் முறையா வடக்கு மலைப்பகுதியை தூர் வரும்போது எனக்கு இந்த மின்னல் வளையங்கள் மாட்டுச்சு. ஆரம்பத்துல நீங்க சொன்ன மாதிரி 2 தான் வச்சிருந்தேன். ஆனா ஒரு நாள் சக்தி வாய்ந்த கல்லால செய்யப்பட்ட தேல் அரக்க மிருகங்கள் என் கையில இருந்த இன்னொரு வளையத்தை தூக்கிட்டு போயிடுச்சு.
வேணும்னா நான் உங்களுக்கு ஒரு வாய்ப்பு தரேன். இப்ப அந்த தேல் மிருகங்கள் பக்கத்துல இருக்க எரிமலைக்குள்ளதான் இருக்கு. உங்களால முடிஞ்சா உள்ள போயிட்டு அந்த ஒரு மின்னல் வளையத்தை தூக்கிட்டு வாங்க. கண்டிப்பா என் கையில இருக்க இன்னொன்னா உங்ககிட்டயே பரிசா கொடுக்குறேன். ஒருவேளை உங்களால முடியலன்னா இந்த இடத்த விட்டு நீங்க அமைதியா போயிடணும். என்ன இந்த டீலுக்கு உங்களுக்கு ஓகேவா இல்லையா? இந்த தீவோட தலைவியை எதிர்த்து கண்டிப்பா இவங்களால எதுவுமே பண்ண முடியாது. சோ அதுக்காகவே வேற வழி இல்லாம சரின்னு சம்மதிக்கிறாங்க. அதுக்கப்புறமா தலைவியோட பேச்சு கேட்டு நேரா அந்த எரிமலை இருக்க பகுதிக்கு வந்துட்டாங்க. கொஞ்சம் கொஞ்சமா நடந்து போறப்பதான் கவனிக்கிறாங்க, எரிமலைக்குள்ள இருந்து கொஞ்சம் கொஞ்சமா மிகப்பெரிய தேள்கள் வெளியில வந்துட்டு இருக்கு. நம்ம ஆளுங்க யோசிச்சது சத்தமே இல்லாம உள்ள போகணும்னு. ஆனா எதிர்பாராத விதமா அந்த ராட்சச தேள்கள் இவங்கள பாத்துரும். சோ இப்ப ரெண்டு குரூப்புக்கும் செம்மையா ஃபைட். அப்பதான் ஹீரோ கவனிக்கிறான், கண்ணு கெட்ட தூரத்திலேயே கிளாஸும் வெறுக்காவும் நம்ம ஆளுங்க கிட்ட இருக்க அந்த நெருப்பு சாட்டை எப்படிங்கிறதுக்காண்டி பறக்கும் கப்பல்ல இங்க வந்துட்டு இருக்கா. ஹீரோவுக்கு தெளிவா புரிஞ்சு போச்சு. அப்படின்னா மந்திர ஹெல்மெட் இப்ப அவகிட்ட இருக்கு. அதோட பறக்கும் சக்தியை பயன்படுத்தி தான் இவ கப்பலை மிதக்க வச்சிட்டு இருக்கான்னு. வந்தவ நேரா கப்பலுக்குள்ள இருக்க பீரங்கியை பயன்படுத்தி நம்ம ஆளுங்களையே சரமாரியா தாக்குறா. அப்ப கூட ருக்மணி தான் கையில இருக்க சாட்டையை வச்சு பறந்து வந்துகிட்டு இருக்க குண்டுகளை ஓரளவுக்கு தடுக்கிறா. இருந்தாலும் அது ரொம்ப நேரத்துக்கு நீடிக்கல. ஒரு கட்டத்துல நேரா நம்ம ஆளுங்க மேலேயே வந்து அடிக்கும் போது பாவம் ஆளுக்கு ஒரு பக்கத்துல பறந்து போயிட்டானுங்க. வெறுக்காவுக்கு அப்படி ஒரு வில்லத்தனமான சிரிப்பு. அவ்வளவுதான்டா நம்ம ஆளுங்க கதையே முடிய போகுதுன்னு பாக்கும்போது நைனா உடம்புக்குள்ள இருக்க மஸ்கட்டு திடீர்னு வெளியில வந்துட்டாரு. பக்கத்துல இருக்க நெருப்பு சாட்டிய கொத்தா புடிச்சு வெறுக்காவோட கப்பலையே சரமாரியா அடிக்கிறாரு. பதிலுக்கு இவ சும்மா இருப்பாளா? மந்திர கிளவுஸ வச்சு சாட்டையவே டக்குன்னு புடிச்சு பறந்து வந்து தரையில ஒரு குத்து குத்த ரெண்டு சக்தியும் ஒன்னா சேர்ந்ததால கொஞ்சம் கொஞ்சமா பின்னாடி இருக்க எரிமலையே உடஞ்சிட்டு இருக்குப்பா. இருந்தாலும் ஏற்பட்ட சண்டையால வெறுக்கா லைட்டா மயங்கி போயிட்டா. அடுத்த நிமிஷமே பறந்துகிட்டு இருந்த கப்பல் கொஞ்சம் கொஞ்சமா கீழே விழுந்துட்டு இருக்கு. உள்ள இருக்க கிளாஸ் வேற கத்திட்டு இருக்கான். சொல்ல போனா அது நேரா வெறுக்காவை நோக்கி வந்துட்டு இருக்கு. அவ்வளவுதான் சோழியே முடிய போதுன்னு பாக்கும்போது பயப்புள்ள டக்குன்னு கண்ண முடிச்சிட்டாங்க. தான் மேல வில வந்த கப்பலையே நூலிலையில தடுத்து நிறுத்தி தான் உயிரையும் காப்பாத்திக்கிட்டா. இதுக்கிடையில நம்ம ஆளுங்களுக்கு என்னாச்சுன்னு பாக்கும்போது வெறுக்கா கிட்ட இருந்து தப்பிக்க இவங்க அந்த எரிமலையை நோக்கி ஓடுறாங்க. பார்த்தா முன்னாடி அந்த மிகப்பெரிய தேல் வந்து நிக்கும். அடைச்ச இருக்கிற பிரச்சனையில இன்னொரு பிரச்சனையானு முழிப்பாங்க. ஆனா வந்தது ஆபத்து கிடையாது, இவங்களை காப்பாத்த வந்த ஒரு பச்சைக்கிளி. அட ஆமாங்க, முன்னாடி நிக்கிற அந்த மிகப்பெரிய தேல் இருக்கு பாத்தீங்களா, அதை ஆபரேட் பண்ண ஆளே இந்த பச்சைக்கிளி தான். உடனே நம்ம ஆளுங்களை பார்த்து உங்க உயிரை காப்பாத்திக்கணும்னா ஏன் கூட வாங்கன்னு சொல்லிட்டு நேரா எரிமலைக்குள்ள கூட்டிட்டு போறா. இப்போதைக்கு உயிரை காப்பாத்திக்க வேற வழி இல்லாம இவங்களும் பின்னாடியே உள்ள ஓடி வராங்க. பார்த்தா உள்ள ஏற்கனவே நிறைய சிலந்திகளை உருவாக்கி வச்சிருக்கா. ஆளுக்கு ஒரு மிஷின்ல ஏறி எப்படியோ எரிமலையை விட்டு தப்பிச்சு போயிட்டாங்க. சந்தேகத்துல ஹீரோவும், ஆமா இப்ப நம்ம எங்க போயிட்டு இருக்கோம், நீ இருந்த வீடுதான் மொத்தமா அழிஞ்சு போயிடுச்சே. பதிலுக்கு பச்சைக்கிளியும், நீங்க நினைக்கிறது ரொம்ப தப்பு, அது என்னோட ஆராய்ச்சி கூட மட்டும்தான். இப்பதான் என்னோட சொந்த ஊருக்கு போயிட்டு இருக்கோம்னு சொல்லிட்டு இரவு ஃபுல்லா பயணம் பண்ணி தீவோட இன்னொரு பக்கத்துக்கு வராங்க. முன்னாடி யார் நிக்கிறாங்கன்னு பாத்தீங்களா? விளையாட்டு போட்டியில கலந்துகிட்ட பைல்வான்ஸ். ஆமா, பச்சைக்கிளியும் பைல்வான்ஸும் எதுக்கு ஒன்னா இருக்காங்கன்னு புரியாம நம்பாளுங்களுக்கு எக்கச்சக்கமான குழப்பம். அப்பதான் இந்த பச்சைக்கிளி தான் உருவாக்கி வச்ச தேல் உடம்புல இருந்து ஏற்கனவே தவளைகளோட தோட்டத்துல இருந்து திருடப்பட்ட பழங்கள் இருக்கும் பாத்தீங்களா, அதையெல்லாம் கீழே கொட்டி விடுறா. ஆரம்பத்துல எல்லாருமே யோசிச்சிருப்போம்ல, இந்த தேலை வச்சிருக்க கூடிய ஆளு மிகப்பெரிய கெட்டவனா இருப்பான்னு. ஆனா அது எல்லாமே தப்பு. சொல்ல போனா பைல்வான்ஸோட இந்த கிராமமே ரொம்ப வாடி போயிருக்கு. சோ இவங்களோட பசியை தீர்த்துக்கிறதுக்காக மட்டும்தான் இவ தவளைகளோட கிராமத்துல இருந்து தேல்களை பயன்படுத்தி பழங்களை திருடி இருக்கா. அப்ப இந்த பச்சைக்கிளிய பாருங்களேன், ஹீரோயின் முதுகுல இருக்க ஒரு சின்ன பொம்மையை பார்த்து இது எப்படி உன்கிட்ட வந்துச்சுன்னு கேப்பா. ஓ இதுவா, குழந்தையா இருக்கும்போது என் அண்ணன் எனக்கு பரிசா கொடுத்தான், சம்பந்தமே இல்லாம நீ எதுக்கு பொம்மைய பத்தி கேக்குற? பதிலுக்கு பச்சைக்கிளியும், யாரு சம்பந்தம் இல்லன்னு சொன்னது? சொல்ல போனா இந்த பொம்மையை கொடுத்ததே நான் தான். அப்படின்னா எங்க அண்ணன் உனக்கு ஏற்கனவே தெரியுமா? பதிலுக்கு பச்சைக்கிளியும் ஆமான்னு சொல்ல இங்க ஒரு சின்ன பிளாஷ்பேக். ஒரு சில வருஷங்களுக்கு முன்னாடி இந்த பச்சைக்கிளியோட கிராமமே செல்வ செழிப்பான ஒரு இடமா இருந்துச்சு. அப்பதான் ஒரு நாள் தீவோட தலைவிக்கு தூர் வரும்போது மின்னல் வளையங்கள் மாட்டுச்சு. உண்மையை சொல்ல போனா அதுக்கப்புறம் தான் பிரச்சனையும் ஸ்டார்ட் ஆச்சு. எங்களுக்கு வர வேண்டிய மழை தண்ணீர்னு எல்லா செல்வங்களையுமே மின்னல் வளையத்தோட சக்தியை பயன்படுத்தி மழையை கூட தனக்கு சாதகமா திருப்பிக்கிட்டா. அதுக்கப்புறம் என்ன, ஆசாசியா வளர்த்த செடிகள் கூட கொஞ்சம் கொஞ்சமா பட்டு போக ஆரம்பிச்சிச்சு. நாங்களும் எத்தனையோ முறை தீவோட மத்தாளுங்க கிட்ட உதவி கேட்டோம். ஆனா யாருமே உதவி பண்ண முன் வரல. அப்பதான் ஒரு சக்தி வாய்ந்த மாவீரன் எங்க ஊருக்கு வந்தான். அது வேற யாரும் கிடையாது, உன்னோட அண்ணன். நீங்க இப்ப தேடி வந்திருக்க அதே மின்னல் வளையங்களோட குறிப்புகளை தான் புக்ல ஏற்கனவே அவ எழுதி வச்சிருந்தான். எங்க ஒருவேளை எதிர்காலத்துல அந்த மந்திர ஆயுதங்களால மனித இனத்துக்கு ஆபத்து வந்துருமோன்னு பயந்து அதை பாதுகாக்கணும்னு ஆசைப்பட்டான். ரொம்பவே நல்லவனா இருக்கான்னு சொல்லி நானும் அண்ணனை கூட்டிக்கிட்டு இந்த தீவோட தலைவிய பார்க்க போனேன். உண்மையை சொல்ல போனா ஆரம்பத்துல இருந்து எனக்கு இந்த காவல் தெய்வத்து மேலையும் மந்திர வளையங்கள் மேலையும் சுத்தமா நம்பிக்கையே இல்ல. ஆனா அன்னைக்கு நானும் உங்க அண்ணனும் அந்த தலைவியோட கையில மின்னல் வளையங்களை பார்த்தோம். இது உலகத்துக்கு ஆபத்து, தயவு செஞ்சு திரும்ப கொடுங்கன்னு எவ்வளவோ கெஞ்சினோம். ஆனா அவ அதையெல்லாம் கேட்கற மாதிரியே தெரியல. வேற வழி இல்லாம நாங்களும் சண்டை போட ஆரம்பிச்சோம். மின்னல் வளையத்தோட சக்தி அவகிட்ட இருந்ததால எங்களால எதையுமே சமாளிக்க முடியல. இருந்தாலும் அப்ப கிடைச்ச ஒரு சின்ன கேப்ல கையில இருந்த ஒரு வளையத்தை மட்டும் தூக்கிட்டு உன் அண்ணனையும் காப்பாத்திட்டு நான் அந்த இடத்த விட்டு தப்பிச்சு வந்துட்டேன். கிடைச்ச அந்த ஆயுதத்தை எதிரிகள் கிட்ட மாட்டாத மாதிரி மொத்தமா அழிக்கலான்னு வெடிகுண்ட வச்சு பார்த்தோம், ரம்பங்களை வச்சு அறுத்து பார்த்தோம். ஆனா அது எதுவுமே வேலைக்கு ஆகல. கடைசியா அதை வாங்கிட்டு போனது உன்னோட அண்ணன். ஏன்னா இங்கிலாந்துல தான் அதுக்கான பாதுகாப்பு ரொம்ப நல்லா இருக்குன்னு சொன்னான். ஆனா அப்படி கிளம்புறதுக்கு முன்னாடி எங்களோட நட்பு அடையாளமா நான் கொடுத்ததுதான் நீ வச்சிருக்க இந்த பொம்மை. ஹீரோயினுக்கு இந்த கதையெல்லாம் கேட்டு ஒரு பக்கத்துல ஷாக்கா இருந்தாலும் கூட இப்ப அந்த
மின்னல் வளையத்தோட இன்னொரு பகுதி இங்கிலாந்துல இருக்குங்கிற விஷயம் தெரிஞ்சு இவங்களுக்கு இன்னும் ஷாக்கு. அப்ப உடனே ருக்மணியும், இந்த பாரு, இவ்வளவு நாள் இந்த தீவோட தலைவி நல்லவன் நினைச்சோம், ஆனா அவ ரொம்ப ரொம்ப கெட்டவ. மின்னல் சக்தியை பயன்படுத்தி ஒரு பக்கத்தை வாட வச்சு இன்னொரு பக்கத்தை செல்வ செழிப்பா வளர வச்சிருக்கா. பாவம் இந்த பைல்வான்ஸ் எல்லாம். சோ இப்ப இவங்களை காப்பாத்த ஒரே ஒரு வழி மட்டும் தான் இருக்கு. அது அந்த தவளைகளோட கிராமம். நடந்த எல்லாத்தையுமே அவங்க கிட்ட சொல்லி ரெண்டு குரூப்பும் ஒன்னா சேர்ந்து தலைவி கிட்ட இருக்க மின்னல் வளையத்தை பறிக்கலான்னு சொல்லி பிளான் போடுவாங்க. ஆனா நினைச்ச மாதிரி என்னைக்கு நடந்திருக்கு? தவளை பைப்பிள்ளைங்கள்ட்ட எவ்வளவுதான் சொன்னாலும் கூட அவங்க அதெல்லாம் நம்புற மாதிரியே தெரியல. நீங்க நினைக்கிற மாதிரி இந்த தீவோட தலைவி காவல் தெய்வமா இருக்கிறதுக்கான வாய்ப்பே இல்ல. அவங்க ரொம்ப ரொம்ப நல்லவங்க, தெய்வீக பிரிவின்னு இல்லாத பொல்லாத புரடா கதையெல்லாம் விட்டுட்டு இருக்கான். இவங்க பேசிட்டு இருக்க இதே டைம்ல பறக்கும் கப்பல் மூலமா கிளாஸும் வெறுக்காவும் இங்க வந்துட்டு இருக்க விஷயத்த நம்ம ஹீரோவோ ஹீரோயினும் கவனிக்கிறாங்க. நினைச்சதை விட இப்ப வெறுக்கா கிட்ட மந்திர ஹெல்மெட்டும் இருக்கு, கிளவுஸும் இருக்கு. சோ அவளை எதிர்த்து சண்டை போட்டு ஜெயிக்கிறதுங்கிறது சாத்தியம் இல்லாத ஒண்ணு. அதனாலயே தவளை தளபதியும் நம்ம ஹீரோ ஹீரோயின் அப்புறம் நைனா லாஸ்டா ருக்மணி 4 பேரையும் வீட்டோட மேற்கூரையில ஒளிய சொல்லிட்டு வந்த கிளாஸ் அண்ட் வெறுக்கா கிட்ட பேச ஆரம்பிக்கிறாங்க. நீங்க யாரு, ஏன் இங்க வந்தீங்கன்னு? டே நடிக்காத, இங்க ஒரு குண்டு பாண்டா, ஒரு குரங்கு, அப்புறம் ஒரு கரடி, லாஸ்டா ஒரு நரமுடி வாத்து. இந்த 4 பேரையும் பாத்திருக்கீங்களா இல்லையா? பதிலுக்கு தளபதியும், இரவும் பகலும் நாங்க தான் காவலுக்கு இருக்கோம். எனக்கு தெரிஞ்சு இந்த வழியா யாரும் கடந்து போகல. ஓஹோ, நீ இப்படி எல்லாம் கேட்டா உண்மையை சொல்ல மாட்ட. வாடா என் கப்பலுக்குன்னு சொல்லிட்டு தவளை தளபதியை மட்டும் நேரா தூக்கிட்டு போயிட்டாளுங்க. கொஞ்சம் கொஞ்சமா வானத்துல பறந்து போயிட்டு இருக்கப்ப நம்ம தளபதி கத்த ஆரம்பிக்கிறான், என்ன காப்பாத்துங்க, என்ன காப்பாத்துங்கன்னு. அடுத்த நிமிஷமே வானத்தோட காலநிலையே மாறுது. என்ன ஏதுன்னு பார்த்தா தீவோட தலைவி காவல் தெய்வத்தோட மாறு வேஷத்துல இங்க வந்திருக்கா. ஆனா வெறுக்கா இத பார்த்து பயப்படவே இல்ல. ஏன்னா கையில இருக்க அந்த மின்னல் வளையத்துக்காக தான் இவ இங்கேயே வந்திருப்பா. சோ 2 பேருக்கு இடையில செமையா ஃபைட். அப்ப தெரியாதனமா தலைவி முகத்துல மாட்டிருப்பா பாத்தீங்களா ஒரு சின்ன மாஸ்க், அது மட்டும் தனியா கலண்டு கீழே விழுந்துரும். தவளை தளபதிக்கு இத பார்த்ததுமே தெளிவா புரிஞ்சு போச்சு. அப்படின்னா ஹீரோ ஹீரோயின் தாங்கிட்ட சொன்ன கதை எல்லாமே உண்மைன்னு தலைவிக்கு சம கோவம். மறுபடியும் அந்த வெறுக்கா கூட சண்டை போடலாமேன்னு பாக்கும்போது அவ மந்திர கிளவுஸ் வச்சு ஓங்கி ஒரு குத்து. இவ்வளவு நேரமா மின்னல் வளையத்துக்கு மட்டும் ஆசைப்பட்ட தலைவிக்கு இப்ப கையில இருக்க அந்த கிளவுஸும் ரொம்ப பிடிச்சு போயிடுச்சு. அடுத்த நிமிஷமே வில்லத்தனமா சிரிச்சுக்கிட்டு நொடி பொழுதுல வெறுக்கா கையில மாட்டிருக்க கிளவுஸ், தலையில இருக்க ஹெல்மெட், இது ரெண்டுத்தையுமே டக்குன்னு தூக்கிட்டா. கூடவே இப்ப அந்த கப்பலுக்குள்ள தவளை தளபதி இருக்க விஷயம் கூட இந்த தலைவிக்கு ரொம்ப நல்லாவே தெரியும். இருந்தாலும் கூட தன்னை பத்தின ரகசியம் வெளியில இருக்க யாருக்கும் தெரியக்கூடாதுன்னு சொல்லி 3 பேரையும் சாகடிக்க மந்திர கிளவுஸ வச்சு கப்பலுக்கு வெளியில பறந்து வந்து ஓங்கி ஒரு அடி அடிப்பா பாருங்க. கிளாஸும் வெறுக்காவும் இங்க இருந்து நேரா அந்த எரிமலையை நோக்கி பறந்து போயிட்டு இருக்காங்க. அப்படின்னா நம்ம தவளை பையனுக்கு என்னாச்சுன்னு கேக்குறீங்களா? நல்ல வேலையா அளவுல குட்டியா இருக்கதால தவளை மட்டும் தப்பிச்சு ஹீரோ மேலேயே தொப்புன்னு விழுந்திருக்கான். என்ன மன்னிச்சிருங்க, நீங்க சொன்னது எல்லாமே உண்மை. இந்த தீவோட தலைவிதான் நடக்கிற எல்லா பிரச்சனைக்குமே காரணம். இனிமே நம்ம 2 பேரும் ஒன்னா சேர்ந்து மின்னல் வளையத்தை தலைவிகிட்ட இருந்து பிடுங்கலான்னு சொல்லி இவங்க ஒரு பக்கமா பிளான் போடுறாங்க. ஆனா நம்ம ஹீரோயின் மட்டும் எரிமலைய பார்த்தபடி ரொம்ப சோகமா நிக்கிறா. அப்ப உடனே ஹீரோ பக்கத்துல வந்து, என்ன உன் கடமையை முடிக்க வேண்டிய நேரம் வந்துருச்சுல்ல, சரி வா 2 பேருமே ஒன்னா சேர்ந்து கிளாஸையும் வெறுக்காவையும் பிடிக்கலாம். பதிலுக்கு ஹீரோயினும், இப்ப அவங்க கிட்ட ஹெல்மெட்டும் இல்ல, மந்திர கிளவுஸும் இல்ல. சோ இன்னால அவங்கள தனியாவே சமாளிக்க முடியும். ஆனா அதே டைம்ல இங்க இருக்க மத்தவங்களுக்கு உன்னோட உதவி தேவைன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் மட்டும் கிளாஸையும் வெறுக்காவையும் பிடிக்கிறதுக்காக நேரா அந்த எரிமலையை நோக்கி ஓடிட்டு இருக்கா. இப்ப அப்படியே கட் பண்ணா இன்னொரு பக்கத்துல 3 ஆயுதங்களோட தப்பிச்சு போன அந்த தலைவி அதோட சக்திகளை கொஞ்சம் கொஞ்சமா கத்துக்கிட்டு தனக்குள்ள இருக்க பலத்தை இன்னும் அதிகமாக்கிட்டு இருக்கா. இதே டைம்ல தவளை தளபதியும் பச்சைக்கிளியும் ஒன்னா சேர்ந்து முன்ன இருந்ததை விட சக்தி வாய்ந்த தேள்களை உருவாக்கிட்டு இருக்காங்க. அதுவும் முழுக்க முழுக்க ரப்பர்களை வச்சு மட்டுமே. ஏன்னா இந்த தீவோட தலைவிக்கு இருக்க பவரே மின்னல். அதை வச்சு தாக்கும் போது உடம்பு ஃபுல்லா ரப்பரால உருவாக்கப்படுறதால தேள்களுக்கு எந்த ஒரு பாதிப்பும் ஏற்படாது. அதனாலேயே ரொம்ப முன்னெச்சரிக்கையா இப்படி ஒண்ணு உருவாக்கிட்டு இருக்காங்க. ஒரு வழியா இரவு பகல்னு கஷ்டப்பட்டு தனக்கு தேவையான எல்லா தேள்களையுமே உருவாக்கியாச்சு. அப்ப இந்த நைனா உடம்புக்குள்ள இருக்க மஸ்கட்ட பாருங்களேன். உங்க எல்லாருக்கும் நான் ஒரு முக்கியமான விஷயத்த சொல்ல போறேன். என் உடம்புல இருந்த மின்னல் சக்தியை அதிகப்படுத்த மட்டும்தான் நான் மந்திர வளையங்களை உருவாக்குனேன். சொல்ல போனா அது என்னோட ஒரு சின்ன பகுதி மட்டும்தான். அப்படின்னா எனக்குள்ள இருக்க மின்னல் சக்தியை மறுபடியும் நான் திரும்ப கொண்டு வந்தா கண்டிப்பா தீவோட தலைவி கூட சண்டை போட்டு அவ கையில இருக்க மின்னல் வளையத்தையும் என்னால தனியா பிரிக்க முடியும். சோ எதுக்கும் பயப்படாதீங்க, நான் இன்னையில இருந்து என்னோட பயிற்சி ஆரம்பிக்க போறேன்னு சொல்லிட்டு மஸ்கட் ஒரு பக்கத்துல ரொம்ப தைரியம் தரக்கூடிய பேச்செல்லாம் பேசிட்டு இருக்காரு. இதுக்கடையில கிளாஸையும் வெறுக்காவையும் தேடி போன ஹீரோயின் எப்படியோ எரிமலைக்கு பக்கத்துல வந்துட்டாங்க. உள்ள வந்து பார்த்தா உடஞ்சு போன கப்பல் இருக்கு. பக்கத்திலேயே வெறுக்கா உயிருக்கு போராடிக்கிட்டு இருக்கா. வாமா புண்ணியவதி, எனக்கு தெரியும் என்ன சாகடிக்க நீங்க வருவன்னு. கொஞ்ச நேரம் மட்டும் வெயிட் பண்ணு. என் அண்ணன் எனக்காக மருந்து தேடி காட்டுக்குள்ள போயிருக்கான். அவன் திரும்பி வந்ததுக்கு அப்புறமா நம்ம 3 பேரும் சூப்பரா சண்டை போடலாம். ஆனா எனக்கு அது வரைக்கும் பொறுமை இல்லைன்னு சொல்லிட்டு கத்திய வச்சு இந்த வெறுக்காவை வெட்டலாமேன்னு பாக்கும்போது பின்னாடி இருந்து குட்டி குட்டி கத்திகள் பறந்து வந்து ஹீரோயினை தாக்குது. திரும்பி பார்த்தா வெறுக்காவோட அண்ணன் சரசரணி ஏதோ மழை பொழிற மாதிரி கத்திகளை தூக்கி போட்டுட்டே இருக்கான். உயிருக்கு பயந்து போன ஹீரோயினும் தெரியாதனமா கையில இருந்த வாழை கீழே போட்டுட்டு பக்கத்துல இருக்க பாறைக்கு பின்னாடி போய் ஒளிஞ்சுப்பா. அப்ப இந்த வெறுக்காவை பாருங்களேன், கொண்டு வந்த மருந்த கூட குடிக்காம முதல்ல இங்க இருக்க கரடிய கொல்லுவோம், அதுக்கப்புறமா என் உடம்ப சரி பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு ஒளிஞ்சுகிட்டு இருக்க ஹீரோனை தேடி இவங்க ஒரு பக்கமா சுத்திட்டு இருக்காங்க. இதுக்கடையில நைனா உடம்புக்குள்ள இருக்க மஸ்கட்டுக்கு என்னாச்சுன்னு பாக்கும்போது அந்த மனுஷன் தனக்குள்ள இருக்க மின்னல் சக்திய மறுபடியும் வெளியில கொண்டு வரலான்னு என்னென்னமோ ட்ரை பண்ணி பாக்குறாரு. ஆனா அது எல்லாமே வெறும் 10% மட்டும்தான் வேலை செய்யுது. இது என்னடா
வங்குடுமையா போச்சுன்னு பயபுள்ள எக்கச்சக்கமான கடுப்புல இருப்பாரு. அப்ப அங்க வந்த ஹீரோவும், குருவே என்ன மறுபடியும் மின்னல் சக்தி கிடைச்சாச்சா? இந்த பாரு, ஏற்கனவே நான் செம கோவத்துல இருக்கேன். உங்க அப்பா உடம்பு ரொம்ப வீக்கா இருக்கதால என்னால மின்னல் சக்தியா திரும்ப கொண்டு வரவே முடியல. பதிலுக்கு ஹீரோவும், சரி குருவே, அப்படின்னா அந்த தற்காப்பு கலையை எனக்கு கத்து கொடுக்கலாம்ல. எது, மின்னல் சக்தியா நான் உனக்கு கத்து கொடுக்கணுமா? இந்த பாரு, 1100 ஆண்டுகளாச்சு எனக்கு இந்த கலையை முழுசா கத்துக்கிறதுக்கு. சும்மா எடுத்தோம் கவுத்தோன்னு எதையும் பண்ணிட முடியாது. அது மட்டும் இல்ல, மின்னல் சக்தியை நீ ஒழுங்கா கட்டுப்படுத்தாம விட்டா ஒரு கட்டத்துல உன் உடம்பே வெடிச்சு சம்பவ இடத்துலயே இறந்து போயிடுவ. சும்மா வாய்ஸ் விடால் பேசாதீங்க குருவே. முடிஞ்சா என் கூட சண்டை போட்டு ஜெயிச்சு காட்டுங்க. அதுக்கப்புறம் நீங்க என்ன சொன்னாலும் நான் கேக்குறேன். பதிலுக்கு அந்த மஸ்கட் குருவும் சரின்னு சொல்ல, இப்ப அப்படியே கட் பண்ண இன்னொரு பக்கத்துல கிளாஸும் வெறுக்காவும் கையில கத்தியோட ஹீரோனை தேடிட்டு இருப்பாங்க. அப்ப வாய வச்சுக்கிட்டு சும்மா இல்லாம, பாவம் உன்னோட அண்ணன் இங்கிலாந்தோட ராணியை காப்பாத்த என் கையால குத்துப்பட்டு சம்பவ இடத்துலயே இறந்து போயிட்டான். இன்னைக்கு அதே மாதிரியே நீயும் என் கையால சாக போற. ஒழுங்கா வெளியில வந்துட்டா உன்னை வலிக்காம கொல்லுவேன். அப்படி இப்படின்னு வெறுப்பேத்தி விட நம்ம அழுகு சம கோவம். இவ்வளவு நேரமா மறைஞ்சிருந்த ஹீரோயின் டக்குன்னு வெளியில வந்து கீழே விழுந்த பட்டாக்கத்திய மறுபடியும் தூக்கிட்டு கிளாஸ் கூடயும் வெறுக்கா கூடயும் சண்டை போட ஆரம்பிக்கிறா. சரி, இங்கதான் எப்படின்னு பார்த்தா இன்னொரு பக்கத்துல நம்ம ஹீரோவா அந்த மஸ்கட் குரு அடிச்சு பறக்க விட்டுக்கிட்டு இருக்காரு. என்ன தம்பி, இப்பயாச்சும் உன் தோல்வியை ஒத்துக்கிறியா? கண்டிப்பா என்னால முடியாது. நீங்க கத்துக்கிட்ட கலைய வேற யாரும் கத்துக்க கூடாதுன்னு நினைக்கிறீங்க. ஆனா நான் முயற்சி பண்ணுவேன். என் தோல்வியை மட்டும் நான் ஒத்துக்கவே மாட்டேன்னு சொல்லிட்டு முன்னாடி நிக்கிற மஸ்கட்டியே கொஞ்சம் கொஞ்சமா கடுப்பேத்த கொஞ்சம் கொஞ்சமா அவருக்குள்ள ஏற்பட்ட கோவத்தால அவருக்கு இழந்து போன மின்னல் சக்தி திரும்பவும் கிடைச்சிருச்சு. அப்ப தெரியாதனமா அவசரப்பட்ட ஹீரோவும் ஓடி வந்து ஒரு உதக்க நைனா உடம்புல இருந்த குருவோட ஆன்மா இருக்கு பாத்தீங்களா, அது மட்டும் இப்ப தனியா பிரிஞ்சு காத்துல பறந்து போயிடுச்சு. அடைச்ச தெரியாதனமா குருவை அடிச்சு துரத்துட்டுமேன்னு ஹீரோவுக்கு பயம். இதுக்கடையில ஹீரோனுக்கு என்னாச்சுன்னு பாக்கும்போது, சண்டை போடும்போது இந்த கிளாஸ் பையனை மட்டும் வளைச்சு புடிச்சிட்டா. ஒழுங்கா உன் தோல்வியை ஒத்துக்கிட்டு என் கூட இங்கிலாந்துக்கு வர, அப்படி இல்ல உன் சகோதரன் கழுத்தையே அறுத்து விட்டுருவேன். சடனா வெறுக்காவுக்கு என்னாச்சுன்னு தெரியல. கொஞ்சம் கொஞ்சமா அந்த இடம் விடிஞ்சிட்டு இருக்க விஷயத்த கவனிச்சு, கிளாஸ் என்ன மன்னிச்சிரு, நான் முடிக்க வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்குன்னு சொல்லிட்டு தான் அண்ணன் கூட பாரபட்சம் பார்க்காம ஹீரோன் கிட்டயே விட்டுட்டு அந்த இடத்த விட்டு எஸ்கேப் ஆயிட்டா. தான் கூட பிறந்த தங்கச்சியே தன்னை விட்டுட்டு போனா எப்படி இருக்கும்? மனுஷன் நொந்து போயிட்டாங்க. என்ன சாகடிக்கணும்னு ஆசைப்பட்டல, தயவு செஞ்சு இதே இடத்துல கொன்றுன்னு சொல்லுவான். ஆனா ஹீரோயின் கழுத்துல வச்சிருந்த கத்தியை எடுத்துட்டு, நான் இங்க வந்தது உன்னை கொல்ல கிடையாது. நீ தேர்ந்தெடுத்த ஆள் ரொம்ப ரொம்ப தப்பு. எனக்கு தெரியும் மந்திரவாதிங்க நிறைய தப்புகளை பண்ணிருக்காங்க. ஆனா அதை திருத்திக்கிறதுக்கு யாரும் சரியான வாய்ப்புகளை கொடுக்கல. இப்ப நான் கொடுக்குறேன். இதுக்கப்புறமா நீ அவ கூட ஒன்னா சேர்ந்து இந்த உலகத்தை அழிக்கணுமா, மக்கள் உயிரை காப்பாத்தணுமாங்கிற விஷயத்த நீ தான் முடிவெடுக்கணும். இப்படி எல்லாம் சொல்லிட்டு கொல்ல வந்த ஹீரோயின் அந்த இடத்த விட்டு அமைதியா கிளம்பிட்டா. கிளாஸுக்கு இப்பதான் புரியுது தான் தங்கச்சியோட முட்டாள்தனத்தால தான் எவ்வளவு பெரிய தப்பு பண்ணிருக்கோன்னு. கட் பண்ண அடுத்த சீன்ல மறுபடியும் ஹீரோயின் நம்மளுங்க கிட்ட வந்துட்டா. உடனே நைனாவை கூப்பிட்டு, யோ மஸ்கட், நீ உடம்புக்குள்ளதான் இருக்கன்னு நல்லா தெரியும். நிஜமாவே இந்த தீவோட தலைவிய நம்மளால கட்டுப்படுத்த முடியுமான்னு கேப்பா. ஆனா உள்ள இருந்து எந்த ஒரு பதிலும் இல்ல. அப்ப உடனே ஹீரோவும், என்ன மன்னிச்சிடு, தெரியாதனமா நான் குரு கூட சண்டை போட்டேனா, அப்ப அவரோட ஆன்மாவை மட்டும் நைனா உடம்ப மட்டும் தனியா பிரிச்சுட்டேன். ஹீரோனுக்கு செம டவுட். சரி, மஸ்கட்டோட ஆன்மா உடம்ப விட்டு பிரிஞ்சிருச்சு. ஆனா இப்ப அது வேற யார் உடம்புல இருக்கு? இங்கதான் கதையில ஒரு ட்விஸ்ட். ஆக்சுவலா அந்த ஆன்மா வேற யார் உடம்புலயும் இல்ல, நம்ம ஹீரோ உடம்புல தான் இருக்கு. நடக்க போற யுத்தத்துல நான் உங்களை வழி நடத்த போறேன். கண்டிப்பா இதுல நம்ம ஜெயிக்க போறோம்னு கெத்தா பேச, அடுத்து என்ன, தான் உருவாக்கி வச்சிருக்க தேல் படைகளை கூட்டிக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சமா தீவோட தலைவி கூட சண்டை போட போயிட்டு இருக்காங்க. அடுத்து இதே டைம்ல ஹீரோவுக்கு என்னாச்சுன்னு பாக்கும்போது, அவன் ஒரு சின்ன இல்யூஷனுக்குள்ள இருக்கான். பார்த்தா முன்னாடியே மஸ்கட் குருவோட ஆன்மாவும் உட்கார்ந்துட்டு இருக்கு. ஆமா, இது என்ன இடம்? நான் ஒருவேளை இறந்துட்டேனான்னு சந்தேகத்துல இவனும் கேட்பான். பதிலுக்கு குருவும், இது உன் உடம்புலயே இருக்கக்கூடிய ஆன்மாவை சேகரிக்கக்கூடிய ஒரு பகுதி. உன் அப்பா உடம்ப விட்டு பிரிஞ்ச என்னோட ஆன்மா இப்ப உன் உடம்போட ஒன்னா கலந்துருக்கு. அதனாலதான் இப்ப நீயும் நானும் பேசிக்க முடியுது. குருவே, அப்படின்னா வெளியில நடக்கக்கூடிய விஷயங்களை என்னால பார்க்க முடியாதா? கண்டிப்பா பார்க்க முடியும். இந்த நூடுல்ஸ்ல இருக்க தண்ணிய மட்டும் உத்துப்பாரு. அது மூலமா வெளி உலகத்துல நான் பார்க்கக்கூடிய விஷயங்களை நீயும் பார்க்க முடியும். அடுத்து இதே டைம்ல தீவோட தலைவி சும்மா இருப்பாளா, ஆளுங்க மொத்தபரியும் கூட்டிட்டு வந்து சட்டவிரோதமா எங்க கிராமத்துக்குள்ள வராதீங்கன்னு எதிர்த்து நிப்பா. அப்ப இந்த தவளை தளபதிய பாருங்களேன். தலைவி, நீங்க உண்மையான காவல் தெய்வங்கிற விஷயம் இங்க எல்லாருக்குமே தெரியும். பதிலுக்கு தலைவியும் சமாளிக்கிறேங்கிற பேர்ல என்ன முட்டாள் மாதிரி பேசிட்டு இருக்க? நான் ஒன்னும் காவல் தெய்வம் கிடையாது. இந்த இடத்த கட்டுக்கோப்பா வச்சிருக்க கூடிய வெறும் தலைவி மட்டும்தான். அப்படின்னா நீங்க சொன்னா எதையுமே கேட்க மாட்டீங்க. சண்டை போட்டாதான் கேப்பீங்கன்னா நாங்க அதுக்கு ரெடியா இருக்கோம்னு சொல்லிட்டு கூட்டிட்டு வந்த தேல்களை வச்சு சண்டைக்கு வந்த காவலர்களை லெப்ட் ரைட்னு அடிச்சு பறக்க விடுறாங்க. நடக்கிற சண்டையெல்லாம் பார்த்ததுமே மறைச்சு வச்சிருக்க ஆயுதங்கள் எடுத்து மறுபடியும் இந்த தலைவி தான் உடம்புல மாட்டிப்பா. இவ்வளவு நேரமா காவல் தெய்வம் இல்லன்னு கதை விட்டவ மறுபடியும் தான் கிராமத்துல இருக்க மக்களை ஏமாத்த, நான் தான் காவல் தெய்வம், உங்க எல்லாரையுமே நான் தான் காப்பாத்த போறேன்னு நடிக்க ஆரம்பிக்கிறா. ஆனா பாவம் இவங்களுக்கு தெரியாது, இந்த தீவோட இன்னொரு பக்கத்துல இருக்க மக்களுக்கு வர வேண்டிய மலையத்தான் திருடி தான் கிராம மக்களுக்கு கொடுத்து செல்வ செழிப்பா வாழ வச்சிட்டு இருக்கான்னு. அதுக்கப்புறமா வானத்துல இருந்து நிறைய மின்னல்களை வர வச்சு கீழே இருக்க அந்த தேலை மொத்தமா அழிக்கலான்னு பாப்பா. ஆனா இவங்க தான் ஒட்டுமொத்த மிஷினையுமே ரப்பரால உருவாக்கி இருக்காங்களே. சோ மின்னலை வச்சு தாக்கினாலும் கூட எதுவும் வேலைக்கு ஆகல. சோ இதுக்கு மேலேயும் இந்த இடத்துல இருந்தா கண்டிப்பா ஆபத்துன்னு புரிஞ்சுக்கிட்டு எஸ்கேப் ஆகலான்னு பறந்து போகும்போது நம்ம ஹீரோ உடம்புக்குள்ள இருக்க மஸ்கட் சும்மா இருப்பாரா? இப்பதான் அவருக்கு தன்னோட மின்னல் சக்தியும் திரும்ப கிடைச்சிருக்குல்ல. சோ டக்குன்னு உள்ள பூந்து தலைவி கையில இருக்க மின்னல் வளையத்தை தூக்கலான்னு பாப்பாரு. ஆனா இப்ப இந்த தலைவி கிட்ட 3 விதமான ஆயுதங்கள் இருக்கு. சோ அதை பயன்படுத்தி
அடிக்கும் போது ஹீரோ உடம்ப கட்டுப்படுத்திக்கிட்டு இருக்க மஸ்கட் குருவாலியே தாங்க முடியல. சடனா அப்போன்னு பார்த்து அடைச்சுக்கிட்டு இருக்க மின்னல் மூலமா ஒரு கல்லு பறந்து வந்து அங்க இருக்க கிராமவாசிகளை காயப்படுத்துற மாதிரி போகும். நல்ல வேலை பச்சைக்கிளி உள்ள பூந்து தான் தேலோட கைய வச்சு தடுத்துருவான். கிராம மக்களுக்கு இங்கதான் டவுட், அப்படின்னா நீங்க எல்லாம் கெட்டவங்க இல்லையா, எங்க உயிரை ஏன் காப்பாத்துனீங்கன்னு கேட்பாங்க. உடனே பச்சைக்கிளியும் நாங்க இங்க வந்தது தலைவி கிட்ட இருக்க ஆயுதங்களை வாங்குறதுக்காக மட்டும்தான். மின்னல் வளையத்தோட சக்தியை பயன்படுத்தி பக்கத்து கிராமத்துக்கு கிடைக்க வேண்டிய தண்ணீரை கூட திருடி உங்களுக்கு மழையா பொழிய வச்சிருக்கா. நீங்க நினைக்கிற மாதிரி இந்த தலைவி நல்லவ கிடையாது, கெட்டவன்னு நடந்த எல்லாத்தையுமே கோத்து விட்டானுங்க. தான் போட்டு வச்ச வேஷம் எல்லாம் வீணா போயிடுச்சுன்னா தலைவிக்கு இவ்வளவு கோபம் இருக்கும். என்ன கெட்டவன் சொன்ன யாருமே உயிரோட இருக்க கூடாதுன்னு சொல்லிட்டு அங்க இருக்க மிகப்பெரிய கோபுரத்தையே ஹெல்மெட்டோட சக்தியை பயன்படுத்தி கொஞ்சம் கொஞ்சமா அந்தரத்துல பறக்க வைக்கிறா. நல்ல வேலையா இதை கவனிக்கிற ஹீரோ, ஹீரோயின் அப்புறம் அந்த பச்சைக்கிளி 3 பேருமே எப்படியோ அந்த கோபுரத்துல ஏறிட்டாங்க. ஆளுக்கு ஒரு பக்கத்துல செமையா ஃபைட். அப்ப ஹீரோ உடம்ப கட்டுப்படுத்திக்கிட்டு இருந்த குரு இருக்காரு பாத்தீங்களா, அவரு ரொம்ப டயர்டாயி டக்குன்னு மறைஞ்சு போயிட்டாரு. சோ மறுபடியும் நம்ம ஹீரோவே தான் உடம்புக்கு வந்துட்டான். என்னதான் ஹீரோவுக்கு அதிகமான பவர் இல்லாம இருந்தாலும் கூட மக்களை காப்பாத்தணுங்கிற நம்பிக்கை மட்டும் இருக்கு. அதனாலயே உயிரை பத்தி கவலைப்படாம நேருக்கு நேரா அந்த தலைவி கூட சண்டைக்கு நிக்கிறான். ஆரம்பத்துல என்னமோ சண்டை நல்லா தான் போயிருக்கு. ஆனா அதுக்கப்புறம் கையில இருக்க மந்திர கிளவுஸ வச்சு ஓங்கி ஒரு அடி அடிக்க நம்ம ஹீரோ தரையெல்லாம் உடைச்சுக்கிட்டு உள்ள போயிட்டான். உண்மையை சொல்ல போனா ஹீரோ இப்ப இறந்தே போயிட்டான். நைனா, நம்ம குரங்கு, பச்சைக்கிளி அப்புறம் ஹீரோயினுக்கெல்லாம் செம்ம அழுக. ஹீரோவோட கடைசி ஆசை என்ன, மக்கள் உயிரை காப்பாத்துறது. சோ அதுக்காக நம்மளும் உயிரை கொடுத்தாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு முன்னாடி நிக்கிற தலைவி கூட தாறுமாறா சண்டை போடுறாங்க. அப்ப தெரியாதனமா தலைவி கையில இருக்க மின்னல் வளையம் மட்டும் அங்க இருக்க கல்லுல போய் மாட்டிக்கும். இவளும் மாங்குன்னு இழுத்து பாக்குறா. ஆனா அது எதுவுமே வேலைக்காகல. கட் பண்ணா இப்ப இதே டைம்ல இறந்து போன ஹீரோ தான் உடம்புல இருக்க ஆன்மாக்களோட பகுதிக்கு வந்திருக்கான். அங்கதான் ஏற்கனவே மஸ்கட் குருவோட ஆன்மாவும் இருக்கு. என்னாச்சு தலைவரே, நான் இறந்து போயிட்டேனா? ஆரம்பத்துல அமைதியா இருக்க மஸ்கட்டும் ஆமா எல்லாமே முடிய போகுது, நான் கூட நினைச்சேன் என் உடம்புல இருக்க பலத்தை வச்சு யார வேணா தோக்கடிக்கலான்னு. ஆனா என்னால உன்னோட நம்பிக்கையை மட்டும் தோக்கடிக்கவே முடியல. கொஞ்சம் இந்த மந்திர கண்ணாடிய பாரு, நீ இறந்து போயிட்ட. ஆனா இருந்தாலும் உன் நண்பர்கள் தலைவியை தோக்கடிக்க தான் உயிரை பத்தி கூட கவலைப்படாம சண்டை போட்டுட்டு இருக்காங்க. அவங்களுக்கு நல்லாவே தெரியும் தலைவியை எதிர்க்கிற அளவுக்கு சக்தி இல்லன்னு. இருந்தாலும் கூட சண்டை போடுறாங்கல்ல, இதுதான் அவங்களுக்குள்ள இருக்க நம்பிக்கை. குருவே, நீங்க என்ன சொல்ல வரீங்கன்னு சத்தியமா எனக்கு புரியல. கொஞ்சம் பின்னாடி பாரு. யாராவது ஒரு ஆள் மந்திர ஆயுதங்களால கொல்லப்பட்டா அவங்களோட ஆன்மாவை அந்த மந்திர வளையுமே சிறைப்பிடிச்சு வச்சுக்கோ. அதே மாதிரியே நீ இப்ப இறந்து போனதால உன் ஆன்மாவை எடுத்துட்டு போறதுக்கு இங்க வந்திருக்கு. ஆனா கவலைப்படாத, அந்த மந்திர வளையத்துக்கு தேவை ஒரே ஒரு ஆன்மாதான். இப்பதான் உன்னோட உடம்புல 2 ஆன்மாக்கள் இருக்கே, ஒண்ணுன்னா இன்னொன்னு நீ. சோ என்னோட ஆன்மாவை நான் பலியா கொடுத்துக்கிறேன். ஆனா நீ வெளியில போ, உன் நண்பர்களுக்கு உதவி பண்ணி இந்த உலகத்தை காப்பாத்து. இந்த மாதிரிலாம் சொல்லிட்டு தன்னோட ஆன்மாவை மஸ்கட் குரு அந்த மந்திர வளையத்துக்கு கொடுத்துட்டாரு. அடுத்த நிமிஷமே இறந்து போன ஹீரோவுக்கு திரும்ப உயிர் வர வெளியில வந்தவன் தலைவிக்கு ஓங்கி தாங்கி தொப்பைய வச்சு ஒரு அட்டி. சுத்தி இருக்க ஆளுங்களுக்கு எதுவும் புரியல. இறந்து போன ஹீரோ இப்படி திரும்ப வந்தான்னு வாய பொழந்துட்டு இருப்பானுங்க. இதுக்கடையில அடி வாங்கின தலைவி சும்மா இருப்பாளா? மறுபடியும் ஹீரோவை அடிக்கலாமேன்னு பக்கத்துல வர கழுத்தாம்பாட்டுல ஓங்கி ஒரு உத. அடிச்ச வேகத்துக்கு மண்டையில இருக்க ஹெல்மெட்டே புடிங்கிட்டு போயிரும். நேரா அது கோபுரத்தை விட்டு கீழே விழுந்துருச்சு. நம்ம ஆளுங்களுக்கு மரண பயம். ஏன்னா ஹெல்மெட் இருந்தா மட்டும்தான் பில்டிங்க பறக்க வைக்க முடியும். அதனாலேயே கொஞ்சம் கொஞ்சமா அந்த கோபுரம் தரையை நோக்கி போயிட்டு இருக்கு. ஒருவேளை நேரா கீழே விழுந்தா ஒட்டுமொத்த தீவுமே தண்ணீரால மூழ்கடிக்கப்படும். இங்கதான் ஹீரோவுக்கு ஒரு ஐடியா. திரும்பி பார்த்தா அங்க இருக்க சுவர்கள்ல தலைவி கையில இருந்த மின்னல் வளையம் இன்னும் மாட்டி இருக்கு. உடனே ஹீரோ ஹீரோயின் கூட ஒன்னா சேர்ந்து மந்திர வளையத்தை பிடுங்க. இது ஒண்ணு கையில இருந்தா போதுமே, மின்னல் வேகத்துல நகர முடியும்ல. சோ அதோட சக்தியை பயன்படுத்தி கீழே விழுந்த ஹெல்மெட், மந்திர கிளவுஸ் கூடவே அந்த மின்னல் வளையத்தையும் தான் கையில வச்சுக்க அடுத்த நிமிஷமே கீழே விழ பார்த்த கோபுரம் மறுபடியும் காத்துல மிதக்குது. பாத்தீங்கல்ல, நம்மால் எப்படியோ இந்த கிராமத்தையும் மக்களையும் காப்பாத்திட்டான். அது மட்டும் இல்ல, இந்த தீவோட தலைவி பண்ண தப்புக்காக அவளை காவலர்கள் கைது பண்ணிட்டாங்க. கூடவே இதுக்கு அப்புறமா தவளை தளபதி தான் இந்த இடத்தோட புது தலைவரும் கூட. அப்பதான் சந்தேகத்துல ஹீரோயினும் கேட்பாங்க, ஆமா இறந்து போன உனக்கு எப்படி உயிர் வந்துச்சுன்னு. பதிலுக்கு ஹீரோவும் நம்ம குரு மஸ்கட் இருக்காருல, அவருதான் இந்த மந்திர வளையத்துக்கு தன்னோட ஆன்மாவை பலியா கொடுத்து என் உயிரை காப்பாத்தினாரு. ஆரம்பத்துல கேக்குறதுக்கு கஷ்டமா தான் இருக்கு. இருந்தாலும் இந்த மக்கள் உயிரை காப்பாத்தியாச்சுன்னு உள்ளுக்குள்ள ஒரு சந்தோஷம். ஒரு வழியா வந்த வழியும் முடிஞ்சு போச்சுன்னு சொல்லிட்டு மறுபடியும் கப்பல் எடுத்துக்கிட்டு இந்த இடத்த விட்டு இங்கிலாந்துக்கு கிளம்புறாங்க. என்ன ஒரு சீன்ல பச்சைக்கிளியே சொல்லிருப்பால, மின்னல் வளையத்தோட இன்னொரு பகுதியை உன் அண்ணன் தான் வாங்கிட்டு போனாருன்னு. சோ இப்ப அதை தேடி நம்ம ஹீரோ, ஹீரோயின், பச்சைக்கிளி அப்புறம் அந்த ருக்மணி, லாஸ்டா ஹீரோவோட நைனா, இவங்க எல்லாருமே இந்த இடத்த விட்டு இங்கிலாந்துக்கு கிளம்புற மாதிரி காட்டி இந்த இடத்துல அப்படியே 2வது சீசனையும் முடிக்கிறாங்க. முடிஞ்ச வரைக்கும் நாளைக்கு இந்த குங்ஃபு பாண்டா சீரிஸோட 3rd சீசனை அப்லோட் பண்ண ட்ரை பண்றேன். சோ தயவு செஞ்சு அந்த வீடியோவுக்கு உங்களோட ஆதரவு கொடுங்க. சரி, ஓகே, அடுத்த வீடியோல பார்க்கலாமா? பாய், தேங்க்யூ.